ஹாய்டா, இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஜிக்கக்கூடிய ஒரு ஒன் ஷாட் ஓகேவா? த நேம் வந்துட்டு டாக்டர் ஜியோன் லவ் டிஸ்பிளஸ் பேபி பாய். ஓகே, அப்படி ஸ்டோரிக்குள்ள போகலாம்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வீட்டில் ஒரு பர்த்டே பார்ட்டி நடந்திருக்கும். பர்த்டே பார்ட்டி முடிஞ்சிட்டு கெஸ்ட்லாம் போயிட்டாங்க. சம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. அச்சோ, வீட்லேயும் பர்த்டே பார்ட்டி வச்சதுனால வீடு எவ்வளோ மெஸ்ஸி ஆகிட்டு. அதுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு, டெக்கரேட் பண்ணப்போ அழகாக இருந்துச்சு. பர்த்டே பார்ட்டி போகிறப்ப நல்லா இருந்துச்சு. பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ மெஸ்ஸி ஆயிடுச்சு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஃபைனலாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு குட்டி பாப்பா வந்து நின்றுட்டு இருக்கா. மம்மா மம்மா அப்படி கூப்பிடுறா. இப்போ அந்த பசங்க திரும்பி பார்க்குறாங்க. மினி செல்லம் என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. மம்மா தூக்க சொல்கிறாங்க. தூக்கணுமா? உங்கள் பாரு செல்லம் போயிட்டு அண்ணா இருக்கா அப்படின்னு நம்ஷிக்கா, அப்போ நம்ஷியாக்கா வந்திருக்கா, போயிட்டு அவங்க கூட ப்ளே பண்ணுறியா, அம்மாவுக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த பசங்க கேட்டுட்டு இருக்காங்க. பார்த்து பாப்பா தான் இன்னும் நீங்கள் தூக்கு அப்படி சொல்கிறாங்க. தூக்கணுமா? அம்மாவுக்கு ஒர்க் இருக்குடா, போடா போயிட்டு அங்கே அண்ணா கூட ப்ளே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பசங்க வராங்க. டே ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு ஜிமின் டாக்டர் ஜிமின் பார்க்குற ஜின் ஆயாங்க சொல்கிறாங்க. அவள் எவ்வளோ ஆசை தூக்குமா சொல்கிறா, நீ தூக்காம என்ன பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஏன் எப்போவுமே இப்படி தான் சொல்லுவா, அம்மா தூக்கு தூக்குன்னு சொல்லிட்டே இருப்பான், எனக்கு ஒர்க் இருக்குல்ல, நான் ஒர்க்கு பார்க்கணும்ல அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஏன்டா அந்த ஒர்க்கை நாங்கள் பார்க்க மாட்டோமா சொல்கிறாங்க. என்ன ஏங்க சொல்கிறீங்க இது கேட்டா, நாங்கள் என்ன கெஸ்ட்டாக வந்துட்டு பார்ட்டி மட்டும் அட்டன் பண்ணிட்டு போய் போகிறதுக்கு நாங்கள் வந்து பிறகு சொல்லுவோம், நாங்கள் பண்ண மாட்டோமா கேட்குறாங்க. ஏங்க சொன்னாங்க. இத்தனை பேர் கொண்டா, நான் இருக்கேன், நம்பிட்டு இருக்கான், சுகா இருக்கான், டே இருக்கான், காய் இருக்கான், ஜெகப் இருக்கான், இவ்வளோ பேர் இருக்கும், எதுக்கு இருக்கும், நாங்கள் பண்ண மாட்டோமா கேட்குறாங்க. அது ஏங்க சொல்கிறாங்க. டே தூக்குடா அவ்வளோ சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மே கிட்ட போய் தூக்குறாங்க. என்னடா என்ன வேணும் கேட்குறாங்க. அம்மா அது போயிட்டு ஜிம்மோட நெக்கை வந்து ஹக் பண்ணிக்குது. இப்போ ஜின்னு பார்க்குறதுனால இப்போ ரொம்ப வந்துட்டு உங்களை அட்டாச் இல்லை சொல்கிறாங்க. ரொம்ப அங்கே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கா. இவன் ஜங்குக்கையும் மின்மணியும் பக்கத்தில் விட மாட்டா சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம், ஜங்குக்கும் மின்மணியும் பக்கத்தில் இருந்தாக்கா இவருக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் ஆகுது. உடனே அழ ஆரம்பிச்சிருவா சொல்கிறாங்க. அழ ஆரம்பிச்சிருவா ட்ராமா பண்ணுவா அப்படி சொல்கிறாங்க. ட்ராமா குயின் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜிம்மோட பொண்ணு தாண்டா. ஓகே, அந்த பாப்பாவுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் பர்த்டே நடந்திருக்கும். ஜிம் பார்க்குறேன். இப்போ தான் எங்கள் பிறந்தா, அதுக்குள்ளே வந்துட்டு இது 1 இயர் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. அது என்ன உண்மை தான் சொல்கிறாங்க. அது ரொம்ப பாசிட்டிவ் ஆகிறா, யாரையும் பக்கத்தில் விட மாட்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. பார்த்துல தெரியுது சொல்கிறாங்க. எனக்கு அந்த பாப்பா ஜிம் நெக்கை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அதில் பேசி ஜிம்மி ஷோல்டர் வச்சு படுத்துருக்கு. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. பாடா ட்ரெஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும் போகிறா, பாடி ட்ரெஸ், நீ போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடு, நார்மல் ட்ரெஸ் போட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் தூங்க விடா சொல்கிறாங்க. டைம் ஆச்சு, டைம் ஆல்மோஸ்ட் பாரு இப்போ 10:40 மேலே ஆயிடுச்சு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி ஆமாம் ஆனால் ஒர்க்கில் நாங்கள் பார்த்துட்டு போட சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மி ஓகே நான் வரேன் சொல்லிட்டு ஜிம்மி தான் இப்போ மேலே போகிறாங்க. மேலே போயிட்டு இந்த பாப்பாவை கொஞ்சம் நிற்க வச்சுட்டு வேறு ட்ரெஸ் மாற்றுறாங்க. ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு பார்க்குறாங்க. நீ தூங்கலாமா சொல்லிட்டாங்க. இன்னும் அப்படி சொல்கிறாங்க. என்ன ஏன் தூங்க மாட்டேன் அப்படி கேட்குறாங்க. இப்போ இந்த பேபி தான் வந்துட்டு ஜிம்மி சிக்ஸ்லாம் பைட் பண்ணுது. இப்போது ஜிம்மி பார்க்குறாங்க. ராட்சசி ஏன்டி பைட் பண்ணுறா ஜிம்மி கேட்குறாங்க. அது க்யூட்டா அம்மா அப்படி சொல்லிட்டு செக்கு சொல்லு அப்படி சொல்லிட்டு ஜிம்மி கேட்டுருக்காங்க. அது அழகாக க்யூட்டாக ஜிம்மோட சிக்ஸ்லாம் பைட் பண்ணிக்கிட்டு லிக் பண்ணிக்கிட்டு அப்படி ப்ளே பண்ணிட்டு இருக்கு. ஜிம்மி பார்க்குறாங்க. உனக்கு நான் உன் கூடவே இருக்கணுமா, உன் அண்ணன் டைம் கொடுக்கவே மாட்டியா அப்படின்னு ஜிம்மி கேட்குறாங்க. நீ எண்டு அப்படி சொல்லிட்டு நான் உண்டா ஜிம்மி கேட்குறாங்க. அது பேபி சொல்லிட்டு இருக்கு. ஜிம்மி பார்க்குறாங்க. ஏன் ராட்சசி அப்படி ஜிம்மி தான் அந்த பேபி நல்லா ஹக் பண்ணி மாதிரி கொஞ்சிட்டு இருக்காரு. நேற்று நீ பிறந்த அதுக்குள்ள 1 இயர் ஆகிட்டா உனக்கு, ஏன்னா நம்ப முடியல தெரியுமா அப்படி ஜிம்மி பார்த்துட்டு இருக்காங்க. க்யூட்டாக அழகாக இருக்கா பார்க்கறதுக்கு. எனக்கு உன்னோட எல்லா சைடுமே பிடிக்கும், நீ ஃபஸ்ட்டு பார்க்க ரொம்ப பிடிக்கும், நீ எங்கே இந்த மாதிரி கிழிஞ்சு பண்ணுறது பிடிக்கும், எனக்கு எல்லாமே பிடிக்கும் டி சரி ஜிம்மி தான் கொஞ்சிட்டு இருக்காங்க ஒரு குழந்தைய. இப்போ ஒரு பையன் தான் கீழே வந்துட்டு டடா சொல்கிறாங்க. என்னடா என்ன வேணும் அப்படி கேட்குறாங்க. டடா மம்மா காணும் பாப்பா காணும் சொல்கிறாங்க. மம்மா பாப்பாவும் காணுமா சொல்கிறாங்க. ஆமாம் மினியும் காணும் மம்மாவும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஒரு பசங்க பார்க்குறாங்க. உன் அம்மாவும் மினியும் மேலே போயிருக்காங்க சொல்கிறாங்க. என்ன மேலேயா என்ன விட்டுட்டா சொல்கிறாங்க. தேங்க பாரு உன் பாப்பாவுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உன் அம்மா கூட்டிகிட்டு போயிருக்காண்டா சரியா சொல்கிறாங்க. அம்மையை என்ன கூட்டிகிட்டு போகலாம் சொல்கிறாங்க. நீ ப்ளே பண்ணிட்டு அந்த நிமிஷம் கூட அதான் கூட்டிகிட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகே அம்மா பாப்பா மேலே இருப்பாங்க, நீ போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம வெயிட் பார்க்குறான். டாடா நீ வா, நீ வந்தாதான் மினி வந்துட்டு அம்மா என்கிட்ட விட்டு விட மாட்டா, நீ வா சொல்கிறான். நீ வந்து மினியை தூக்கிக்கோ அப்போ தான் அம்மா என்கிட்ட வருவாங்க சொல்லிட்டு இந்த பாபி சொல்கிறான். இப்போ ஒரு பசங்க பார்க்குறேன் என்ன சொல்கிறான் இவன் அப்படி சொல்லிட்டு ஒரு பசங்க கேட்குறாங்க. அது ஹேங் சொல்கிறாங்க. நம்ம தான் கேட்குறாங்க என்ன சொல்கிறான் சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை ஹேங் மினி வந்துட்டு ஜிமினை விட மாட்டா சொல்கிறாங்க. எனக்கு விட மாட்டா, என்கிட்டயும் விட மாட்டா, இவங்ககிட்ட விட மாட்டா. இதை நான் பண்ணால் கொஞ்சம் மினி கொஞ்சம் தூக்கி சமாதானம் பண்ணினாக்கா இவன் அவங்க அம்மா கிட்ட போவோம், அதுக்கு தான் சொல்கிறாங்க. ஏன்டா மினி அந்தளவுக்கு இது பண்ணுறா சொல்கிறாங்க. சின்ன பொண்ணு தானே, அது ஆமாம் சின்ன பொண்ணு தான், இப்போ தான் 1 இயர் ஆகுது, ஆனால் அவள் பண்ணுற சேட்டை இருக்கே சொல்கிறாங்க. என்ன பண்ணுவா சொல்கிறாங்க. பயங்கரமாக ட்ராமா பண்ணுவா சொல்கிறாங்க. ட்ராமாவா? ஆமாம் பயங்கரமாக ட்ராமா பண்ணுவா. என் அக்கா வந்துட்டு ஜிமின் அவ கூட மட்டுமே இருக்கணும் ஆசைப்படுறா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சரி மம்மாஸ் காலாக இருக்கா, வேறு யாரும் டச் பண்ணவே கூடாது ஜிமினா சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் குறுக்குன்னு மறைச்சு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. இதை கேட்குற வரைக்கும் ஹாப்பியாக இருக்குது. அப்படியாடா ஆமாம் சொல்கிறாங்க. வீட்டில் வந்துட்டு இங்கே இருந்தோம்னா இவங்க 2 பேரும் பார்த்தோன்னா போதும், நம்ம வேறு எதுவும் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க 2 பேரும். ஜிமின் தான் பாவம் 2 பேருக்கு நடுவில் மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரில் 3 பேர் அப்படி சொல்லிட்டு பசங்க சொல்கிறாங்க. திருப்பி பார்த்தா ஜெகப் சொல்கிறாங்க நிற்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க என்ன சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க. ஏடா நீயும் அப்படி தானே, நீயும் ஜிம்மில் அப்படி தானே இது பண்ணுவா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஏன் ஒய்ஃப் இல்லை அப்படி ஜங்கு சொல்கிறாங்க. ஆமாம் நீ ஒரு பக்கம் வந்து ஹஸ்பண்டாக அவன் வந்து லவ் டார்ச்சர் பண்ணுற, செகண்ட் இவன் ஒரு பக்கம் ஒரு பையனா, அப்புறம் அந்த ஒரு பொண்ணு 3 பேருக்கு முன்னாடி மாட்டிட்டு அவன் தான் முடிச்சிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜவாப் சொல்கிறாங்க.
இப்போ நம்ம சிவா சொல்கிறாங்க அது இன்னும் உண்மை தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம மின்மின் தான் நல்லா நீ வா என்ன கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் பார்க்குறேன் இங்கே பாரு இவ்வளோ ஒர்க் இருக்குடா கீழே அங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ மேபி தான் அதெல்லாம் அங்கிள்ஸ் பார்த்துவாங்க நீங்கள் கூட்டிகிட்டு போங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவனை பார்க்குறேன் சரி ஓகே நாங்கள் பார்த்து கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்க்கும் வா சொல்லிட்டு மேலே கூட்டிகிட்டு வராங்க. இந்த பக்கம் ஜிம்மின் பேபியும் பெட்டில் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அது க்யூட்டாக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மின் கூட ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க உனக்கு அவங்க கூட வந்து அப்படியே ஹாப்பியாக இருக்கு வச்சுக்கிட்டே இருப்பா. ஜிம்மின் அந்த பேபி வந்து டெக்னிஷ் பண்ணிக்கிட்டு அவன் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜம்க்கும் ஜிம்மின் தான் வந்துட்டு ஜம்க்கும் பேபி அந்த டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ பேபி பார்த்து பேபிக்கு பயங்கர பாசிட்டிவ் ஆகிட்டு இருக்கு. அம்மா அப்படி கூப்பிடுது ஜிம் பார்க்குறாங்க மீன் சொல்கிறாங்க. இந்த பேபி பார்த்து அந்த பேபி பாசிட்டிவ் ஆயிடுச்சு. அது டக்குனு என் ஜிம் வந்து நெக்கில் வந்து ஹக் பண்ணிடுச்சு. ஏன்னா ஜிம் பெட்டில் உட்காந்துருப்பாரு. அது பார்த்தா கீழே படுத்துட்டு விளையாண்டுட்டு இருக்கும். நம்ம அந்த பேபி பார்த்து டக்குனு எந்திரிச்சு ஜிம் நெக் வந்து ஹக் பண்ணிக்கிது. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ வரவா ஸ்டார்ட் பண்ணிட்டா ட்ராமாவா சொல்லிட்டு ஜங்க் பார்த்துருக்காங்க. மினிச்செல்லாம் சொல்லிட்டாங்க டாடா என்ன கேட்குது. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க வா அவளை தூக்கலான்னு போகிறாங்க. இன்னும் அவளை சொல்லிட்டு ஜிம் நெக்கை ஹக் பண்ணிட்டு ஜிம் பார்க்குறாங்க. மினிச்செல்லாம் சொல்கிறாங்க அம்மா நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு வந்துட்ட சொல்கிறாங்க. இல்லைடா பாப்பாவுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண தானே வந்தேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை நீங்கள் வந்துட்டீங்க நான் தேடிட்டு இருந்து தெரியுமா உங்களை ஜிம் பேபி சொல்லுது. ஜிம்முக்கு ரொம்ப பாவமாக போயிடுது. இப்போ ஜிமின் தான் மினி இங்கே வா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ மினி பார்க்குறது அம்மா சொல்கிறாங்க வா இங்கே கொஞ்சம் நேரம் உட்காரு சொல்லிட்டு ஜிமின் தான் பேபி வெளில உட்கார வச்சுட்டு மின் தூக்குறாங்க. என்ன வேணும் செல்லத்துக்கு என்ன மிஸ் பண்ணிச்சா அப்படி கேட்குறாங்க. சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு ஜிம் போயிட்டு பேபி சீக்கிரம் மிஸ் பண்ணுறாங்க. ஆச்சு என் பையன் மிஸ் பண்ணுறானா சொல்லிட்டு க்யூட்டாக கொஞ்சிட்டு இருக்காரு. இதை பார்க்குற இந்த பையனுக்கு பயங்கர இந்த பாப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கு அம்மா அது கொடுக்கணும் பார்த்துட்டு இருக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஏடா தங்க அண்ணாவுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு மாதிரி டேஸ்ட் வந்துச்சு. ஒரு மாதிரி இப்போ கோட் பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஜம் பார்க்குறாங்க ஐயோ அழ ஆரம்பிச்சாலும் இங்கே வா சொல்லி ஜம்க்கு தூக்குறாங்க. ஆனால் ஜிம்மில் அந்த பேபி பயங்கரமாக அழுதுட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க சரி ஓகே அவள் அழுதால் சமாதானம் சொல்லி ஜிம்லேயே போயிட்டு பேபிக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உட்காராங்க. இங்கே பாருங்க மிச்சம் தூங்குறியா கேட்குறாங்க. அம்மா சொல்லிட்டுமா தூங்குது அப்படி சொல்லிட்டேன். நம்ம ஜிம் வந்து பேபி தூங்க வைக்கிறாங்க. இப்போ ஜிம் ஜிம்மியும் பாய் பேபி வந்து படுத்துருக்காங்க வீட்டில். இந்த பக்கம் ஜம் கொடுத்துட்டு கேர்ள் பேபியா ஷோல்டர் வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் அழுதுருக்கும். இப்போ அமைதியாக ஜம் கூட ஷோல்டர் படுத்துருக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க ராட்சஸ் எப்படி அழுதுட்டு இருக்கா பாவம் அப்படி சொல்லிட்டு ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இவளுக்கு ஏன் இவ்வளோ பாசிட்டிவ் இவ்வளோ லவ் ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜம்க்கு வந்து ஷோல்டர் பேபி வச்சு கொஞ்சம் டேப் பண்ணி தராங்க. இப்போ இந்த பக்கம் மின்மன் சீக்கிரமே தூங்கிட்டான். அவன் கொஞ்ச நேரம் தூங்கிருக்கான் அழகா. இப்போ ஜிம் திரும்பி பார்க்குறாங்க இவன் என்ன இவ்வளோ சீக்கிரம் தூங்கிட்டான்னு சொல்லிட்டு சரி ரொம்ப ப்ளே பண்ணியிருப்பான் போல டேக்கில் ப்ளே பண்ணிட்டான்னு தூங்கிட்டான்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் போயிட்டு பேபி 4 ரிக்வஸ்ட் பண்ணிட்டு நல்லா தூங்க சொல்லிட்டு பிளாங்கெட் கவர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் எஞ்சி வராங்க. டக்குன்னு ஜங்க் கிட்ட இருந்து ஜிம் பேபி வாங்குறாங்க. இங்கே பாரு மினி சொல்கிறாங்க. இப்போ மினி வந்துட்டு க்யூட்டாக கவர் பண்ணிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க ஜோ எதுக்கு இவ்வளோ அழுதா சொல்லிட்டு கேஸ்லாம் வெயிட் பண்ணிட்டே பார்க்குறாங்க. என்ன வேணும் உனக்கு எதுக்கு யாராவது கேட்குறாங்க. அம்மா நீ எந்த சொல்கிறாங்க சரி சரி நான் வந்து தான் அப்போ சொல்லிட்டு ஜிம் க்யூட்டாக ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணிட்டு பார்க்குறாங்க. நம்ம ஜங்க் பார்க்குறாங்க ரொம்ப பாவமாக இருக்குது ஜிம்னோட சுச்சுவேஷனை பார்த்தா. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க ஜம்கா பேபி தூங்கிடுவா நான் பார்த்துட்டு நிற்கிற போக சொல்கிறேன். ஜங்கும் இல்லை நான் இருக்கா சார் ஜங்க் போய்ட்டு உட்காந்துறாங்க பெட்டோட கார்னரில். இப்போ ஜிம் கொஞ்சம் நேரம் வச்சிருக்காங்க. பேபி அழகாக தூங்கிட்டு ஏன்னா அழுதுருக்க மாட்டாங்கன்னு தூங்கிச்சு. ஜிம் பார்க்குறாங்க அப்போலாம் சீக்கிரம் தூங்கிட்டா சொல்லிட்டு இப்போ பேபி பக்கத்தில் படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு 2 பக்கமும் பில்லர்ஸ்லாம் வச்சு அழகாக கவர் பண்ணி விட்றாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஓகே ஜம்கா கீழே வந்து ஹேங்ஸ்லாம் இருப்பாங்க போய் பார்க்கலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் 1 வீக் நீ ரொம்ப பிஸியாக இருந்தேன் ஷெட்யூல் பிஸியாக இருக்குன்னு சொன்னேன். நானுமே கொஞ்சம் ஒர்க் டியூட்டியில் ரொம்ப பிஸியாக இருந்தேன் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அப்படி சொல்லி ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜம்க்கு பார்த்து சொல்கிறாங்க நானும் ரொம்ப மிஸ் பண்ண ஜம்க்கா அப்படி சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் சரி உனக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படி கேட்குறாங்க. எது கேட்குறீங்க சொல்கிறீங்களா பாடி பாரி பிடிச்சிருந்துச்சா தீம்ஸ் எல்லாம் அழகாக இருந்துச்சு அவனுக்கு பிடிச்சிருக்கா எல்லாமே ஃபுட் எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படி ஜம் கேட்குறாங்க. ஏன்னா இதில் அரேஞ்ச் பண்ணி நான் தானே பண்ணேன் உனக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்கணும் ஜம்க்கா நான் சொன்னேன் நீங்கள் எல்லாம் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்க நீங்கள் எது பண்ணாலும் பர்ஃபெக்டாக தான் இருக்கும் ஜம்க்கா சொல்கிறாங்க. அவனுக்கு பிடிச்சா ரொம்ப பிடிச்சிருந்து தெரியுமா அவன் வந்து உங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்ஸ் கூட ரொம்ப அழகாகவே இருந்துச்சு இதில் கொடுத்தோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எப்படி சொல்கிறாங்க. நிச்சயமா ஃபுட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்துட்டு இப்போ வந்து பாப்பா வந்து சின்ன குழந்தையா இருக்கா இல்லையா கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பார்ப்பா அப்போ பார்த்துட்டு மம்மா எனக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே அழகாக செலிப்ரேட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு சொல்லுவா கண்டிப்பாக அவருக்கு எல்லாமே பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜங்க் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துருக்காங்க. இப்போ ஜங்க் வந்து ஜிம்மில் இப்போ ரொம்ப சாஃப்டாக டச் பண்ணுறாங்க ஜிம் பேக் டச் பண்ணுறாங்க. சரி ஓகே இப்போ கீழே போகலாம் போயிட்டு ஹேங்ஸ்லாம் சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஜிம்னு சொல்லி ஜங்க் சொல்லிக்கிறாங்க. ஜங்க் ஓகே வாசல் 2 பேர் கீழே போகிறாங்க. இப்போ அப்படி கீழே பார்த்தா அந்த ஹேங்ஸ் எல்லா வரைக்கும் முடிச்சுட்டு உட்காந்துட்டாங்க சோஃபாவில். இங்கே ஒரு பாப்பா அழகாக தூங்கிட்டு ஒரு பாசனுடைய லேப்பில். இப்போது ஜிம் ஜங்க் பார்க்குறது ஹேங் அப்படி சொல்கிறாங்க. டே நீங்கள் வந்துட்டீங்களா சொல்கிறாங்க. நாங்கள் வந்துட்டு ஹேங் டைம் ஆகிடுச்சா சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப டைம் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறேன் ஹேங் இந்த டைமில் போது சேஃபா நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணுறீங்களா கேட்குறாங்க. நாங்கள் ஸ்டே பண்ணிக்கூடா சொல்கிறாங்க. இதுதான் கேட்குறீங்க இது உங்கள் வீடு சரியா வந்துட்டு இங்கே நிறைய ரூம்ஸ் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணுங்கள் ஏன்னா அங்கே பாருங்கள் அந்த டைம் வந்துட்டு 12 o'clock ஆக போகுது இந்த டைமில் போனால் அவ்வளோ சேஃப் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஆமாம் கரெக்ட் எங்களுக்கும் ட்ரைவ் பண்ண முடியல அப்படி சொல்லிட்டு
ஹேங் எல்லாமே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு சொல்கிறாங்க, அங்கே பாரு நம்ஷி தூங்கிட்டா சொல்கிறாங்க. இதில் நாம்ஜின் மேரிடு தான், காய் ஹோப் மேரிடு, டேகி மேரிடு, நம்ம ஜிக்குக்கு மேரிடு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஓகேவா? ஏன்னாக்கா டேகியும் காய் ஹோப்பும் நம்ம பேபிஸ் வந்து பிளான் பண்ணல. மற்றவங்க 2 பேருக்கு தான் பேபிஸ் இருக்காங்க. அதான் நம்ம ஜின்னுக்கும் நம்ஜினுக்கும் நம்ஷின்னு ஒரு பாப்பா இருக்கா. நம்ம ஜிக்குக்கு வந்து 2 பேபிஸ் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாய் பேபி, செகண்ட் ஒரு கேர்ள் பேபி. ஓகேவா? இப்போ நம்ஷியை வந்துட்டு ஜின்னு பார்க்குறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க, ஏன் கொடுங்க நம்ஷி நான் போய் உங்களை படுக்க வைக்கிறான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்க தூக்கிட்டு போடா, எனக்கு ரொம்ப நேரம் லேப்பில் படுத்துருக்கா, காலை வலிச்சிச்சு சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு படுத்து வைக்கிறாங்க. பேபி தூக்கிட்டு தூங்கிடுச்சு. பேபி தூக்கிட்டு போய்ட்டு ரூமில் படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு பிளாங்கெல்லாம் கவர் பண்ணி அந்த ரூமில் லாக் பண்ணிட்டு வெளில வராங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. டே ஜிம்மின்னு சொல்கிறாங்க, என்ன காய் சொல்லி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கல, நிறைய ஃபுட்டு சாப்பிட்டோம் போல, ஒரு மாதிரி டைஜஸ்ட் ஆகாமல் நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, நீ எனக்கு ஜிஞ்சர் டீ போட்டு தெரியாது சொல்கிறாங்க. திருப்ப போட்டு தரேன் சார். ஜிம்முக்கு போயிடறாங்க. இப்போ வீடு ஃபுல்லாக அழகாக நீட்டாக க்ளீனாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க, ஏன் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. எதுக்குலாம் தேங்க்ஸ் சொல்கிறேன், எனக்கு இல்லை நீங்கள் என்னாக்கா இது பண்ணிக்க முடியாது சொல்லிட்டு எல்லாம் பேசுகிறேன், நாங்கள் எல்லாமே வேறு யாருக்கெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஜம் கூட ஃப்ரெண்ட்ஸு, கசின்ஸ். ஓகேவா? இவங்க வந்து ஜிம்முக்கு வந்து ஜம்க்கு மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே தெரியும். இப்போ நம்ம ஜெவை பார்க்குறாங்க, எனக்கு இதெல்லாம் பார்க்கப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், குழந்தைங்களாக பாடி பார்ட்டிலாம் அரேஞ்ச் பண்ணுறது அழகாக இருக்குது. ஜங்குக்கு ட்ரெஸ்ஸாக ரொம்ப அழகாக இருந்துச்சு சொல்கிறாங்க. அப்படியே எங்கள் அம்மா 4 பேர் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிங்களா, ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்படி சொல்கிறாங்க. காய் பார்க்குறவங்க எனக்கு அதை பார்த்தப்போ ரொம்ப ஆசையாக இருந்துச்சு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. காய் பார்த்து இல்லைடா, எனக்கு இப்போ குழந்தை பிறக்கும், என் குழந்தைக்கு இப்போ பாடி பார்ட்டி வைப்போன்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இது கேட்குற எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குது. அப்போ ஜெவக்கிட்ட தான் கேட்கணும், ஜெவக்கு எப்போ வந்துட்டு அந்த மாதிரி ஹாப்பினஸை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெவக்கிட்ட கேட்குறாங்க. ஜெவ பார்க்க இப்போ என்னடா அவசரமா சொல்கிறாங்க. எது இப்போ நான் அவசரமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. டே அவனுக்குலாம் வயசாகிடுச்சுடா சொல்கிறாங்க. ஜெவ பார்க்குறேன், எனக்கும் அப்படிலாம் வயசாகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்னதாக வந்துட்டு டே வயசாகிடுச்சா, காலகாலத்தில் குழந்தை பத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெவக்கு பார்த்துட்டு நம்ம சின்ன சொல்லிட்டு இருக்காரு. இப்போ காய் பார்க்குறாங்க. ஆமாம் பேபி, நம்மளும் சீக்கிரமாக பேபிலாம் பார்த்துட்டு அந்த மாதிரி பாடி ஃபங்க்ஷன்லாம் வைக்கலாம்ல சொல்கிறாங்க. ஏடா பாடி ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு அவட பேபி எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. இல்லைடா இதெல்லாம் பார்க்கலாம், அழகாக இருக்கிற பார்க்குறதுக்கு எனக்கு இந்த மினி பாப்பா ஃபங்க்ஷன்லாம் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு அது மாதிரி பொண்ணு வேணும் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம், எனக்கு மினி மாதிரி ஒரு பொண்ணு வேணும் சொல்கிறாங்க. உனக்கு மின்மின் மாதிரி வேணாமா சொல்கிறாங்க. இல்லை மின்மின் வந்து ரொம்ப சமத்து குழந்தை, ஆனால் மினி இருக்கால அது மாதிரி ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கணும், பாசிட்டிவ் ஆகிட்டு க்யூட்டாக இருக்கிறது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, ரியாக்ஷன்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம், எனக்கு மினி மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்லிட்டு இருக்காங்க. ஜெயவுக்கு ஒரு ஷையாக இருக்குது. சரி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ பார்க்குறாங்க, எனக்கு கூட ஒரு குழந்தை வேணும் சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க டேவ் என்னன்னு சொல்லிட்டு. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ சுகா டேவ் பார்த்து லைட்டாக ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் திரும்பிக்கிற ஷை ஆகிட்டு ஜிம்மி பார்த்து அந்த பக்கம் ஜிஞ்சர் டீ போட்டு கொடுக்குறாங்க. நாங்கள் எல்லாமே எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஆமாட ஜங்கு அப்படின்னு கேட்கணும் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நீ ஜிம்மி எப்படி லவ் பண்ணீங்க அப்படி கேட்குறாங்க. என்னடா அப்படி கேட்குறேன், எனக்கு மேரேஜ் ஆகிட்டு 5 years ஆகுது, இப்போ வந்து கொஸ்டின் கேட்குறேன் சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு கேட்கணும் ஆசையாக இருக்குது, இது வரைக்கும் லவ் பண்ணுன்னு சொன்னேன், நீ ஒரு டாக்டராக ஒரு பேஷண்ட்டாக அதை மட்டும் தான் தெரியும், மற்றபடி உங்கள் லவ் ஸ்டோரி எப்படி எனக்கு தெரியாதுடா. அப்போ நாங்கள் ஃபாரின்ல இருந்தோம், மேரேஜ்க்காக தான் நாங்கள் ரிட்டர்ன் வந்தோம், அதுக்கப்புறம் எல்லாரும் பிஸியாக இருந்துட்டோம், அவங்களுடைய ஷெடியூலில் அதனால டைம் கிடைக்கல, ப்ராப்பராக உங்கள் லவ் ஸ்டோரி எனக்கு தெரியாது, பேசாமல் நீ சொல்ல அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்காக நம்ம குரூப்லேயே லவ் பண்ணாமல் தான் நீ மட்டும் தான், நம்மளாம் ஒன்றா இருக்க வரைக்கும் லவ் பண்ணவே இல்லை, நம்மளால் தனித்தனியாக போனதுக்கப்புறம் நீ டாக்டர் ஆனதுக்கப்புறம் லவ் பண்ணியிருக்க, அதனால் என்கிட்ட சொல்ல லவ் ஸ்டோரி அப்படி சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்க. ஆமாம் எனக்கும் தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஷையாக இருக்குது. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. ஆமாம் எனக்கும் தெரியாது லவ் ஸ்டோரி, நீ சொல்கிறாங்க. ஏன் டைம் என்ன ஆகுது, தூங்காமல் லவ் ஸ்டோரி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. ஏன் உங்கள் லவ் ஸ்டோரி கேட்கக்கூடாதா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, உங்கள் லவ் ஸ்டோரி நீங்கள் உங்கள் லவ் ஸ்டோரி சொன்னால் எங்கள் தூங்காமல் கேட்போம் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. ஏன் எங்கள் ஸ்டோரி மேலே உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சொல்கிறாங்க. ஆமாம் ஜி கூப்பிடலாம் சும்மாவா அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஏன் நீங்களா பேசுறீங்க சொல்கிறேன், நான் தானே பேசுகிறேன் சொல்லுங்கள், அவங்க லவ் ஸ்டோரி கேட்போம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறங்க. அது சொல்கிறாங்க. சொல்லவா ஜங்கு தான் ஜிம்மு பார்த்து கேட்குறாங்க. ஓ இஷ்டம் ஜிம்மு சொல்கிறாங்க. ஓ பர்மிஷன்லாம் கேட்பியா ராஜா காய் கேட்குறாங்க. இப்போ நான் ஒய்ஃப்கிட்ட பர்மிஷன் கேட்க வேணாமா கேட்குறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. அது கரெக்டு தான், நான் கூட ஹோப்பை போயிட்டு எல்லாத்துக்கும் பர்மிஷன் கேட்பேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜன் பார்க்குறாங்க. நீ எதுக்கு அவன்கிட்ட பர்மிஷன் கேட்காம இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம நம்ஜன் கேட்குறாங்க. இப்போ காய் தான் என்ன டேஸ் பண்ணுறது நிறுத்துங்க, அவன்கிட்ட கேளுங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கும் சரி ஓகே சொல்கிறேன் அப்படி அவர் சொல்கிறாரு. எனக்கும் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது, சில மெமரிஸ் எல்லாம் வந்து ரிட்டன் பேக் ஆகும், ரொம்ப அழகாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு இப்போ எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க ஜங்க். ஏன்னா ஜங்கோட ஃபேஸ் இப்போ ரொம்ப க்ளோவிங்காக இருக்குது அந்த மெமரிஸ் அதை பற்றி சொல்லும் போதே. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா நான் வேணா ரூம் போவா சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ இதில் பார்க்குறேன். இல்லை நீ இங்கே நாங்கள் வந்து பார்க்கணும் உங்களோட ரியாக்ஷன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது ஜிம் படி ஜங்கோட ஃபேஸ் இப்படினாக்க செஸ் கூட ஹைட் பண்ணிக்கிறாங்க ஃபேஸாக. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது பாரு சொல்கிறாங்க. என்ன ஜங்கா சொல்கிறாங்க. நான் சொல்ல கேட்குறேன் நீ சொல்லு, ஆனால் எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது சொல்கிறாங்க. பாரு ஷையாகதா ஜங்க் சொல்லிட்டுருக்காங்க. எல்லாரும் இருக்காங்க பாரு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன பேசுகிற சொல்லிட்டு இப்படி ஷையாக நினச்சிக்கேன் அதெல்லாம் பண்ணிவிட்டு பார்த்துக்கோ சொல்கிறேன். ஜிம் பார்க்குறாங்க. பர்வட்டி டாக்டர் மாதிரியே பேசுகிறா ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. டாக்டர் தானே உங்கள் ஹஸ்பண்ட் தானே அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு கேட்டுச்சான்னு கேட்குறாங்க. எனக்கு கேட்டுச்சு காய் சொல்கிறாரு. இப்போ நம்ம செக்கை பார்க்குறாங்க. ஓகே நான் சொல்கிறேன் சரி சொல்ல சொல்லிட்டாங்க. இப்போ அப்படி 7 years பிஃபோர் போகலாண்டா.
இங்கே ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஹாஸ்பிட்டல் காமிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து கரண்ட்லி ஹான்ஜட். ஓகே, ஹான்ஜில் ஒரு ஹாஸ்பிட்டல் காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு டாக்டர் அன்றைக்கி நியூவாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் வந்து நின்றுருக்காங்க. டாக்டர் ஜியோன்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இங்கே பாருங்கள், இதான் உங்களுடைய பேஷண்ட்டுக்காரோட ஃபைல் சொல்கிறாங்க. இதெல்லாம் சார், இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய ஃபைல் எப்படி சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஒவ்வொரு பேஷண்ட்டோடைய ஃபைலையும் பார்க்குறாங்க. இவங்களாம் இங்கே இருக்காங்க. இது எந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அப்படின்னாக்கா அவுட் ஆஃப் சிட்டியில் இருக்குண்டா. ஓகேவா, அங்கே வந்துட்டு ரொம்ப ரிசர்ச் பிஸ்னஸ் மேலாக இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபேமிலியாக இருக்க உடம்பு சரியில்லை அப்படின்னாக்கா அவங்க வந்துட்டு ஒன்று ஃபேமிலி ரெப்டேஷன், செகண்ட் வந்துட்டு செக்யூரிட்டி, இந்த சேஃப்டிக்காக இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வீட்டை சேர்ந்த பேஷண்ட்டோ அவங்களோட பசங்களையும் சேர்த்து அங்கே அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். யாரையும் வந்து விசிட் பண்ண முடியாது அவ்வளோ ஈஸியாக. வந்து ஈவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாலுமே விசிட்டிங் டைம் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணால் மட்டும் தான் பார்க்க முடியும். இங்கே வந்து அவங்கள பார்த்துக்கிறதுக்கு கேர் அங்கே ஆல்ரெடி இருப்பாங்க. இப்போ அங்கே ஒரு பேஷண்ட், ஒரு டாக்டர் வந்து ரிட்டையர் ஆயிருக்காங்க. ரொம்ப ஏஜ் ஆகிட்டு சொல்லிட்டு ரிட்டையர் ஆயிருப்பாங்க. அந்த ஒரு பொசிஷனில் ஒரு நியூ யங்கஸ்ட் டாக்டர் வந்திருக்காங்க. அவர் பேர் தான் டாக்டர் ஜியோன். ஓகே, மல்டி ஸ்பெஷாலிட்டி டாக்டர். ரொம்ப எப்படின்னா இங்கே ரொம்ப ஹாட் அண்ட் ஹேண்ட்ஸமாக இருப்பார். அந்த டாக்டர் தான் பார்த்துருக்காங்க. அவங்களோட ஃபைல்லாம் பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு பேஷண்டோட ஃபைலை பார்த்துருக்காங்க. இப்போ நான்சின்றவங்க தான் நர்ஸ். அவங்க பார்த்துருக்காங்க. டாக்டர் ஜோன், நீங்கள் வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. நாளையிலேருந்து நீங்கள் இந்த பேஷண்ட்டில் தான் நீங்கள் விசிட் பண்ணணும் சொல்கிறாங்க. ஓகே, நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு இப்போ டாக்டர் ஜியோன் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த டோர் வந்து லைட்டாக ஓப்பன் ஆகுது. இப்போ டாக்டர் ஜியோனும் அங்கே இருக்க நர்ஸும் ஓப்பன் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அவங்க ஒரு பையன் க்யூட்டாக டீ பார்க்குறான். இப்போ இந்த டாக்டர் ஜியோன் பார்க்குறாங்க. கம்மின்னு அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பாசன் அப்படி க்யூட்டாக விளையாண்டுறாங்க. ஜிம்மி நீங்கள் என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு நான்சி கேட்குறாங்க. அக்கா ஏ அப்படி சொல்லிட்டு கிட்டே வராங்க. நீங்கள் தான் இப்போ நியூவாக வந்து டாக்டரா அப்படி கேட்குறாங்க. இப்போ அந்த பாசன் பார்க்குறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பசங்க கிட்ட போய்ட்டு டச் பண்ணி பார்க்குறாங்க. நீ எவ்வளோ அழகாக இருக்க அப்படி சொல்கிறாங்க. என்ன சிஸ்டர், அந்த டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இந்த நர்ஸ் தான் வந்துட்டு ஜிம்மி என்ன பண்ணுறது பண்ணக்கூடாதுங்கப்பா அப்படி சொல்கிறாங்க. இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த டாக்டர் வந்துட்டு ரொம்ப ஓல்டு அங்கிள். அது அங்கிள் கூட இல்லை, கிராண்ட்பா. ரொம்ப ஓல்டாக இருப்பார். ஒரு ரெண்டு பேசுவார், சாஃப்டாகவே இருக்க மாட்டார், சிரிக்கவே மாட்டார். ஆனால் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படி சொல்லிட்டு டச் பண்ணி பார்க்குறாங்க. இப்போது அந்த ஒரு டாக்டருக்கு ஒரு மாதிரியான ஒரு டச்சஸ் வந்துட்டு இது வரைக்கும் அந்த டாக்டர் யாரும் டச் பண்ணதே இல்லை. ஆனால் ஒரு பர்சன் வந்துட்டு நைஸாக டச் பண்ணுறாங்க. அந்த டாக்டர் இப்போ நோட் பண்ணுறாங்க. அவங்க அந்த பர்சன் வியர் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு ஃபேஷன் ட்ரெஸ் தான். அப்பயும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அது வந்து ஒரு ஃபேஷன் சொல்லிட்டு. அவங்களோட ஷர்ட்டில் ஒரு நம்பர் ஒன்று இருக்குது. இந்த நம்பர் வச்சு இந்த டாக்டர் பார்க்குறாங்க கரெக்டாக. இப்போ அவங்க அந்த கையில் இருக்க அந்த ஃபைலுமே அந்த பேஷண்ட்டோடைய இருக்குது. அந்த ஷர்ட்டில் ஒரு நம்பர் கரெக்டாக நம்பர் தான் இருக்குது. அவங்க பார்க்குறாங்க. அப்படியே அந்த பர்சன் இவங்களை பார்த்துட்டே அந்த ஃபைலையும் பார்க்குறாங்க. பேர் வந்து பார்த்து ஜிமின் அப்படி போட்டிருக்கு. மென்டல் இல்னஸ் வந்துட்டு லிட்டில் ஸ்பேஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க. லிட்டில் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கி ஜிம்மி பார்த்துருக்காங்க. அந்த பக்கம் ஜிம்மி பார்த்தா க்யூட்டா ஐஸை பிளிங்க் பண்ணி ஜேக்கியை பார்த்துருக்காங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க. ஸோ உங்கள் பேர் எப்படி கேட்குறாங்க. என் பேர் பார்ச்சிமின்னு சொல்கிறாங்க. பார்ச்சிமின்னு சொல்கிறாங்க. உங்கள் பேர் என்ன அப்படி ஜிம்மி கேட்குறாங்க. என் பேர் டாக்டர் ஜியோன்னு சொல்கிறாங்க. டாக்டர் ஜியோன் அப்படி சொல்கிறாங்க. இந்த வாய்ஸ் கேட்குறதுக்கு ஜேக்கி கேட்டு அவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த டோன் வந்து ரொம்ப யூனிக்காக ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஜேக்கி பார்க்குறாங்க. ஆமாம், என் பேர் வந்துட்டு டாக்டர் ஜியோன். கால்மி டாக்டர் ஜியோன்னு சொல்கிறாங்க. ஓகே டாக்டர் ஜியோன், எல்லாரும் வெளில பேசிக்கிட்டாங்க. நியூவாக டாக்டர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதான் பார்த்து படம் வந்தேன். நைஸ் டு மீட் யூ அப்படி சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறது ஹேண்ட் நிட்டுறாங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க. ஓகே சொல்லிட்டு அப்படியே ஹேண்ட் வந்து ஷேக் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்னோட ஹேண்டு குட்டியும் இருக்குது. ஜேக்கியோட ஹேண்ட் அவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த பெரிய ஹேண்ட் அந்த குட்டி ஹேண்ட் அப்படியே ஃபுல்லாக அதை ஹோல்ட் ஆகிடுது. ஜேக்கியோட அந்த ஹேண்ட் அதை ஹோல்ட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாருங்க, அந்த டாக்டர் இருக்கார்ல, அவர் வந்து ரொம்ப திட்டுவார், அப்புறம் மிரட்டுவார், அப்புறம் மெடிசன் சாப்பிட்டு சொல்லி டார்ச்சர் பண்ணுவார். நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது சரியா சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஜேக்கி பார்க்குறாங்க. சரி அப்படி சொல்கிறாங்க. சரி அப்படி இப்போ போகிறேன், அப்புறம் வந்து பார்க்கவா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜேக்கி ஓகே அப்படி சொல்கிறாங்க. பாய் அப்படி சொல்கிறாங்க. பாய் அப்படி ஜேக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் ஓடி போயிடுறாங்க. இப்போ நான்சி பார்க்குறாங்க. டாக்டர் நீங்கள் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் அவங்க ஒரு பேஷன் சொல்லிட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நான்சி ஓகே டாக்டர் சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. ஃபைல் இருக்குது டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கி அந்த ஃபைல் நல்லா ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஜிம்மோட கரண்ட் ஏஜ் வந்து ஜிம்முக்கு வந்து 22 ஏஜ் நடந்துட்டு இருக்கு. அந்த டைமில் ஜிம்மோட ஏஜ் வந்து 22. ஆல்மோஸ்ட் ஜிம் வந்து 2 இயர்ஸ் அந்த பிளேஸில் இருக்காங்க, அந்த ஹாஸ்பிட்டலில். இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க. ஜிம்முக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜேக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்கிறது பார்க்குறாங்க. ஆனால் ஒரு எதுவும் சம்திங் வந்து டிஃப்ரெண்ட் ஃபீல்டு. அன்றைக்கி நியூ ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்டு இருக்குது. நியூ பிளேஸு நியூவாக டாக்டர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த பிளேஸ்க்கு. ஆனால் எல்லாமே நியூவாக இருக்குது. அது ஜிம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. ஜேக்கி சரி ஓகே சொல்லிட்டு விட்டுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம ஜேக்கி வந்துட்டு ப்ராப்பராக அன்றைக்கி தான் டியூட்டியில் ஜாயின் பண்ணுறாரு. நேற்று ஜாயின் பண்ணியிருப்பாரு, ஆனால் எந்த ஒரு பேஷண்ட் விசிட் பண்ணல. இன்றைக்கி தான் அவர் எல்லா ஒர்க்கையும் பார்க்க போகிறாரு. ஸோ அவர் ஜேக்கி வந்து மினான்ஸ் போய் கூட நிற்கிறாங்க. ஒவ்வொரு ஃபைலாக கையில் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பேஷண்ட்டை பார்க்குறப்போ அவங்களுடைய அந்த கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா சொல்லிட்டு இப்போ நான்சியும் ஜேக்கியும் வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பிளேஸாக போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பேஷண்ட்டை பார்த்துட்டு அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி மெடிசன் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஜேக்கிக்கு தெரிஞ்ச மெடிசன்ஸ் அவர் சேஞ்ச் பண்ணுறாரு. இப்படி சேஞ்ச் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேஷண்ட்டாக பார்த்துட்டு வந்துருக்காங்க. இப்போ ஃபைனல் லாஸ்ட்டாக நம்ம ஜிம்மில் ரூமுக்கு தான் வராங்க. டாக்டர் பார்த்தா ஜிம் டாக்டர் விட பவர் பண்ணிட்டு போகிறாங்க பெட்டில்.
இப்போ ஒரு பாஸ் நாங்க பாருப்பா ஜிமின் சாப்பிட சொல்றாங்க. அச்சும்மா எனக்கு ஃபுட்டு வேணாம் சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடாதுப்பா சாப்பிடுப்பா சொல்றாங்க. வேண்டாம் அந்த ஃபுட்டு கசக்குது சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடாது கசக்காது. இந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிட்டா க்யூர் ஆகும். சீக்கிரம் வீட்டுக்கு போகணுமா இல்லையா சொல்றாங்க. வீட்டுக்கு போகணும் தான் அந்த ஃபுட்டு வேணும் நல்ல ஃபுட்டா கொடுங்க சொல்றாங்க. நல்ல ஃபுட்டு தான்ப்பா அப்படி சொல்றவங்க சொல்றாங்க. இல்ல வேண்டாம் அப்படி சொல்றாங்க. இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு ஜிம்மின்னு சொல்றாங்க. நான்சிக்கா அப்படி சொல்லிட்டு க்யூட்டா கூப்பிட்டுருக்காங்க. இப்போ நான்சி கிட்ட போறேன் என்னாச்சு சொல்றாங்க. வழக்கம்போல கம்ப்ளைண்டா சொல்றாங்க. அக்கா அந்த ஃபுட்டு பிடிக்கவே இல்லை பாரு பச்சை பச்சையா இருக்கு சொல்றாங்க. பச்சை பச்சையா இல்லை அது வந்து கிரீன் வெஜிடபிள் சரியா சொல்றாங்க. அது வேணாக்கா எனக்கு சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடாதுடா சாப்பிடணும் சாப்பிட்டா தானே சீக்கிரம் வீட்டுக்கு போக முடியும் சொல்றாங்க. ஆமா ஐயா எங்க அப்பா அம்மா எப்போ வருவாங்க அப்படி கேட்குறாங்க. சீக்கிரமா வருவாங்க சரியா சொல்றாங்க. இப்படிதான் நீ அடிக்கடி சொல்ற ஆனா வரவே மாட்டாங்க. ஒருவேளை அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மினி மேல கோவமோ அப்படி சொல்றாங்க. மினின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் அவரு தான் ஒரு மினி சொல்றாரு. உங்க அம்மா வந்துட்டு ஜிம்மினோட அம்மா ஜிம்மின் மினி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த ரீசனால இப்போ நம்ம நினைச்சு பாக்குறாங்க. இல்ல மினி மேல யாரும் கோவப்படுவாங்களா மினி எல்லாருக்கும் பிடிக்கும்ல சொல்றாங்க. ஆமாம்ல சொல்றாங்க. அப்புறம் எப்படி மினி மேல கோவப்படுவாங்க சொல்றாங்க. ஆனா ஏன் மினியை பார்க்க வரல சொல்றாங்க. மினியை பார்க்க வருவாங்க சீக்கிரமே வருவாங்க சரியா சொல்றாங்க. சரி அப்படி சொல்றாங்க. இந்த ஆக்காட்ட சொல்லி இப்போ நான்சி தான் கியூட்டா ஒரு மாதிரி பேசிக்கிட்டு ஃபிட் பண்ணிடுறாங்க. டக்குனு ஜிம் சாப்பிட்றாங்க. அதை அஜிமா பாக்குறாங்க. இதுதான் சொல்றேன் நான்சி நீங்க ஃபிட் பண்ணு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இப்போ நான்சி ஓகே நான் ஃபிட் பண்றேன் சொல்லிட்டு நான்சி ஃபுட்டு ஃபிட் பண்றாங்க. இது எல்லாத்தையும் ஜெயிக்க இருந்து பார்த்துட்டே தான் இருக்காங்க. ஃபைனலா நம்ம நான்சி ஃபுல்லா ஃபுட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் மெடிசன் எடுக்கிறாங்க. போட்டு சொல்றாங்க. அக்கா அக்கா வேண்டாம் அக்கா சொல்றாங்க. போட்டு தான் அவங்க ப்ளீஸ் சொல்றாங்க. வேண்டாம் அப்படி ஜிம் சொல்றாங்க. இப்போ ஒரு பர்சன் கிட்ட வராங்க. ஜிம்மின்னு அப்படி கூப்பிடுறாங்க. டாக்டர் ஜியோன் அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அவர் சொல்லும்போது ஒரு ஃபேஸ்ல ஒரு மாதிரி பிரைட்னஸ் வருது. ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் அழகாக ஆகுறாங்க. இப்போ நம்ம நான்சி பார்க்குறாங்க. அங்கே பால் டாக்டர் ஜியோன் வந்திருக்காங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க தான் கைட் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. கைட் பண்ணுவாங்களா ஆமாம் சொல்கிறாங்க. அப்படியா ஜிம் பார்க்குறாங்க. டாக்டர் ஜியோன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேகேக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜேகே பார்க்குறேன். நான் சாப்பிட்டேனே நீங்கள் சொல்கிறாங்க. நான் இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சேன் அது ஜிம் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஸ்டமக் ஃபுல் ஆகிடுச்சா சொல்கிறாங்க. அப்போ மெடிசன் போட்டுக்கிறியா கேட்குறாங்க. மெடிசன் வேண்டாமே சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது மெடிசன் சாப்பிட்டாங்க சொல்கிறாங்க. இல்லை மெடிசன் வேண்டாம் கசக்கும் சொல்கிறாங்க. கசக்காது அப்படி ஜேகே சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. என்னை பாரு சொல்றாங்க. சொல்றாங்க கட்ட சொல்லிட்டு ஜிம் ஜெக்கி பார்த்துட்டு கட்டுறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி அப்படியே ஜிம்மு மவுத்தில் டேப்லெட் போட்டு தண்ணி வந்துட்டு ஃபிட் பண்ணி விட்டுறாங்க. ஜிம்மு முழுங்கிறாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சொல்றாங்க கசக்குது என்ன இல்லை சொல்றாங்க. அவ்வளோதான் ஜிம் சொல்றேன் ஜெக்கி சொல்றாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜெக்கிவை நீங்க ரொம்ப கியூட்டு அப்படி சொல்றாங்க. நானா ஆமாம் ரொம்ப கியூட்டு ரொம்ப ஸ்வீட்டு அப்படி ஜிம் சொல்றாங்க. இப்போ ஜெக்கிவும் சரி ஓகே இப்போ நீயும் சமத்தா இருந்தாக்கா எல்லாமே கியூட்டாக அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு சரியா சொல்றாங்க. அப்படியா சொல்றாங்க. சரி ஜிம் சொல்றாங்க. இப்போ ஜெக்கி தான் சரி ஓகே உனக்கு அதான் கொஞ்சம் ஷெடியூல் இருக்குது நீ பண்ணுறியா கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அப்படி கேட்குறாங்க. நீ கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும் ரூம் கிளியர் கூட சரியா சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது நீ பண்ணுறியா அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு அப்படி வச்சுக்க சொல்லிட்டு கொஞ்சம் வெளில வராக்கா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அதெல்லாம் பண்ண ரொம்ப கஷ்டம் சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது நீ பண்ணி தான் ஆகணும் வரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நான் இருக்கேன் கூட இருக்கேன் நீ வரியா அப்படி கேட்குறாங்க. ஜிம் நீங்கள் என் கூட இருக்கீங்களா சொல்கிறாங்க. சரி ஜிம் வராங்க. இப்போ நம்ம நான்சி பார்க்குறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க நான் பார்த்துட்டு நீங்கள் போங்க சொல்கிறேன். இப்போ நான்சி போயிடறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டி வந்துட்டு அந்த பிரைன் வந்து பின்னாக்கா அவர் வந்து ரிலீஸ் சொல்லிட்டு வெளில வந்தாக்கா சம் பிரைனுக்கான அந்த டெவலப்மெண்ட் அந்த ஒரு அப்படி ஒரு எக்ஸசைஸ் தான் அது ஒரு யோகா மாதிரி லைக் அது வந்து பண்ணணும். இப்போ நம்ம ஜெக்கி தான் ஜிம்ல உட்கார வைக்கிறாங்க. ஜிம்ல உட்காடுறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்னை பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. என்னை பார்த்தியா ஜிம் இந்த க்யூட்டை பார்த்துருக்காங்க. அப்படி இல்லை அங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு இப்படி பார்க்கணும் சரியா சொல்கிறாங்க. இப்படியா ஜிம் கிட்டே வந்துட்டு ஜெக்கியோட ஃபேஸ் கிட்ட அப்படியே ரொம்ப க்ளோஸாக வச்சிருக்காங்க. ஜெக்கியோட ஹார்ட் பீட் ரொம்ப ரைஸ்ட் ஆகுது. ஜெக்கிக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க. என்ன என்னோட ஹார்ட் பீட் என்னுடைய கண்ட்ரோல் தாண்டி இப்படி தான் ரைஸ்ட் அப் ஆகிட்டு இருக்கு. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி தான் அவருக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட்லாம் பண்ணி ஃபிட்டாக வச்சிருப்பாரு. அப்படி ஒரு மாதிரி தன்னோட பாடி கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஒரு இது அவர்கிட்ட இருக்கும். அவர் எனக்கு இப்போ முதல் தடவை ஒரு ஹார்ட் பீட் அவ்வளோ ரெஸ்ட் பார்க்குது. ஜெக்கி பார்க்குறேன். ஜிம் ஜெக்கோட ஜெக்ஸ் பக்கத்தில் இருக்கு. ஜெக்கி பார்க்குறாங்க. எப்படி இல்லைப்பா கொஞ்சம் தள்ளி போறியா சொல்கிறாங்க. ஏன் சொல்லி ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அதுவா நீ கொஞ்சம் தள்ளி போயிட்டு என்னை பார்த்ததுக்கப்புறம் இப்படி பண்ணணும் சரியா சொல்கிறாங்க. அப்படியா ஜிம் கிட்ட கேட்டுருக்காங்க. அப்படி அவ்வளோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஜெக்கிக்கு ரொம்ப பெட்டர் ஆகுது ஜிம் பார்க்குறப்போ. சரி சொல்லிட்டு ஜெக்கியும் பாருங்க உட்கார சொல்கிறாங்க. இப்படி உட்காருங்க. இப்போ ஜெக்கி செஞ்சு காமிக்கிறாங்க. இப்படி பண்ணுறியா சொல்கிறாங்க. இப்படியா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி ஆமாம் அப்படி தான் சொல்கிறாங்க. சரி சரி ஜிம் நல்லா பண்ணுறாங்க. ஜெக்கி ஜிம்மே பார்த்துருக்காங்க. அவரே ஒரு அவர் மறந்து பார்த்துருக்காங்க. என்னவோ அவர் பார்க்குற பிறகு இந்த வேர்ல்டு இந்த மறந்து போன மாதிரியும் அவரை பார்த்தா மட்டும் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. பக்கம் ஜிம் கியூட்டாக பண்ணுறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இன்னைக்கு இது போதும் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஒவ்வொரு டேவா ஒவ்வொரு எக்ஸசைஸ் சொல்லி தராங்க. ஜிம்முக்கு சில எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாரு சில பண்ண மாட்டாரு. அச்சோ வலிக்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது பாரு சொல்கிறாங்க. வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. பாரு ஜிம் பண்ணதான் பிரைனுக்கு வந்துட்டு நீ உன்னோட நர்வ் வந்துட்டு ஒர்க் அவுட் கொஞ்சம் ஒர்க் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. பாரு பிரைனுக்கு ஒரு நர்வ் ஓகேவா இது எல்லாமே நீ வந்து எக்ஸசைஸ் பண்ணாதான் வந்துட்டு ஒர்க் ஆகும். நீ வந்து கொஞ்சம் ட்ரை பண்ண சொல்கிறாங்க. வலிக்குது வேண்டாம் அப்படி ஜிம்ல போயிட்டு வெளில படுத்துக்கிறாங்க. செக் பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அங்கே பாரு நான் சொல்கிறேன் பண்ணவே பண்ண முடியாது கேட்குறாங்க. ஜிம் ரொம்ப ஆரம்பிச்சிட்டாரு இப்போ நான் சொல்றது பார்க்குறாங்க. டாக்டர் ஜிம் என்னாச்சும் கேட்குறாங்க. இப்போ டாக்டர் ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. டாக்டர் திட்டாதீங்க அவன் ரொம்ப சென்சிட்டிவாக சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு இப்போ கொஞ்சம் ரைஸ் ஆகுது ஜிம்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப நல்லவர்
நினைச்சாலும் நீங்களும் திட்டுறீங்க, அந்த டாக்டரோட நீங்க ரொம்ப மோசமா திட்டுறீங்க. வேண்டாம், நானே பார்த்துப்போம். ஜிம்மி பாட்டிலே படுத்துக்கிறாங்க. இப்போ செக் பண்ணுறாங்க, இங்கே பாரு ஜிம்மி சொல்கிறாங்க. வேண்டாம், நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். ஜிம்மிட்ட படுத்துக்கிறாங்க. இப்போ நினச்சி பார்க்குறேன், டாக்டர் சமாதானம் பண்ணுறீங்க போங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு மேலே வந்துடுறாங்க. ஏன்னா அவருக்கு எனக்கு சீக்கிரம் ஜிம்மி க்யூர் பண்ணணும், அந்த பிரிட்டிஷ் பஸ் வெளில வரணுன்றதுக்காக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் வந்து பார்ப்போம், நம்ம ஜிம் பார்த்தாலும் ரொம்ப அழகாக ஜெய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஜேக்கோட அம்மா வந்துட்டு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. ஃபோன் பண்ணி பிளைண்ட் டேட் போகலான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த டென்ஷனில் தான் அந்த கத்திருப்பாரு. இப்போ நம்ம ஜேக்கு ஒரு மாதிரி இருக்குது. எங்கேயோ உள்ள கோவத்துக்கு யார் ஜிம்மிட்ட காமிச்சிட்டு சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ஓகே சொல்லிட்டு இப்போ ஒரு 3 days ஆச்சு. ஜேக்கே பார்க்கவே மாட்டாரு, பேச மாட்டேங்கிறாரு. இப்போனாக்கா ஜேக்கே பார்த்து ஜிம் கூட ஹைட் ஆகிக்கிறாங்க. இப்போ இன்னொரு டாக்டருமே இங்கே இருப்பாங்க. அவர் 2 டாக்டர் இருப்பாங்க. இன்னொரு டாக்டர் வராங்க. அந்த டாக்டர் கூட ஜிம் சூப்பராக பேசுகிறாங்க. அவர் பேர் ஜோஷுவான். அந்த ஜோஷுவான் டாக்டர் ஜிம் நல்லா பேசுகிறாங்க. ஜோஷுவான் பார்க்குறாங்க. ஏன்னா வந்து வீக்லி 3 times மட்டும் தான் வருவார், ரெகுலராக வரமாட்டார். ஜேகே தான் ரெகுலர் டாக்டர். இப்போ நம்ம அந்த டாக்டர் வரும்போது மட்டும் நம்ம ஜிம் நல்லா பேசுறாங்க. இது பார்க்குற ஜேகேக்கு பாசிட்டிவாக இருக்குது. என்ன அவங்க நல்லா பேசலாம்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் ஜிம்மில் கொஞ்சிட்டு இருக்காரு. ஜிம்மினும் வந்து அந்த டாக்டர் கிட்ட நீங்கள் ஏன் மினியை பார்க்க வரல சொல்லிட்டாங்க. இல்லை, எனக்கு வேறு ஹாஸ்பிட்டல் டியூட்டின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே அவங்க வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களோ? ஆமாம் ஜிம் அந்த டாக்டர் சொல்லிட்டாங்க. ஜிம் கூட பேசிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன வேண்டாதீங்க சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஜாக்கெட் வந்துருக்கு அந்த கொடுக்குறாங்க. ஜிம்மில் ஹாப்பியாக வாங்கிக்கிறாங்க. தேங்க்யூ சொல்லிட்டாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு டாக்டர் ஜிம்மோட ஹேரில் கொஞ்சம் கையை வச்சு ரப் பண்ணி விட்டுட்டு போயிடுறாரு. ஹேரில் இந்த பக்கம் செக் அவ்வளோ பாசிட்டிவ் ஆயிடுச்சு. 3 days ஜேகே ஜிம்மி வந்து ஜேகே அவர் ரூம்ல விடவும் மாட்டாங்க. செகண்ட் பார்த்தா இந்த மாதிரி இன்னொரு டாக்டர் பேச எதுக்கு இல்லை அவ்வளோ பார்க்குறாங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. டாக்டர் ஜோன் என்ன ஜிம் தான் போயிட்டு ஹைட் ஆக்கிறாங்க, மெடிக்கல்ல ஹைட் ஆக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே கிட்ட போகிறாங்க. ஹெந்திரிக் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. என்ன வச்சிருக்கு கையில் சொல்கிறாங்க. அப்படியே சாக்லேட் தரமாட்டேன் ஐஸ்கிரீம் வச்சுக்கிறாங்க. பாரு யார் கொடுத்தா கேட்குறாங்க. இது எனக்கு டாக்டர் ஜோஷன் கொடுத்தாங்க சொல்கிறாங்க. அவங்க கூட வாங்குவா சொல்கிறாங்க. அவன் சொல்லக்கூடாது அவர் அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. சரி அவர் வாங்கி கொடுத்தா நீ சாப்பிடுவா அப்படி கேட்குறாங்க. சாப்பிடுவேன் சொல்கிறாங்க. பாரு அப்படி யார் வாங்கி கொடுத்தா சாப்பிடுவா அப்படி கேட்குறாங்க. யார் வாங்கி கொடுத்தா சாப்பிட மாட்டேன், டாக்டர் ஜோஷன் வாங்கி கொடுத்தா சாப்பிடுவேன். அவர் வீட்டில் 3 times தான் வருவார். ஆனால் வரும்போது சாக்லேட் வாங்கிட்டு வர ரொம்ப நல்லவர் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கே பார்க்குறாங்க. பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. எவ்வளோ பிடிக்கும் சொல்கிறாங்க. இவ்வளோ ஜிம்மில் ஹேண்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. என்ன பிடிக்கும் இவ்வளோன்றது ஜிம்மில் குட்டியோட ஹேண்ட் வச்சு காமிக்கிறாங்க. இப்போ ஜெக்கே பார்க்குறாங்க. உனக்கு அவர் மட்டும் அவ்வளோ பிடிக்கும், என்ன மட்டும் எவ்வளோ பிடிக்கும் சொல்கிறாங்க. எனக்கு திட்டினல சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு திட்டினதில்ல அன்றைக்கி லாஸ்ட்டு திட்டினல என்ன ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கே பார்க்குறாங்க. அதுவா டாக்டர் ஜோன் இருக்கானே? ஆமாம் டாக்டர் ஜோனோட அம்மா ஜோனை திட்டாங்களா சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அதே டாக்டர் ஜோனை வந்துட்டு ஏதோ அம்மா திட்டாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப கோவம் ஆயிடுச்சான். அந்த கோவத்தை யார்கிட்ட கட்டுன்னு தெரியாமல் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மினிக்கிட்ட காமிச்சிட்டாங்களா சொல்கிறாங்க. டாக்டர் ஜோனுக்கு மினியை பிடிக்குமா சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மினிக்கிட்ட வந்துட்டு கோவத்தை காமிச்சிட்டாங்களா. இப்போ டாக்டர் ஜோன் வந்துட்டு சாரி கேட்குறேன்னா சொல்கிறாங்க. சாரின்னு கேட்குறீங்களா? சொல்கிறாங்க. சாரி சரியா இன்னொன்று திட்ட மாட்டேன், நான் கோவப்பட மாட்டேன். ஓகேவா டாக்டர் ஜிம்கிட்ட பேசு, நீ பேசாமல் எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்குது சரியா சொல்கிறாங்க. ஏன் அப்செட்டாக இருக்குது ஜிம் கிட்ட கேட்டிருக்காங்க. ஏன்னா டாக்டர் ஜிவனுக்கு மினி ரொம்ப பிடிச்சிருக்கான். மினி பேசாமல் இருக்குது டாக்டர் ஜிவனை ரொம்ப அப்செட் பண்ணுதான் சரியா. தூங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்களா. உனக்கு தூக்கம் ரொம்ப கஷ்டமாக இருக்கா சொல்கிறாங்க. ஏன் உனக்கு அது கஷ்டமாக இருக்கா? நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது, எனக்கு டெடி பேர் இல்லாமல் தூக்கமே இல்லை. இங்கே வந்துட்டு டாக்டர்ஸ் தான் சொல்கிறாங்க டெடி பேர் வந்து வச்சுக்கூடாது சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி இந்த டாக்டர் வந்துட்டு என்னோட டெடி பேர் வந்து தூக்கி வெளில போட்டாங்க. அப்பா வந்து கொடுத்தாங்க லாஸ்ட் டைம். அது அப்பா அது டாக்டர் தூக்கி போட்டாங்க தெரியுமா. எனக்கு டெடி பேர் இருந்தால் ஹக் பண்ணி தூங்க தான் பிடிக்கும் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கே பார்க்குறாங்க. டெடி பேர் வேணுமா சொல்கிறாங்க. வேணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் வாங்கி தரவா சொல்கிறாங்க. ஆனால் அங்கே வச்சுக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கே பார்க்குறாங்க. நான் வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்கலாம் சரியா சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறாங்க. அப்போ நான் அவங்க சாரி அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமாம் டெடி பேர் வாங்கி தந்தா சாரி அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கே பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இந்த சாக்லேட் வாங்கி தரவா கேட்குறாங்க. இது வேணாம் இது சாப்பிடாத நம்ம வேறு வாங்கி தரேன் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. நான் வாங்கி கொடுத்தா சாப்பிடணும், வேறு யாரும் வாங்கி கொடுத்தா சாப்பிடக்கூடாது சரியா சொல்கிறாங்க. இல்லை அவர் ரொம்ப நல்லவர் தான் அப்படி சொல்கிறாங்க. இருந்தாலும் நீ சாப்பிடக்கூடாது சரியா சொல்கிறாங்க. சாப்பிட்டா சொல்கிறாங்க. சாப்பிட்டு டாக்டர் ஜிவன் வந்துட்டு மினிக்கிட்ட பேச மாட்டா சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. ஏன்னா டாக்டர் ஜிவனுக்கு மினி ரொம்ப பிடிக்குமா. மினிக்கு டாக்டர் ஜிவன் தான் வாங்கி தருவாங்க, வேறு யாரும் வாங்கி தரக்கூடாது சரியா சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு டைம் மட்டும் சாப்பிட்டுக்க வா ஜிம்னு கேட்குறாங்க. ஜெக்கே எவ்வளோ அதை இக்னோர் பண்ணவும் இல்லை. சரி ஓகே இந்த ஒரு டைம் மட்டும் சாப்பிட்டுக்குவோம், அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது சரியா சொல்கிறாங்க. சரி உங்களுக்கு பார்த்து தரவா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கே பார்க்குறேன். எனக்கு பாதி அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கே அவங்க கூட சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அந்த சாக்லேட் 2 உடைக்கிறாங்க கட் பண்ணி சொல்லி ஜிம் கொடுக்குறாங்க. இப்போ ஜெக்கே அந்த சாக்லேட் வாங்கி மவுத்தில் வைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் கியூட்டாக அதை லிக் பண்ணி சாப்பிட்றாங்க. ஜெக்கே அது பார்க்குறப்ப டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. ஜெக்கே ஜிம்னி பார்த்துருக்காங்க. லிப்ஸு ஐஸு நோஸ் சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. ஜெக்கேவால் ஜிம்னு ஒரு பேஷண்ட்டாக பார்க்கவே முடியல, அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்காரு. இப்போ ஜெக்கே தான் ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஜிம்மின்னு பார்க்குறாங்க. என்ன ஜியோன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கே பார்க்குறாங்க. அவர் டாக்டர் ஜோன் அதிகமாக கூப்பிட மாட்டாரு, மேக்ஸிமம் ஜோன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஜெக்கே தான்
இந்த இதை நீ சாப்பிட்டு சொல்றாங்க. ஆக்சுவலி ஜேகே எடுத்து ஒரு மவுத்தில் வச்சுட்டு அதை எடுத்து அப்படி கொடுக்குறாங்க. ஜிம்மி வேண்டாம் ஜிம்மி கேட்குறாங்க. இல்லை நீ ஒன்றது ரெண்டு கொடு, என்றது எடுத்துக்கோ சொல்றாங்க. ஏன் கேட்குறாங்க, நீ கொடு சொல்றாங்க. இப்போ ஜிம்மும் சரி கொடுத்துட்றாங்க. இப்போ ஜிம்மு சாக்லேட் எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் ஜேகே ஒரு லிப் வச்சு தான் அப்படியே சாப்பிட்றாரு. ஒரு பார்க்கல அதெல்லாம் ஒரு கேஷுவலாக சாப்பிட்றாரு. சின்ன பையன் மாதிரி தான் இருக்காரு. அவருக்கு சாப்பிட்றாரு. ரெண்டு பக்கம் ஜேகே ஜிம்மி பைட் பண்ணது ரொம்ப ஃபீல் பண்ணி பைட் பண்ணி சாப்பிட்றாங்க. ரொம்ப பிடிச்சி டிஃப்ரெண்ட் ஃபீல் அவருக்குள்ள வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜிம்மி கியூட் ஐஸ் பிளிங்க் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. லிப்ஸ் ஃபுல்லாக சாக்லேட் தான் மெஸ்ஸி ஆயிடுச்சு. ஜேகே இப்போ அப்படியே ஒரு டிஷ்யூ எடுத்து வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. ப்ளூ லிப்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. ஜேகே ஜிம்மியும் பார்த்துருக்காங்கக்கா. டாக்டர் ஜியோன்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க என்ன எனக்கு கொடுக்கணும்னு பார்க்குறா அப்படின்னு சொல்லி ஜிம் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நான் ஜேகே ஜிம்மில் மொத்தம் வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சார் ஓகே இப்போ எனக்கு மற்ற பேஷண்ட் பார்க்குறது போட்டா சொல்கிறாங்க. டாக்டர் ஜியோன்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நான் அப்படி கேட்கவா சொல்கிறாங்க. எனக்கு நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது. இன்னைக்கு நைட்டு தூங்க வைக்கிறா கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க இங்கே தூங்க வைக்கிறா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜேகே தூங்க வைக்கணுமா சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் சரி ஓகே நான் தூங்க வைக்கிறேன் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் தான் பார்க்குறாங்க. அப்புறம் போயிட்டு வாங்க சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஓகே நான் போயிட்டு வரேன் சொல்கிறாங்க. பாய் ஜியோன் ஜிம் தான் போயிட்டு படுத்துக்கிறாங்க. ஜேகே வெளில போய் பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னோட ஹார்ட் பீட் வந்துட்டு ரொம்ப ரெஸ்ட் ஆகுது. உனக்கு ஒவ்வொரு டைம் பார்க்குறப்போவும் எனக்கு இப்போ எல்லாமே போய் கொஞ்சம் கொஞ்சமாக காம் ஆகுது. எனக்கு நீ என்னோடது எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன் எனக்கே உன் மேலே இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு தெரியல ஜிம்மி. அப்படி ஜேகே பார்த்துருக்காங்க. ஒரு பேஷண்ட்டாக இருக்குது. உன்னோட மென்டல் ஏஜ் ஒரு மாதிரி இருக்குது. ஃபிசிக்கல் ஏஜ் வேறு. நான் அப்படி பண்ணுறது ரைட்டாக தப்பாக தெரியல. எனக்கு ஏன் உண்மையிலே இப்படி ஃபீலிங்ஸ் ஜேகே பார்க்குறாங்க. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்கே ஜேகே பார்க்குறாங்க. சாப்பிட முடியல, தூங்க முடியல, டிஃப்ரெண்ட் ஃபீல். ஒரு டாக்டரான கூட எனக்கு ஒரு டாக்டர் நானும் ஒரு ஹியூமன் தானே ஜேகே நினச்சிட்டு வெளில போயிடுறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ டேஸ் அழகாக பார்த்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் அழகாக படுத்திருக்காங்க. நம்ம ஜேகே லேப்பில் நம்ம ஜேகே வந்து ஜிம்மோட ஹெட் வந்து லேப்பில் வச்சுட்டு அழகாக ஹேர் வந்து ரப் பண்ணி வச்சுருக்காங்க. தூங்க சொல்கிறாங்க. ஜிம் வந்து க்யூட்டாக பார்த்துருக்காங்க. ஜேகே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு எனக்கு உங்களை பார்க்குறப்போ எனக்கு அம்மா மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, எனக்கு உங்களை பார்க்குறப்ப அம்மா மாதிரி இருக்குது அப்படி ஜிம் தான் ஜேகே லேப்பில் அழகாக க்யூட்டாக படுத்திருக்காங்க. ஜேகே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜேகே அப்படியே அவரே கீழே டவுன் பண்ணி ஜேகே ஜிம் கிஸ் பண்ணிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஜிம் பார்த்துருக்காங்க. என்ன சொல்லிட்டு என் அம்மா அப்படி தான் பண்ணுவாங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜேகேக்கு எல்லாமே ஜிம் பண்ணுறது ஜிம் வந்து ஜேகே இதெல்லாம் பண்ணுறப்போ அவங்க அம்மா மாதிரி தான் அவருக்கு இருக்குது. டாக்டர் ஜோன் பண்ணுற ஒவ்வொன்றும் அவங்க அம்மா மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த ஜேகே பார்க்குறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம்மை பார்த்துட்டு அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் அவருக்கு மற்ற பேச எப்படி இருந்தாலும் சரி ஜிம்மில் ரூம்க்கு வந்து அவருக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. இப்போ ஜேகே அழகாக ஜிம் திரும்ப வைக்கிறாங்க. ஜிம் திரும்பதுக்கப்புறம் நான் ஜேகே ஜிம் பிளாங்கெல்லாம் கவர் பண்ணிட்டு கோவிலில் கிஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு கேர் பண்ணுறது அவ்வளோ பிடிச்சிருக்கு. இது எப்படி வந்துச்சுலான்னு தெரியாது தெரியுமா. ஜேகே பார்த்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்காரு ஜிம் பார்க்கறதுக்கு. சீக்கிரம் மிலிட்ரி ஸ்பேஸ் வெளில வந்துடும் சரியா. ஜேகே பார்த்துட்டு வெளில போயிடறாங்க. இப்போ டேஸ் போயிட்டுருக்கல. அந்த பக்கம் ஜிம்னு ஜேகே இன்னைக்கு கார்டன் தான் இருக்காங்க. ஜிம் ப்ளே பண்ணிருக்காரு மற்றவங்க கூட. ஜேகே அதை பார்த்துட்டே இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு பையன் ஜிம் மேலே கரெக்டாக பால் தூக்கி போகிறான். ஜேகேக்கு பயந்து ஒரு செகண்டில் போயிட்டு ஜேகே ஜிம் பிடிச்சி எடுத்துறாங்க. இப்போ ஜேகே ஜிம் சேர்ந்து கீழே விடுறாங்க. ஜேகே வந்து கீழே ஜேகே மேலே ஜிம் விழுந்திருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் லிப்பு போயிட்டு ஜேகே லிப்பில் அட்டாச் ஆகிடுச்சு. இப்போ எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. அச்சோ ஓசெல்லாம் எல்லாருமே பேஷன் தமிழ் பிடிச்சிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி யாருக்கும் கிருஷ்ணா புரியலாம் சும்மா பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சில பேஷன் நார்மல் பேஷன் இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க. அச்சோ அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மின் தான் ஜேகே மேலே விழுந்து கரெக்டாக அப்படி போயிட்டு ஜேகே லிப்பில் அட்டாச் ஆகிடுச்சு. ஜேகே ஃபர்ஸ்ட் கிஸ் ஜேகே பார்க்குறாங்க. ஒரு மாதிரி இப்படி பார்க்கறதுக்கு ஜிம்மி பார்த்தா கியூட்டாக அப்படி பார்த்துட்டு இருக்காரு. ஐஸை பிளிங்க் பண்ணி எடுக்கவே இல்லை. இப்போ கூட அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ தான் நான்சி விடுறாங்க. ஜிம்மி வந்து கூப்பிடுறாங்க. ஜிம் டக்குனு மச்சிச்சு ஒரு நான்சிக்கா சொல்கிறாங்க. ஜிம்மி எந்திரியை சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் ஹேண்ட் கொடுத்துட்டு வராங்க. என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. அக்கா அது சொல்கிறாங்க. அது தெரியாமல் விழுந்துட்டேன் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் டாக்டர் ஜிம் தான் நிறுத்தாங்க ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. இல்லை அந்த பால் வந்து ஜிம் கட்டுற மாதிரி வச்சு அதான் சொல்கிறாங்க. இப்போ நான்சி பார்க்குறாங்க. டாக்டர் ஜிம் உங்களுக்கு என்னாச்சு கேட்குறேன். ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி ரெடி பிங்கிஷ் ஆகிடுச்சு. ப்ளஷிங் ஒரு மாதிரி. இப்போ நான் ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஜிம்மில் வந்துட்டு கூட்டிட்டு கரையா அதை பார்க்கறதுக்கு ஜேகே பார்க்குறாங்க. ஜோ என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படி சொல்லி ஜேகே பார்த்துருக்காங்க. அந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. டாக்டர் ஜிம் உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு ஆமாம் நான்சிக்கு ஆயில் மட்டும் கொடு அப்படி சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ நான்சிக்கா சிரிக்கிறா. எனக்கு அவளுக்கும் தெரியுது இதெல்லாம் ப்ளஷர் சார்ந்தாலும் அந்த மாதிரி இருக்குது ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு அது அவங்க பார்த்துப்பாங்க சரியா. நீ போக சொல்லிட்டாங்க. அது சொல்கிறாங்க. நீ போய் ப்ளே பண்ணுவா சொல்லிட்டு நம்ம டான்ஸ் போட்டு போகிறாங்க. ஜிம் அந்த பக்கம் ஜேகே ஒரு மாதிரி இருக்கு. ஜேகே பார்த்துட்டு லிப்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் டச் பண்ணது ஒரு மாதிரியே இருக்கு. இப்போ ஜேகே பார்க்கலாம். சரி ஓகே சொல்லிட்டு பாட்டு போயிடாரு. இப்போ நம்ம ஜேகே ஜீவனை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் இல்லை. எதனால் நடந்துச்சு, ஏன் அவர் லிட்டில் ஸ்பேஸ்க்குள்ளே போனார், அவர் என்ன மாதிரி சொல்லிட்டுலாம் தெரியும். ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியுது அவ்வளோதான். மற்றபடி தெரிஞ்சிக்க முடியல. அப்படி ஜிம் நேட்டிவ் கிடையாது. ஜிம் நேட்டிவ் வந்து பூசானு. ஆனால் அவர் இருக்கிறது ஹான்ஜி ஹாஸ்பிட்டல் தான் அவர் இருக்காரு. இப்போ ஜேகே பார்க்கணும் எப்படி ஜிம்முக்கு தெரிஞ்சுக்கிறது சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஜேகே ஜாயின் பண்ணி 1 month ஆகுது. 1 month ஆஃப்டர் தான் ஜிம் பேக் ஒரு பாசம் வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஒரு பாசம் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க. ஏன்னா விசிட்டிங் டைமில் தான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு இப்போ நினச்சி பார்க்குறாங்க. டாக்டர் ஜோன் சொல்கிறாங்க. சொல்லுங்க சொல்கிறாங்க. இன்னைக்கு வந்து நீங்கள் ஜிம்மை மீட் பண்ணாமல் இருக்கீங்களா கேட்குறாங்க. ஏன் அப்படி சொல்லிட்டு டாக்டர் ஜோன் கேட்குறாங்க.
ஏன்னா ஜேகே வந்து டியூட்டி டைம் போக மற்ற டைம் ஜிம்முக்கு தான் இருப்பாரு. இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா அவர் விசிட்டர் வந்திருக்காங்க சொல்றாங்க. விசிட்டர் வந்திருக்காங்க. ஆமா ஜிம் பார்க்கறது விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க சொல்றாங்க. அது யாருன்னு கேட்குறாங்க. ஜிம்மோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க பேர் என்னு, அவங்க தான் வருவாங்க எப்போவுமே. அவங்க மந்த்லி வந்து ஒன் டைம் வந்து விசிட் பண்ணுவாங்க சொல்றாங்க. அப்படியா ஆமா இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அவங்க கரண்ட் அப்பாயின்மெண்ட் தான் வந்திருக்காங்க. அவங்க வெயிட் பண்ணிருக்காங்க. இப்போ டைம் வந்துட்டு அவங்க வந்து பார்க்குற டைம் அவங்க வந்து டே ஃபுல்லாக அவங்க கூட இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இன்னைக்கு ஜிம் பார்க்க வேணாம் சொல்றாங்க. இப்போ ஜேகேக்கு அப்புறம் பாசிட்டிவ் ஆயிடுச்சு. அது என்னமோ தெரியல ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஜேகே பார்க்குறாங்க. அது சொல்றாங்க இன்னைக்கு வண்டி மட்டும் டாக்டர் சொல்லிட்டு நினச்சி போயிடுறாங்க. இப்போ ஜேகேவும் சரி ஓகே அமைதியாக இருக்காங்க. அதே பக்கம் நம்ம ஜிம்முக்கான விசிட்டர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜிம்மில் கூட்டிட்டு போறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பிட்டாங்க. இன்னைக்கு என்ன வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னும் வந்து ஜிம்மோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அவருக்கு வந்துட்டு நல்லா இப்போ ஜிம் பார்க்குறேன். இன்னும் ஜிம் போட்டு போய் ஜம்ப் ஆகுறாங்க. அது ஜேகே பார்த்துடுறாங்க. ஜேகேக்கு ரொம்ப பாசிட்டிவ் ஆகிட்டு ஜேகே ஜிம்மில் ஜம்ப் ஃப்ரண்ட்ல ஜம்ப் பண்ணியிருக்காரு. இன்னும் கேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ ஜிம் தான் இன்னும் நெக்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ எப்படி இருக்கா நீ வளர்ந்துட்டா சொல்கிறாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே நான் வளர்ந்துட்டேன் தான் நீ இருக்க நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன தான் ஜிம்மை கூட்டிட்டு போய் பார்க்காங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் சுற்றியுமே இல்லை கார்டன் நல்லா இருக்கும். ஓகேவா பார்க் மாதிரி அழகாக இருக்கும். அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் உட்கார ஜிம் உட்காராங்க. இப்போ இதெல்லாம் ஜேகே தூரமாக அதை பார்த்துட்டு இருக்காங்க. நீ எப்படி இருக்கா கேட்குறாங்க. நல்லா இருக்கா எனக்கு என்ன வேண்டாம் கேட்குறாங்க. இங்கே பாரு சொல்லிட்டு ஜேகே என்ன நிறைய வாங்கி தராங்க எடுத்து வந்துருக்காங்க அதை கொடுக்குறாங்க. ஆனால் இதெல்லாம் உள்ள விட மாட்டாங்களே சொல்றாங்க. ஜேகே என்ன பார்க்குறேன் இங்கே சாப்பிட சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஜிம் சாப்பிட்டுருக்காங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாம் ஓகேவா சொல்றாங்க. சொல்றாங்க. இப்போ நீ ஓகேவா சொல்றாங்க. தூக்கம் நல்லா வருது ஆனால் தூங்க முடியாதா சொல்றாங்க. டாக்டர் ஜீவன் அழகாக தூங்க வைக்கிறாங்க சொல்றாங்க. டாக்டர் ஜீவன் அது யாரு கேட்குறாங்க. வந்து சொல்லல நீயோ டாக்டர் வந்துருக்காங்க சொல்லிட்டு இப்போ ஜீவன் ஜேகே பற்றி பேச ஆரம்பிட்டாங்க. ஃபுல் ஜேகே பற்றி பேசணும் ஒரு பிரைட்டாக இருக்கு. அழகா என்ன பார்த்துருக்காங்க. ஜீவனுக்கு வரைக்கும் வந்து யாரை பற்றி பேசினதே இல்லை. என்ன பார்க்குறாங்க ஜிம்முடைய ஒவ்வொரு அமௌண்ட்டு பார்க்குறாங்க. ஒரு அழகாக கூட பேசுகிறாங்க. அவனுக்கு தெரியுமா இன்னும் டாக்டர் ஜீவனில் ரொம்ப ஃபுட்டு சொல்கிறாங்க. அப்படியே ரொம்ப ஃபுட்டு தெரியுமா என் தூங்க வைப்பாங்க. ஃபுட்டை ஃபீட் பண்ணி விடுவாங்க. அழகாக கேர் பண்ணுவாங்க. நான் அவங்க மாதிரி யாரும் பார்த்ததில்ல சொல்கிறாங்க. அப்படியா பெஸ்ட்டு டாக்டர் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க. அப்படியா உனக்கு பிடிச்சிருக்கு. ஆமாம் மினிக்கு வந்து ஜீவனை ரொம்ப பிடிச்சி சொல்கிறாங்க. மினிக்கு ஜீவனை பிடிச்சிருக்கு. ஆமாம் ஜீவன் மினி லவ் ஜீவன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க. அப்படியா சொல்லிட்டு ஜிம்னு சொல்லிருக்காங்க. இது கேட்குற ஜெய்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ நேரம் பாசிட்டிவாக இருந்திருக்கும். ஆனால் ஜிம்மில் அவரை பற்றி பேசுகிறப்போ அவ்வளோ பிடிச்சிருக்காங்க. அவர் பேசுகிறப்ப ரொம்ப பியூரா சரியான சொல்லிட்டு இருக்காரு. இப்படி பார்த்துக்கிறாங்க அப்படி பார்த்துக்கிறாங்க சொல்லிட்டு அழகாக கூட சொல்கிறாங்க. இப்போ இன்னும் 3 மணி நேரம் ஜிம்மிட்டு பேசிட்டு சரி ஜிம் பார்க்குறாங்க. இன்னும் எனக்கு தூக்கம் மட்டும் சொல்கிறாங்க. தூக்கம் வராமல் சொல்லி சரி வா கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம் கூட என்ன கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம இன்னும் ஜிம்மில் தூங்க வைக்கிறாங்க. பெட்டில் எப்படியும் படுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம இன்னும் ஒரு பிளாங்கெட்டில் கால் பண்ணுறாங்க. 4 வீலர் விசிட் பண்ணிட்டு சரி ஓகே நான் போயிட்டு வரேன். நெக்ஸ்ட் மந்த் விசிட் பண்ணுறேன். விசிட்டிங் டைம் முடிச்சிட்டு இன்னுமே அப்போ வெளில வராங்க. இப்போ தான் என்ன கூட ஒரு பர்சன் இருக்காங்க. நீங்கள் யாரும் சொல்லிட்டு நம்ம என்ன கேட்குறாங்க. டாக்டர் ஜீவன் சொல்கிறாங்க. நீங்கள் இதை நான் சொல்லி பார்த்துருக்காங்க. என்ன பார்க்குறாங்க ஜேகே ரொம்ப அழகாக இருக்காரு பார்க்கறதுக்கு. ரொம்ப அழகாக இருக்காரு பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே டாக்டர் ஜீவன் நீங்கள் எல்லா ஜிம் நல்லா பார்த்துக்கணும் ஜிம் சொன்னா தேங்க்யூ டாக்டர் சொல்கிறாங்க. இட்ஸ் மை டியூட்டி சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாமா சொல்லி ஜேகே கேட்குறாங்க. என்ன பேசணும் சொல்லி என்ன கேட்குறாங்க. அவங்கள்ட்ட பேசணும் கொஞ்சம் வர முடியுமா சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு எதுவும் வராங்க. இப்போ நம்ம ஜேகே கேட்குறாங்க. உங்களுக்கு ஜிம் சொல்கிறாங்க. சைல்டுஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு எதனால் அப்படி ஆச்சு அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் அவர் டாக்டர் தான் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் சொல்கிறாங்க. நீங்கள் டாக்டர் மட்டும் தானே அப்படி சொல்லிட்டு என்ன கேட்குறாங்க. எனக்கு என்ன சம்திங் ஃபீல் ஆகுது ஜெகே பார்க்குறப்போ. இப்போ நம்ம ஜெகே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எனக்கு ஜிம் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு ஜிம் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. ஆனால் நான் ஜிம்மை எப்போ போர்ஸ் பண்ண மாட்டேன். அதுக்காக ஏன்னா ஜிம் வந்து ஒரு பேஷண்ட்டாக எனக்கு புரியுது. ஸ்கூலில் இருக்கான் அது எந்த அளவுக்கு சீரியஸான விஷயம் எனக்கு புரியுது. ஆனால் எனக்கு ஜிம் பிடிச்சிருக்கு. நான் வந்து பேசிக்காக ஜிம் க்யூர் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அதுதான் எனக்கு இது பர்சனல் தான். இந்த லவ் ரிலேட்டட் பர்சனல் தான் அது வேறு. நான் ப்ரொஃபஷனலாக டாக்டராக ஒரு பேஷண்ட்டை க்யூர் பண்ண நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் ஜிம் லைஃப் நினச்சி எப்படி கேட்குறாங்க. அப்புறமா இன்னுமே சரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் ஜிம்மு சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ரொம்ப எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அழகாக இருக்கும். ஜிம்முக்கு பாசிட்டிவாக இருக்கும் சொல்கிறாங்க. பாசிட்டிவாக ஆமாம் என்கிட்ட சொல்கிறாங்க. ஏன் சொல்லி ஜெகே கேட்குறாங்க. அவருக்கு பாசிட்டிவாக கேட்கும்போது இல்லை அவங்க நான் மட்டும் ஃப்ரெண்டு வேறு யாரும் இல்லை. அவன் என்ன சொன்னாக்க எனக்கு தாண்டி வேறு யாரும் ஃப்ரெண்டாக கூட சொல்லுவாங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் 2 பேர் மட்டும்தான் எப்போ ஒன்றா சொல்லிட்டு ரொம்ப பிடிக்கும். ஜிம்முக்கு ஒரு அத்தை பையன் இருக்கான் பேர் லுக்காஸ் சொல்கிறாங்க. லுக்காஸ் ஆமாம் ஜிம்மில் அத்தை பையன் கொஞ்சம் எப்படின்னாக்கா கொஞ்சம் பேட் பாய் சொல்கிறாங்க. கொஞ்சம் பேட் பாய் அவன் கொஞ்சம் பேட் பாய் அவன் கொஞ்சம் அரகண்டாக இருப்பான். ஜிம்முக்கு அவங்க செட்டே ஆக சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அவன் எப்பவுமே ஜிம்மில் சண்டை போடுவான். இதுக்காக நீ எல்லாத்தையும் பேசுகிறேன் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்பான். ஜிம்முக்கு அவன் பிடிக்காது. எனக்கு அவன் மற்றவங்க புலி பண்ணுவான். கொஞ்சம் ரிச்சாக இருந்தாலும் மற்றவங்க புலி பண்ணிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்பான் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் கொஞ்சம் அரகண்டாக இருப்பான். ஜிம் வந்துட்டு அவன் பிடிக்க கழிச்சு நாங்களாம் ஒன்றா படிச்சிருந்தோம். ஜிம்மு பக்கத்தில் யாரையும் வரவே விட மாட்டான். யாராவது ஜிம்மில் கன்ஃபியூஸ் பண்ண வந்தாலே போதும் உடனே அடிச்சிருவான் சொல்கிறாங்க. அடிச்சிருவான் ஆமாம் நான் அவன் ஃப்ரெண்டுக்கு நடந்து எதுவும் என்கிட்ட என்ன சொல்ல மாட்டேன். என்கிட்ட வச்சுக்க மாட்டான். ஆனால் மற்றவங்க எல்லாரும் புலி பண்ணுவான். யாரும் ஜிம்கிட்ட
பக்கத்தில் வரக்கூடாது சொல்லிட்டு ஜிம் யார் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஜிம் அடிச்சு அவங்களுக்கு அடிச்சு போட்டுருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன ஜிம் கிராஜுவேட்டே முடிச்சா சொல்கிறாங்க. காலேஜ் கிராஜுவேட்டே முடிச்சு ஜிம் வந்துட்டு அவங்க கம்ப்யூட்டர் சிஓ சார்ஜ் எடுக்கிறதா இருந்துச்சு சொல்கிறாங்க. அப்புறம் நினச்சி சொல்லிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்ல ஆன்டி ஜிம்னுடைய அதாவது நம்ம லுகாஸோட அம்மா அவங்க என்ன சொல்கிறாங்கக்கா அண்ணா நம்ம ஜிம்முக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. என்னமோ மேரேஜுக்கு அவசரம் சொல்கிறாங்க. இல்லை லுகாஸ்க்கும் ஜிம்முக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டா லுகாஸும் ஜிம்மும் சேர்ந்து கம்பெனி பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பார்க்குறாங்க. அவங்க பாருமா எனக்கு உன்னோட ஆசை எனக்கு புரியுது. ஆனால் ஜிம்மில் விஷயம் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஜிம்முக்கு வந்துட்டு லுகாஸை பிடிச்சிட்டு நான் மட்டும் மேரேஜ் பண்ணி வைப்பேன். இன்னும் மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. சரிங்க நீங்கள் ஜிம்மில் கேளுங்க சொல்கிறாங்க. இப்போ இல்லை ஜிம்முமே வந்துட்டு ஏன்னா ஜிம் காலேஜில் முடிச்சிட்டாங்க. 1 வீக்காக ஜிம்மில் அவங்க இன்னும் ட்ரிப்பு போயிருக்காங்க. ட்ரிப்பு ரிட்டர்ன் வந்திருக்காங்க. அப்பா ஜிம்மில் கேட்குறாங்க ஜிம் இந்த மாதிரி உனக்கும் லுகாஸுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ்ஃபுல்லான அத்தை கேட்குறாங்க. உனக்கு பிடிச்சிருக்கா லுகாஸ் சார் உன்னோட ஒப்பீனியன் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி சார் ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. ஜிம் ஒரே பையன் இப்போ ஜிம் பார்க்குறேன் அப்பா தப்பா எடுத்துக்காதீங்க எனக்கு வந்துட்டு லுகாஸை பிடிக்காது சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நம்ம பார்க்குறாங்க என்னப்பா சொல்கிறது எனக்கு லுகாஸை பிடிக்காதுமா எனக்கு லுகாஸ் இப்படிலாம் இருக்கான்னு சொல்லிட்டு ஜிம்மில் லுகாஸை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறது வீட்டில். இப்போ வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரிலாம் காலேஜில் பண்ணுறேன் எனக்கு பிடிக்கல. எனக்கு வந்து ரொம்ப அரகண்ட்டாக இருக்கான். அவன் கேரக்டர் செட் ஆகுது எனக்கு பிடிக்கல. நீங்கள் வேறு யாரும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறேன் லுகாஸ் மட்டும் வேணாம் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. ஜிம்மில் அப்போ வந்து அவங்களோட சிஸ்டர் கிட்ட சொல்கிறாங்க பாருமா எனக்கு ஜிம்முக்கு லுகாஸ் பிடிக்கலையாம்மா அதனால் வேணாம் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் பேசுங்க சொல்கிறாங்க. இல்லை என்னால் ஜிம்மில் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க முடியாது. இல்லை நான் நீங்கள் ஒரே ஒரு டைம் மட்டும் ஜிம்மிட்டு பேசி பாருங்கண்ணா எனக்கு லுகாஸ்க்கு ஜிம் ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா அவன் ரொம்ப ஆசைப்படுறான் ப்ளீஸ் நான் ஒரே ஒரு டைம் மட்டும் பேசி பாருங்க ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் கண்டிப்பாக மாறிடுவான் அப்படின்னு சொல்லி லுகாஸோட அம்மா சொல்கிறாங்க. பாருமா ஜிம்மில் எப்படி வளர்ந்தான் லுகாஸ் எப்படி வளர்ந்தாலும் உனக்கே தெரியும் ஓகேவா. நான் எந்த ஒரு சுச்சுவேஷன் ஜிம்முக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டேன் ஓகேவா. எனக்கு உனக்கு ஜிம்முக்கு தெரியும் இல்லையா அவன் ரொம்ப வந்துட்டு கைண்ட் ஹார்ட் ரொம்ப ஸ்வீட்டாக வளர்ந்த ஒரு பையன். ஆனால் லுகாஸ் அப்படி கிடையாது சொல்கிறாங்க. அதுக்கு அரகண்டாக இருப்பான் சொல்கிறாங்க. இப்போ லுகாஸோட அம்மா பேசி மாறி போயிடுது ஓகேவா. நான் அப்படி சொல்கிறேன் தப்பா இருக்காது ஓகேவா. என்ன ஹெல்ப் கேட்டாலும் பண்ணுறேன் ஆனால் மேரேஜ் யூஸ் பண்ணிட்டு ஃபோர்ஸ் பண்ணாது ஓகேவா சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்மின்னு சொல்கிறேன் அப்பா நீங்கள் யார் சொன்னால் மேரேஜ் பண்ணிக்கலாம் லுகாஸ் மட்டும் வேணும்னு சொல்லிட்டு ஜிமின் மனசுல லுகாஸ் எந்த மாதிரி ஒரு இடத்த பிடிச்சிருக்கான்னு பார்த்து அப்படி சொல்கிறாங்க. இப்போ லுகாஸ் அம்மாவுக்கு ஒரு மாதிரி போயிடுது அண்ணா சொல்கிறாங்க. பாரு ஒரு அத்தை பையனை கூட லைக் பண்ண மாட்டான் ஓகேவா. அப்படி இருக்கப்போ கண்டிப்பாக அவங்க 2 பேருக்கு மேரேஜ் பண்ணி வச்சா லைஃப் நல்லா இருக்காது. என் ஜிம்மில் இந்த விஷயத்தில் நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி ஜிம்மில் அப்போ சொல்கிறாங்க. நீ போய் லுகாஸ்கிட்ட சொல்லு அவன் மைண்டை சேஞ்ச் பண்ணு அப்படி சொல்லிடுறாங்க. இப்போ லுகாஸ் அம்மா போயிட்டு லுகாஸ்கிட்ட சொல்கிறாங்க. லுகாஸ் உடனே ஜிம்முக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. நீ என்ன மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னியா சொல்கிறாங்க. ஆமாம் சொன்னேன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. எனக்கு உனக்கு பிடிக்காது சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு உனக்கு பிடிக்காது சொல்கிறாங்க. எதுக்கு உனக்கு பிடிக்காது என்ன அப்படி கேட்குறாங்க. எனக்கு அது எப்படி உனக்கே தெரியல சின்ன வயசுல எல்லாரும் பிலீவ் பண்ணுவான். என் பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்து நினச்சா கூட உனக்கு என் பக்கத்தில் வரவிட மாட்டேன். நான் கூட கொஞ்சம் பூரா ஒரு பாசம் தான் அவங்க ரொம்ப ஹியூமனாக கூட ட்ரீட் பண்ண மாட்டேன். ஒரு மாதிரி ரொம்ப மோசமாக நடத்துவோம் சார் ஜிம்மி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்லியா லுகாஸ் கேட்குறேன். எனக்கு ஒரு பிடிக்காது ஒரு அத்தை பையனை கூட நான் லைக் பண்ணதே இல்லை. அப்படி இருக்கும் ஃபியூச்சர் ஹஸ்பண்டாக எப்படி உங்களை பார்க்க முடியும் சொல்லி சொல்கிறாங்க. லுகாஸ் சொல்கிறாங்க பாரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா நான் உன்னை தான் மேரேஜ் பண்ணி நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஆனால் நான் உங்களை நினச்சி தெரியல ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ லுகாஸ் பார்க்குறாங்க. உனக்கும் எனக்கு தான் மேரேஜ் நடக்கும் சரியா சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்க ஜிம்மில் தான் நடக்கும். ஜிம்மி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. பொறுக்கி போவர் சொல்லிட்டு ஜிம்மி பார்க்குறாங்க. நீ என்ன பண்ணிருக்க சொல்லி எனக்கு தெரியும். அதனால் அப்பா அம்மா கிட்டேயும் அங்கிள் அடிக்க சொன்னதில்லை சொன்னால் அவங்க தாங்கி கூட மாட்டாங்க. நீ எவ்வளோ பேர் லைஃப்பில் ஸ்பாயில் பண்ணியிருக்க எத்தனை பேர் லைஃப்பில் பே பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும் ஓகேவா. பொறுக்கி இந்த மாதிரி பர்சன் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு பேசாமல் செத்து போகலாம் ஜிம்மி நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கு அவன் அந்த மாதிரி பர்சன் தான். ஜிம் பார்க்குறேன் உன்னோட எல்லா சைடுமே நான் பார்த்துருக்கேன். ஜிம் நினச்சிட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிம்மில் அப்பா வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பா வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. நினச்சிட்டாங்க ஒரு மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்பா உங்களுக்கு தான் என் மேலே போகுமா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. அது நான் வந்து லுகாஸ் சொல்கிறாங்க. பாரு எனக்கு லுகாஸ் ஒரு தங்கச்சி பண்ணாலும் பெருசாக எனக்கு பிடிக்காது ஓகே அந்த மாதிரி கரெக்டாக எனக்கு தெரியும் கொஞ்சம் அரகண்டாக இருப்பான் சொல்லிட்டு. அப்போ இருக்கும்போது என் செல்லத்தை எனக்கு இந்த ஏஞ்சலை போய் மேரேஜ் பண்ணி வைப்பா சொல்கிறாங்க. ஜஸ்ட் உங்களை அத்தை கேட்டால் சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியன் கேட்டா ஓகேவா. ஒருவேளை அவன் ரொம்ப நல்ல பையன் இருந்தால் நானே உங்கள்கிட்ட கேட்டுக்குவான் ஜிம்மின் ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கோ சான்ஸ் கொடு ஜிம்மின் லுகாஸ்க்குன்னு சொல்லிட்டு. அவன் இந்த மாதிரி எனக்கு தெரியும் ஓகேவா. நான் அப்படிலாம் என் பையனை வந்துட்டு ஒரு இன்னும் தப்பான இடத்துலேருந்து மேரேஜ் பண்ணி தர மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க மாதிரி அவன் எந்த மாதிரி சொல்லிட்டேன்னு தெரியும் ஓகேவா. என் பையனுக்கு பிடிச்ச மாதிரி பையன் தான் மேரேஜ் பண்ணிப்போம் ஓகேவா. அதுவும் என் பையன் எந்த ஒரு பர்சன் என் ஜிம்மில் லவ் பண்ணுறாங்களோ எந்த ஒரு பர்சனோட காலில் என் ஜிம்முக்கு லவ் பார்க்கணும் அவங்க தான் மேரேஜ் பண்ணி தருவோம் சரியா சொல்கிறாங்க. நிச்சயமா சரியா நமக்கு மேரேஜுக்குலாம் நிறைய டைம் இருக்குது ஓகேவா. நீ இப்போதைக்கு சிஓ ஆகணும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது நிறைய அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்குது நிறைய என்ஜாய் பண்ண வேண்டியது இருக்குது சரியா சொல்கிறாங்க. அப்போ தேங்க்யூ சார் ஜிம்முக்கு அவங்க அப்பா டேரக்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த பாரு என் பையன் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது அப்பா அம்மா தேங்க்யூ சொல்கிறாங்க. ஜிம்மில் அம்மா அப்பா 2 பேரும் ஜிம்மில் சிக்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தவங்க ஒன்று 4 டேஸில் உங்களுக்கு சிஓ செரமனி இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே அப்போ ஆமாம் 4 டேஸில் வந்து சிஓ செரமனி இருக்குது அதுக்கான ஒர்க்லாம் மேனேஜர் அப்படி பார்த்துருக்காங்க ஓகேவா. இப்போ நான் வந்துட்டு எதுக்கு வந்து சொல்கிறாங்க எதுக்கு பாஸ் சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு மேரேஜ் பாஸ் சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க ஒரு அங்கிளோட நேம் சொல்கிறாங்க. ஓ அந்த அங்கிள் ஆமாம் உங்களோட பொண்ணுக்கு மேரேஜ் சிஓவில் நடக்குது. நானும் ஒரு அம்மாவை போயிட்டு மேரேஜ் நைட் அட்டன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படியே அப்போ ஆமாம் இப்போ நாங்கள் கிளம்புனா தான் நைட்டு மேரேஜ் போய் அட்டன் பண்ண முடியும். மார்னிங் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்துடுறோம் ஓகே சொல்கிறாங்க. மார்னிங் அப்போ ஆமாம் இன்றைக்கி நைட்டு போயிட்டு மேரேஜ்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு மார்னிங் வந்துடுறோம் சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. அந்த மைடாண்டி இருக்காங்க நீ இன்னும் கேட்டாலும் ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி தருவாங்க. நீ கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ ஓகே அப்போ தான் ட்ரிப்லாம் போயிட்டு வந்துருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் பாஸ் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே பாஸ் ஜிம் அம்மா பார்க்குறாங்க. ஓகே தாங்க பார்த்துட்டு மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா சொல்லிட்டு ஜிம்ல அப்பா அம்மா கிளம்பி போயிடுறாங்க.
ஜிம்மில் வீட்டில் இருக்காங்க, மெய்டு இருக்காங்க, கேட்டில் ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க. ஜிம் மட்டும் உட்காந்துருக்காங்க. டே ஃபுல்லாக கேம்லாம் ப்ளே பண்ணுறாங்க. ரொம்ப போரிங்காக இருக்குது. இப்போ டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 5:30 இருக்குண்டா. ஒரு ஆண்டி வராங்க, ஒரு மெய்டு ஆண்டி வராங்க. ஜிம்மின் தம்பி சொல்கிறாங்க, சொல்லுங்கள் ஆண்டி சொல்கிறாங்க. அது அந்த ஹஸ்பண்டுக்கு எது கொஞ்சம் உடம்பு சரியில்லையாப்பா சொல்கிறாங்க. ஆண்டி சொல்லியிருக்காங்க, என் பொண்ணு ஃபோன் பண்ணி சொன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க, போய் பார்க்கணும்ப்பா சொல்கிறாங்க. சரி ஆண்டி கிளம்புங்க சொல்கிறாங்க. ஓகேப்பா நீங்கள் வந்துட்டு சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி நான் பார்த்துக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகேப்பா நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு ஜிம்மில் அந்த ஜிம்மா வந்து போயிடுறாங்க. அந்த ஆண்டி அது போயிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் போர் அடிக்குது. ஜிம் நான் சரி ஓகே சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணலாம் சொல்லிட்டு ஜிம் ஃபோன் எடுத்து என்ன கால் பண்ணுறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க சொல்கிறாங்க. என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. இப்போ என்ன பார்க்குறேன், டே அப்பாவும் கம்பெனி ஜாயின் பண்ணுற சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம், நான் வந்துட்டு மாடலிங் ஃபீல்டில் போகலான்னு பார்த்தா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்பா சொல்கிறாரு நீ வந்துட்டு கம்பெனி பார்த்துக்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ என்ன முடிவு எடுத்துருக்கா சொல்கிறாங்க. நானும் அப்பா கம்பெனி ஹெல்ப் பண்ண முடிவு பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம், நான் அந்த ஹெல்ப் பண்ண முடிவு பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. ஃபியூச்சரில் மட்டும் கார்பரேஷன் பண்ணலாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இன்னும் சரி ஓகே இப்போ என்ன ஃபோன் பண்ணியிருக்கேன் சரணா சொல்கிறாங்க. அதுவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ரொம்ப போர் அடிக்க சொல்கிறாங்க. போர் அடிக்கிற ஏன் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் நடந்தா சொல்கிறாங்க. அப்படியே நீ வரையா சொல்கிறாங்க. சரி ஓகே எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் கூட ஒர்க் முடிச்சுட்டு வரட்டா சொல்கிறாங்க. நீ வா நம்ம எதாவது மூவி பார்க்கலாம், வீட்டில் கொஞ்சம் ஃபன் பண்ணலாம் சொல்கிறாங்க. அப்பா அம்மா நாளைக்கு மார்னிங் தான் வருவாங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃபோன் வந்துட்டு வீட்டோட டோர் ரிங் ஆகிடுச்சு. ஜிம் பார்க்குறாங்க. யாருன்னு தெரியல சொல்கிறாங்க. போய் டோர் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்லிட்டு ஃபோனை லைனில் வச்சுக்கிட்டே போய் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பார்த்தாங்க அங்கே ஒரு பர்சன் இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. லுக்காஸ் நீங்கள் என்ன பண்ணுறா ஜிம் கேட்குறாங்க. பார்த்தா ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்கான். இப்போ என்னமோ ஜிம் ஃபோனில் லைனில் இருக்காங்க. இப்போ லுக்காஸ் பார்க்குறாங்க. என்ன மேரேஜ் பண்ண மாட்டேன் சொல்லி யார் சொல்கிறாங்க. முதல்ல மார்னிங் சொல்லிட்டு அங்கே பாருங்க நீங்கள் என்ன பண்ணுறா எதுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்கா. அதுட்டு போய் ஜிம் பண்ணிட்டு எட்ட போ ஜிம் தான் வந்துட்டு டோர் லாக் பண்ண போகிறாங்க. இப்போ லுக்காஸ் டெக்னாலஜி வந்து டோர் லாக் பண்ணுறா. ஜிம் பார்க்க என்ன பண்ணுறா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம் என்ன வந்து ஃபோன் இருக்காங்க. ஜிம்மின்னு என்ன கூப்பிட்றாங்க. ஜிம் தான் என்னமோ சொல்கிறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க இந்த பொறுக்கி இருக்காங்க குடிச்சிட்டு வந்திருக்காங்க வீட்டுக்கு சொல்கிறாங்க. என்னன்னு காமா சொல்கிறாங்க. ஜிம் வீட்டில் யாருக்கான்னு கேட்குறாங்க. யாருமே இல்லை என்னவோ சொல்கிறாங்க. இன்னும் யாரும் இல்லையா சொல்கிறாங்க. பாரு அவன் வந்து வெளியே புஷ் பண்ணிட்டு டோர் லாக் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்லிட்டு இப்போ வந்துட்டு அவர் லைனில் இருக்க ஃபோனை வச்சுட்டு இங்கே வா அப்படி சொல்லிட்டு ஜிம் வந்துட்டு அந்த டீப்பாயில் ஃபோனை வச்சுட்டு லுக்காஸோட ஹேண்ட் பிடிச்சி எடுக்கிறாங்க. வெளில போக சொல்லிட்டு இப்போ லுக்காஸ் தான் ஜிம் அப்படியே புஷ் பண்ணிடுறாங்க சோஃபாவில். ஜிம் பார்க்க என்ன பண்ணுற பொறுக்கி சொல்கிறாங்க. இப்போ எனக்கு தான் கேட்க ஜிம் எனக்கு பயம் வந்துட்டு டக்குன்னு என்னமோ காருக்கு எடுத்துகிட்டு வெளில வராங்க. இந்த பக்கம் நம்ம லுக்காஸ் பார்க்குறீங்க என்ன வந்து மேட்ச் பண்ணிக்க மாட்டியா எனக்கு பிடிக்காதா இப்படி ஒரு அத்தை பையனை லைக் பண்ண மாட்டியா இதுக்கப்புறம் லைஃப் லாங் என் கூட நல்லா இருக்கும் சரியா. இன்றைக்கி நடக்க போகிறதுக்கப்புறம் இதுக்கப்புறம் உங்கள் அப்பா என்கிட்ட கெஞ்சிடும் உங்களுக்கு காசு என் பையன் மேரேஜ் பண்ணிக்கோ என் பையனுக்கு நீ இல்லாத லைஃப்னு சொல்லிட்டு கெஞ்சிடும் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு பொறுக்கி பவுட்டு என்ன பேசுகிற ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ லுக்காஸ் பார்க்குறாங்க. அழகாக இருக்கட்டும் திமுறை அவனுக்கு சொல்லிட்டு லுக்காஸ் கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி பொறுக்கி விட்றா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ லுக்காஸ் தான் டோர் லாக்காக இருக்குது. ஜிம் பார்க்குறீங்க எப்படி எஸ்கேப் ஆகிற ஜிம்முக்கு பயமாக இருக்குங்க பாரு எட்ட போக சொல்கிறாங்க. இப்போ லுக்காஸ் தான் அங்கே பார்க்குறாங்க. சும்மா சொல்லக்கூடாதுடா உனக்கு அவளுக்கு ஒரு மாதிரி பார்க்குறான். ஜிம் பார்க்குறாங்க. பொறுக்கி பவுட் எட்ட போடா எனக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்குது ஜிம்னு சொல்கிறாங்க. லுக்காஸ் பார்க்குறாங்க. இன்னைக்கு உன்னை ஃபுல்லாக டெக்க போகிறேன்டா நாளைக்கு மாறி உனக்கு எனக்கு மேரேஜ் பண்ணி நடக்கும் சரி உன் அப்பா என்கிட்ட கெஞ்சிடும் அப்படி சொல்லிட்டு என் அம்மா இன்சல்ட் பண்ணி அனுப்பியிருக்கீங்க சொல்லிட்டு லுக்காஸ் சொல்கிறான். நீ வந்துட்டு என்ன இன்சல்ட் பண்ணுற உன் அப்பா வந்துட்டு என் அம்மா இன்சல்ட் பண்ணுறாங்க உன் பார்த்து சும்மா இருப்பான் அப்படி சொல்லிட்டு லுக்காஸ் சொல்கிறான். ஜிம் பார்க்குறாங்க. பாரு எட்ட பொறுக்கி ஜிம் தான் தலைவிட ட்ரை பண்ணுறாங்க. இப்போ லுக்காஸ் தான்டா ஜிம் போய் நெக்ஸ்ட் வெயிட் பண்ண போகிறாங்க. ஜிம் பக்கத்தில் வந்துட்டு ஒரு அந்த ஃப்ளவர் வாஷ் வந்துருக்கும் அந்த டீப்பாயில் அதே டக்குன்னு லுக்காஸ்க்கு ஹெட்டில் ஒரு பக்கம் அடிச்சிடுறாங்க. ஆனால் லுக்காஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி போகுது அப்படி டக்குன்னு ஜிம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மில் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. ஃபோன் அங்கே லைனில் இருக்குது. இந்த பக்கம் இன்னும் ரொம்ப ஸ்பீடாக ட்ரை பண்ணிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் என்ன நினைக்கிறாங்க நம்ம மேலே பெட்ரூம் லாக் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி ஜிம் தான் ரொம்ப ஸ்பீடாக வந்து மேலே ஏறாங்க. இப்போ லுக்காஸ் ஜிம்மில் அப்படியே துரத்தி போயிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப பயம் வந்துட்டு இப்போ அந்த ஜிம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடுறாங்க. லுக்காஸ் பண்ணி வந்துட்டா ஜிம் போய் ரூம் லாக் பண்ணாலும் போகிறதுக்கு முன்னாடி லுக்காஸ் ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி எடுத்துறாங்க. அந்த ரூம்க்கு வெளில லாக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு எங்கே போகிறது தெரியல. ஏன்னா லுக்காஸ் வந்து பெயின் பண்ணியிருக்கான். ஜிம் பார்க்குறது விட்டுட்டா பொறுக்கி இப்போ விட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ லுக்காஸ் வந்துட்டு விடவே மாட்டாங்க. அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவோம் அப்படி சொல்லிட்டு லுக்காஸ் தான் ஜிம்மில் ஷர்ட் பிடிக்கிறாங்க. அப்படி லைட்டாக இழுக்கிறாங்க. அந்த பட்டன் வந்து தெரிச்சு கீழே விழுது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகுது. இப்போ லுக்காஸ் அப்படி ஜிம்மில் ஒரு மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாதிரி ஒரு ஐஸோட பார்த்துட்டு இருக்கான். ஜிம்முக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. பொறுக்கி எப்படி பார்க்காத ஜிம் தான் வந்து பார்க்குறாங்க. அவங்க எப்படியாவது யாரும் சேவ் பண்ணுவாங்க ஜிம் நினச்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ லுக்காஸ் ஜிம் கிட்ட போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வேண்டாம் ஜிம் பண்ணி போயிட்டு இருக்காங்க. எப்படின்னா ஸ்டெப் அந்த ரூம் முன்னாடி பார்த்தாக்க ஸ்டெப் தான் அந்த இந்த பக்கம் ரெண்டு பக்கம் ஸ்டெப் போகிற மாதிரி தான் இருக்கும். ஜிம்முக்கு முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. அப்படி மேலே கீழே பார்த்தாக்க கீழே வந்து ஃப்ளோர் தான் இப்படினாக்கா மேலே ஜம்ப் ஆகிற மாதிரி ஒரு பிளேஸ் தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் அந்த ஸ்டெப் அப்படி தான் இருக்கும். ஸ்டெப்புக்கு முன்னாடி ஒரு இருக்கு இல்லையா. ஜிம் பார்க்குற உடையில போய் ஜிம் சாயிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன அந்த இவன் பார்க்குறான் லுக்காஸ் தான் ஜிம்மு கிட்டே வரேன். ஜிம் பார்க்குறாங்க. ப்ளீஸ் வேண்டாம் எட்டு போ ஜிம் தள்ளி விட்டாங்க. இப்போ லுக்காஸ் ஜிம் கிட்ட வந்துட்டு அப்படியே ஜிம்முக்கு ஆல்மோஸ்ட் ஜிம் பைட் பண்ணான்னு போகிறாங்க. ஜிம் டக்குன்னு லுக்காஸ் கொஞ்சம் தள்ளி விடுறாங்க. லுக்காஸ் டக்குன்னு ஜிம்மில் வந்து பின் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜிம்முக்கு லுக்காஸ்க்கும் ஃபைட் போயிட்டு இருக்கு. இப்போனாக்கா இவர் வந்துட்டு இவர் அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறதும் இவர் வந்துட்டு புஷ் பண்ணிட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணி இப்படி போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் லுக்காஸ்க்கு கோவம் வந்து ஜிம்மில் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு
ஃப்ளோரில் தள்ளி விட்டுறாங்க. அப்போயே ஜிம்முக்கு லைட்டாக ஹெட் வந்து அடிப்படுது. ஜிம் பார்க்குறாங்க, ஐயோ ஜிம்முக்கு ஹெட் பெயினாக இருக்குது. அப்படியே வந்து ரெஃப்டாக ஃப்ளோரில் தான் கரெக்டாக லுக்காஸ் அப்படி ஜிம்மு லைட் ஆகுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, வேண்டாம் வேண்டாம் இப்போக்கி யூ ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம் வேண்டாம் ஜிம்முக்கு எடுத்துறாங்க. இப்போ நம்ம லுக்காஸ் பார்க்குறாங்க, உன் லைஃப் இதுக்கப்புறம் என்கிட்ட மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு லுக்காஸ் அப்படியே ஜிம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் பைக் போட போகிறாங்க. ஜிம்முக்கு ஒரு கருத்துக்கு மேலே முடியல, இவன் மட்டும் நம்ம எதுவும் பழகக்கூடாது சொல்லிட்டு ஜிம்மி லுக்காஸை லைட்டாக புஷ் பண்ணிட்டு அப்படி வந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு எப்படியாவது போய் எனக்கு தர ஹெட் ஆல்மோஸ்ட் ஸ்பின் ஆகுது. ஒரு ஆப்ஷன் நம்ம எஸ்கேப் ஆகின்னு சொல்லிட்டு ஜிம் தானே போகிறாங்க. இப்போ லுக்காஸ் வந்து ஜிம்மோட கால் வந்து பிடிச்சி எடுத்துறாங்க. அப்படி கால் எடுக்கும்போது ஜிம் வந்து அப்படியே சாயிறாங்க. சாயும்போது ஆப்போசிட்லாம் வந்துட்டு பேலன்ஸ் பண்ண எதுவுமே கிடையாது. அப்படியே மேலேருந்து கீழே தான் கீழே ஜம்ப் ஆகிற ஒரு கொஸ்டினாக அது இருக்குது. இப்போ நம்ம லுக்காஸ் ஜிம்மில் காலை பிடிக்கும்போது ஜிம்மில் அப்படியே பேலன்ஸ் மிஸ் ஆகுது. ஒரு காலை பிடிச்சி எடுக்கவும் ஜிம்மில் பேலன்ஸ் மிஸ் ஆகிட்டு அப்படியே மேலே கீழே கரெக்டாக வந்துட்டு எப்படின்னாக்கா அந்த கீழே அவங்க சோஃபாக்கு நேராக வந்து கீழே வந்து விழுறாங்க. டக்குன்னு டோர் அப்புறம் அதை பார்த்தா நம்ம என்ன தான் நின்றுருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மி கீழே வந்து விழுறாங்க. அப்படியே ஹெட்ல வந்து அடிப்பட்டு பிளட் போயிட்டு இருக்கு. என்ன பார்க்குறாங்க, ஜிம்மின்னு அப்படி கத்துறாங்க. இப்போ நம்ம லுக்காஸ் வந்துட்டு அவங்க அந்த பாய் தெரிஞ்ச வெட்டி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா நம்ம ஜிம்மி கீழே இங்கே இந்த மாதிரி அப்படி கீழே விழுந்திருக்காங்க. இப்போ என்ன ஓடுறாங்க, ஜிம்மின்னு அப்படி சொல்லிட்டு ஓடி தூக்குறாங்க. பார்த்தா ஜிம்மி ஹெட்ல பிளட்டோட வாங்கிடுறாங்க. நம்ம இன்னும் அப்படி தூக்குறாங்க. தூக்கிட்டு பார்க்குறாங்க, எதுவுமே யோசிக்காம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. இப்போ செக்யூரிட்டிக்கு எப்போதும் தெரியுதுன்னா அது பார்த்து உட்காந்துருக்காரு, என்ன நடக்குது தெரிஞ்சிருக்காது. இப்போ அவங்க செக்யூரிட்டி வந்துட்டு இவங்க பேரண்ட்ஸ் ஃபோன் சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் எனக்கு அப்படி ஒரு டேஸ்ட் வந்துட்டு இப்போ பாட்டாங்க பாட தங்கல ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பாட சொல்கிறாங்க. ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. அப்படி வந்து க்ளோஸ் பண்ண தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. சர்ஜரி நடந்துட்டு இருக்கு. அந்த பக்கம் என்ன அவ்வளோ அழகாங்க. இப்போ ஜிம்மில் பேரண்ட்ஸ் வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்கும் அவங்க ரீச் ஆகிறதுக்கு. வந்துடுறாங்க, வந்து பார்க்குறாங்க. ஜிம்மில் நம்ம கேட்குறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லுக்காஸோட பேரண்ட்ஸ் பண்ணிட்டாங்க. ஜிம்மில் அப்பா வந்துருக்காங்க. அவள் நம்ப வந்து நடந்து சொல்லுது. ஜிம்முக்கு 4 days சிஓ செரமனி நடக்க போகுதுன்னு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இன்னைக்கு வந்து ஜிம்மில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அது சர்ஜரி வந்து சிவியராக போயிட்டு இருக்கு. சர்ஜரி பண்றாங்க. டாக்டர்ஸ் உள்ள போயிட்டு வந்துருக்காங்க. அது ஒரு எமர்ஜென்சி ரூம்ல தான் அவர் இருக்காரு. அதெல்லாம் பார்க்கறப்ப ஜிம்முக்கு அப்பாவுக்கு ரொம்ப உடஞ்சு போயிடுறாங்க. இந்த பக்கம் இன்னும் அதுக்கு மேலே நாங்கள் இன்னும் மேலே ஃபுல்லாக ஜிம்மில் பிளட் தான். அவர் அப்படியே அழுதுட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா டக்குன்னு போலீஸ் கால் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் லுக்காஸ் கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணல. அவங்க அப்பாட்ட உள்ள அந்த மணியை பவர் யூஸ் பண்ணி அவங்க ஃபாரின் டெஸ்க்கு போயிடறாங்க. இல்லை எனக்கு கண்டிப்பாக கேஸ் ஃபைல் ஆகிடும் தெரிஞ்சிச்சால போயிடாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அப்பாவுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டம். அவ்வளோ தாங்கி முடியாது. பெரிய பையன் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் அவரோட அதுவும் தன் தங்கச்சி பையனால இவ்வளோ கிரிட்டிக்கல் கண்டிஷன் வீட்டில் இதெல்லாம் நடந்திருக்கு சொல்லிட்டு அவங்களை எதுக்க முடியாமல் போயிடுது. இந்த பக்கம் இன்னும் ரொம்ப அழகாங்க. ஜிம்முக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சொல்லிட்டு அப்படியே ஆல்மோஸ்ட் சர்ஜரி முடிஞ்சிச்சு. ஆனால் வந்துட்டு ஜிம்மில் வந்து கான்ஷியஸ்லாம் வரவே இல்லை. 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். டாக்டர் போயிடுறாங்க. ஜிம்மில் அப்பா ப்ரேயர் பண்ணிட்டே இருக்காங்க. என்னும் எல்லாருமே இருக்காங்க. ஃப்ரெண்டு நான் என்ன மட்டும் தானே வேறு யாரும் இல்லை அப்படி இருக்காங்க. ஜிம்மில் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அழுதுட்டே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 48 ஹவர்ஸ் தானே கடந்திருக்கும். அது ஆல்மோஸ்ட் 2 days ஆஃப்டர் தான் ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஜிம்மில் அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படி ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு ஜிம்மின்னு கூப்பிட்றாங்க. அக்கா ஜிம்மி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கூப்பிட்றாங்க. ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. ஜிம்மின் செல்லாம் சொல்கிறாங்க, அப்பா அப்பா லவ் மினி லவ் அப்பா சொல்கிறாங்க. என்ன ஜிம்மில் அப்பா கேட்குறாங்க. ஜிம்மின் என்ன சொல்கிறாங்க, அப்பா லவ் மினி லவ் அப்பா சொல்கிறாங்க. ஜிம் வந்து சின்ன வயசுல அப்படி மினிமிலும் அம்மா கூப்பிடுவாங்க. அது வந்து ஜிம்மில் வந்து இப்போ சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மின் செல்லவும் சொல்கிறாங்க. மம்மா ஜிம்மி கூப்பிட்றாங்க. மம்மா ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. மம்மா ஜிம்மி சொல்கிறாங்க. ஜிம்மில் அம்மா ஒன்றும் புரியல. என்னடா பேசுகிறா சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. மம்மா வேர் இஸ் மை டாய்ஸ் அப்படி சொல்கிறாங்க. டாய்ஸா ஜிம்மில் அம்மா கேட்குறாங்க. தங்கம் என்ன பேசுகிறா அப்படிங்க. ஜிம்மில் அம்மா கிட்ட வராங்க. இங்கே பாரா சொல்கிறாங்க. மம்மா டேடா அப்படி ஜிம்னு சொல்லிட்டுருக்காங்க. ஜிம்மில் அப்பாவுக்கு புரியல. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா தான் டாக்டர் கூப்பிட்றாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்க்க கொஞ்சம் வெளில இருங்க சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் ஃபுல்லாக ஜிம்மில் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸ்கேன் எடுக்கிறாங்க ஹெட்டில் வந்துட்டு. இப்போ அந்த ஜிம்முக்கான எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறாங்க. அந்த எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் வந்து நான் டாக்டர் பார்க்குறாங்க. இப்போ சொல்கிறது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்துட்டு பயப்பட தேவையில்ல சரியாக சொல்கிறாங்க. என்ன சொல்லின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து உங்கள் பையன் வந்து லிட்டில் ஸ்பேஸில் போயிட்டாங்க சொல்லி லிட்டில் ஸ்பேஸாக சொல்கிறாங்க. ஆமாம் அது ஹெட்டில் ரொம்ப அடிபட்டுருக்கு. அது வந்து இப்போ உயிருக்கு இந்த ஆபத்தில் சரியாக லிட்டில் ஸ்பேஸில் போயிட்டாங்க சொல்கிறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறீங்கன்னா 4 days வந்து சிஓ செரமனி இருக்குது அதை சொல்கிறாங்க. எந்த ஒரு விஷயமா என்ன உங்கள் பையன் வந்துட்டு எந்த ஒரு ஆபத்தில் நம்ம உயிரோட தான் வந்திருக்காங்களே அது எவ்வளோ பெரிய விஷயம். வந்து அவுட் ஆஃப் பிளான்ஸில் வந்துட்டு இதே பெரிய விஷயம் இதுக்கு நீங்கள் காட்க்கு தேங்க் பண்ண சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. பாருங்கள் கொஞ்சம் டேஸில் கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிடுவாங்க சரியாக சொல்கிறாங்க. நீங்கள் உண்மை சொல்கிறது உண்மையாக உங்கள் பையன் கொஞ்சம் டேஸ் ரெக்கவர் ஆகிடுவாங்க ஓகேவா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸ் டைம் எடுக்கும் ஓகேவா கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிடுவாங்க. ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. கண்டிப்பாக ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுங்க. சரி நான் ஹாஸ்பிட்டலில் ரெஃபர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ டாக்டர் வந்து எழுதி தராங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து வைங்க சொல்கிறாங்க. எதுக்காக ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் கூட சொல்கிறாங்க. இல்லை அவங்க வந்துட்டு இப்போ அந்த மாதிரி நம்ம நார்மலாக இருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் அவங்க இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு கண்டிப்பாக அதை அஃபெக்ட் பண்ண சொல்கிறாங்க. அஃபெக்ட் பண்ணுமா அவங்க பிரெயின் வந்து அஃபெக்ட் பண்ணுவோம். எனக்கு அவங்க வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆவாங்க. எனக்கு அவங்களுக்கு ஸ்பெஷல் இருக்காங்க இல்லையா சொல்கிறாங்க. அவங்களால அவங்க பேசுறது நீங்கள் பேச டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க எல்லாத்தையும் பார்க்குறப்ப ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ அவங்க ஹெட் வந்துட்டு ரொம்ப பெயின் ஆகும். அது நிறைய உங்களுக்கு ரிஸ்க் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்கள். அவங்களே டேக்கர் வச்சு பார்த்துக்கிற மாதிரியே சொல்கிறாங்க. சரி அப்போ பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க இதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க.
ஜிம்ல அப்பாவும் சரி ஓகே இப்போதைக்கு உங்கள் பையனுக்கு இந்த மாதிரி சொல்கிறாரு தெரிய வேணாம் இப்போதைக்கு அவன் சேஃபாக இருக்கணும் மட்டும் தான் இப்போ சொல்லிட்டு ஜிம்ல அப்பாவும் ஜிம்ல கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அது ஹான்ஜில் ஓகேவா ஒரு பெஸ்ட் டாக்டர் அது ஒரு பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் அது அங்கே தான் சேர்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜிம் என்னமே கூட வந்திருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க இன்னும் வா ப்ளே பண்ணலாம் சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம்முக்கு ஒரு என்ன ஒரு மாதிரி இருக்குது அது சொல்கிறாங்க இன்னும் உங்கள் பெயினாக இருக்குது சார் ஜிம் டைட்டாக காமிக்கிறாங்க. இப்போ இன்னும் ஜிம் டைட்டாக பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை சீக்கிரம் சரியாக சொல்கிறாங்க. வா ப்ளே பண்ணலாம் சொல்கிறாங்க. அது எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படின்ட்டு போறியா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன சொல்ல தெரியல அவங்க குழந்தைய மாட்டேன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் இல்லை நீ இங்கே இருந்தாலும் சீக்கிரம் சொல்கிறாங்க. நான் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. அது அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கா வீட்டில் வந்து சேஃப்டி தான் சரி ஆனால் அப்பா அம்மா ஃபார்ம் போகிறாங்களா அதுக்கு நீங்கள் இருக்கியா சொல்கிறாங்க. இங்கேயா நீ இருக்க மாட்டியா சரி அங்கே இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஜிம்ல அம்மா ரொம்ப அழகாங்க. ஜிம்ல அப்பா எவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணுறாங்க பாருமா யாருக்கும் தெரியக்கூடாது சொல்கிறாங்க. அது மட்டும் ஜிம் இருக்கா சேஃப்டி சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்க இருக்கா சேஃப்டி ஏன்னா நம்ம பையன் வீட்டில் இருந்து அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் யாரோ ஒருத்தவங்க ஞாபகப்படுத்தி அவனுக்கு எதுவும் பயமாக இருக்குது அவன் இங்கே தானே கரெக்டாக இருப்பான் சரி அவன் ட்ரீட்மெண்ட் வந்து ப்ராப்பராக கொடுக்கணும் அவன் இங்கே தான் இருக்கணும் அப்படி சொல்லி அப்பா சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த பையன் சீக்கிரம் கியூராட்டி வீட்டுக்கு வருவான் ஓகே வீட்டுக்கு வந்து டேட்னு கூப்பிடுவான் அந்த டேஸ்க்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் சரி சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க நம்ம அப்போ வந்து பார்த்துக்கலாமா சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இல்லைம்மா இப்போதைக்கு அவன் ஜிம் இங்கே தான் கரெக்டாக இருக்கும் ஸோ ஜிம் அப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் அம்மாவுமே சரி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க டாடா மம்மா எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து மினியை விட்டு போகிறீங்களா சொல்கிறாங்க. இங்கே பாட்டு தங்க சொல்கிறாங்க. டாடா மம்மா என் டாய்ஸ்லாம் வேணும் நான் இங்கே தான் இருக்கணுமா கேட்குறாங்க. இங்கே தான் இருக்குன்னு சொல்லுவோம். டாடா மம்மா ஃபாரின் போகிறோம் சரி ஒர்க் விஷயம் போகிறோம் சீக்கிரம் வந்துடுவோம் வந்து கூட்டிகிட்டு போகிறோம் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க இங்கே இருந்தால் நீ வந்து ஹாப்பியாக இருப்பேன் சரியா சொல்கிறாங்க. இங்கே எல்லாம் கூட ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்களா கேட்குறாங்க. நிறைய பேர் இருக்காங்க ப்ளே பண்ணலாம் சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் ஏன் கூட இருக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. அதுவா இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கான் சரியா சொல்கிறாங்க. அப்படியாச்சும் எதுவும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அப்பா அம்மா ஜிம்ல போகிற கிஸ் பண்ணிட்டு சரி பத்திரமா தான் சொல்கிறாங்க. ஜிம்ல அப்பா பார்க்குறாங்க என் தங்கச்சி பையன் இருந்தாலும் என் பையன் இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நீ இந்த மாதிரி பண்ணிட்டாரு சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டு ஜிம்ல அப்பா இன்டர்நேஷனல் ஃபோனுக்கு இன்டர்நேஷனல் அளவில் ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து எங்கே இருக்கணும் எந்த ஒரு கண்ட்ரி இருக்கோ அந்த கண்ட்ரியில் ஜெயிலில் போட சொல்லிட்டாங்க. அது அதுக்கோசரம் நமக்கு தெரியாமல் லைஃப் லாங் ஜெயிலில் இருக்கும்போது பண்ணிடுங்க சொல்லிட்டாங்க. இப்போ அவங்களுமே சரிங்க சார் சொல்லிட்டாங்க. ஜிம்ல அப்பா மொத்தம் இன்ஃப்ளூன்ஸுமே யூஸ் பண்ணிடுறாங்க. என் பையன் இப்படி ஒரு சுச்சுவேஷன் இது பண்ணிட்டு உனக்கு வெளியே உலகத்தை எனக்கு காட்டாமல் வச்சிடறான் சார் ஜிம்ல அப்பா முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டாரு. இப்போ என்ன பார்க்குறாங்க அங்கிள் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஜிம்னி இப்படியே சொல்கிறாங்க. இல்லை இப்போதைக்கு அவங்க கூட தான் சேவ் பாருங்க என் குழந்தைய வந்துட்டு யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அங்கேயே இருக்கட்டும் சீக்கிரமே க்யூர் ஆகிடுவோம் வந்துட்டு உன்னை என்ன கூப்பிட தான் போகிறான் நம்மளாலும் அகைன் பேசலாம் அகைன் வந்துட்டு நம்ம பழைய ஜிம் வந்து பார்க்க தான் போகிறோம் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜிம் தான் ஓகேவா என்ன ப்ரெசென்ட்டோட மெமரிஸ் அவனுக்கு வரணும் சரியா இப்போதைக்கு அவங்க இங்கே இருக்கு சேஃப் இல்லை சொல்கிறாங்க. யாரோ ஒரு மைடோவில் வேறு யாரோ ஒருத்தவங்க இதை இது பண்ணிட்டா கூட இது இதாகிடும் ரொம்ப அஃபெக்ட் ஆகிடும் சொல்லி ஜிம்ல அப்போ பயப்படுறாங்க. எனக்கு புரியுது ஓகே அங்கிள் சொல்கிறாங்க. தேங்க்யூ என்ன சொல்கிறாங்க இதுக்கு அங்கே சொல்கிற டைமுக்கு வந்து ஜிம்மில் சோப் பண்ணுறதுக்கு அங்கிள் என்ன சொல்கிறாங்க அவன் ஃப்ரெண்டு ஓகே அவங்க என்ன பண்ணுவோம் ஜிம்மில் என்ன சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா நான் பார்த்துக்கிறேன் சார் ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. சார் ஓகே சார் இப்போ இன்னும் போயிருப்பாங்க இப்படி தான் ஒவ்வொரு டைம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஜிம்முக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. அவர் எப்பவும் போல தான் பேசிட்டு இருப்பார் ஒவ்வொரு டைம் வரும்போதும். ஜிம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யாரும் இல்லை ஜிம்மில் தவிர யாரும் ஃப்ரெண்ட்ஸ் அவர் வச்சுக்கிட்டே கிடையாது. அது ஜிம் கேட்டதுனாலவே அப்படி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவரோட வேறு யாரையும் அந்த பிளேஸ் வச்சு பார்க்க முடியல. இதை நடந்திருக்கும் லைஃப்பில். இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம என்ன சொல்லி முடிக்கிறாங்களா ஜம் கிட்ட ஜம்க்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடுது. என்ன சொல்லிட்டு ஆமாம் அவன் ரொம்ப ரிஸ்க் எடுத்தான் அவனுக்கு வந்துட்டு அந்த டைமில் போகலாக்கு என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம என்னால் இப்போ கூட யோசிக்க முடியாது. எனக்கு அவனுக்கு எதுவும் தப்பாக நடக்கணும் இப்போ பயத்தில் தான் நான் போனேன் டக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு என்னோட ஜிம்மில் வந்துட்டு இப்படி ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியாது. ஒரு இப்போனாக்கா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்காமல் போய் பார்க்க முடியாமல் போயிடுச்சு இப்போ அப்படி சேவ் பண்ண முடியாமல் போயிட்டு சொல்கிறாங்க. இல்லை அப்படி நீ தானே சேவ் பண்ணியிருக்கா சொல்கிறேன். இல்லை அந்த மாதிரி எதுவும் நடந்துக்கூடாது அவன் ஜென்ட்டு நான் தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருக்கணும். நான் பாட்டு கேர் சொல்ல நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறீங்க அப்படி இல்லை அப்படி நீங்கள் ஒரு பெஸ்ட்டை கொடுத்துருக்கீங்க சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்மில் ஒரு சஃபராக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப சஃபராக அந்த டைம் அந்த எனக்கு அங்கிள் எப்பயும் ரொம்ப அழகாக பார்த்துப்பாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தவன் தான். அந்த ஒரே ஒரு இன்ஸ்டன்ட் தான் ஜிம் லைஃப்பை மாற்றிட்டே சொல்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க ஓகே நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. டாக்டர் ஜிம் சொல்கிறாங்க சொல்லுங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் ஜிம் லவ் பண்ணுறதா ஜிம்மில் ட்ரூவாக லவ் பண்ணுவீங்களா சொல்கிறாங்க. கண்டிப்பாக ட்ரூவாக லவ் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க எனக்கு ஹாப்பியாக கேட்குறதுக்கு சொல்லிட்டு அவருமே போயிட்டாரு. இப்போ நம்ம ஜம் பார்க்குறாங்க அவர் ஜங்க் வந்து பார்க்குறாங்க ஜிம் பார்த்து கேட்டு தூங்கிட்டு இருக்காங்க. என் செல்லம் இவ்வளோ சஃபர் ஆகிட்டே எனக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்ட்டு அவன் தப்பாக நடந்துக்கு ட்ரை பண்ணான் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. நீ இவ்வளோ பயந்து போயிருப்பில்ல சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜேகே தான் ஜிம்மில் போகிறது யூஸ் பண்ணுறேன் நான் இருக்கேன் ஓகேவா. இது வரைக்கும் நான் வந்துட்டு எனக்கு அவனோட ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு ஓகே. அப்புறம் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஓகேவா. எனக்கு நீ மட்டும்தான் நீ ஒன்று தாண்டி வேறு யாருமே லைஃப்பில் வேணாம். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு ஓகே. அந்த குழந்தைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஓகே. இந்த இது நான் முடிவு பண்ணுறேன் நீ தான் எனக்கு ஒய்ஃபு நான் தான் ஹஸ்பண்ட் ஓகேவா. ஆனால் அது முழு விருப்பத்தோட ஓகேவா. நீ விதேஷ் சொல்லிட்டு விட வந்ததுக்கப்புறம் உனக்கு என்ன பிடிச்சி உனக்கு என்ன ஞாபகம் இருந்து ஞாபகம் கண்டிப்பாக இருக்காது. அதான் அதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ணணும் பேசி உனக்கு என்ன பிடிச்சி அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு லவ் ஃபீல் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிப்போம் ஓகேவா. உனக்காக ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் ஓகே. உன்னோட அப்பா உனக்கான லவ் வந்து என்னோட கண்ணில் பார்க்கணும் ஓகேவா. அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிப்போம் புரியுதா. ஜிம் சொல்கிறேன் ஜெகே சொல்கிறேன் தூங்கிட்டு இருக்க ஜிம்மிட்ட ஜிம் பார்த்தா தூங்கிட்டு இருக்காங்க. உனக்கு யாருக்காக இருக்க விட்டு தர மாட்டேன் ஓகேவா. சரி ஜேகே தான் ஜிம்மில் எப்படி போய் பெக் பண்ணுறாங்க நீ தூங்கிட்டு இருக்கவனு தெரியாது இருந்தாலும் கொடுக்குறேன் ஓகேவா. என்னோட ஃபஸ்ட்டு கிஸ் தான் நீ தான் எடுத்திருக்க இதுவும் கண்டிப்பாக உன்னோட ஃபஸ்ட்டு கிஸ் எனக்கு தான் ஓகேவா. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க லைஃப் லாங் என் கூட இருக்க பிறகு ரெஸ்ட் ஆஃப் எப்படி பார்த்தா பார்த்துப்பேன் அதில் விட செல்லமே சொல்லி ஜேகே தான் ஜிம்மில் பார்த்துருக்காங்க. ஜிம் கூட தூங்கிட்டு இருக்காங்க.
இப்போ டேசஸ் போக போக ஜிமின் ஜேக்கி கிட்ட ரொம்ப கிழிச்சு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உங்க பாருக்கியும் நான் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, நீ ஏன் எனக்கு என்ன பார்க்க வரல சொல்கிறாங்க. பாரு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. என்ன ஒர்க்கு சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் ஃபைலாம் பார்க்க வேண்டியது சொல்கிறாங்க. இது என்ன ஃபைல சொல்கிறாங்க. இதில் நிறைய பேஷன் இருக்காங்களா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அங்கே நிறைய பேர் இருக்காங்களா அவங்களோட ஃபைல் சொல்கிறாங்க. அப்படியா சரி பேர் சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. உனக்கு என்ன வேணும் சொல்கிறாங்க. எனக்கு உங்க கூட இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெகி பக்கிட்ட வா சொல்கிறாங்க. ஜிம் கிட்ட போகிறாங்க. ஜேகே ஜிம் அவர் லேப்ல உட்காந்துக்கிறாங்க. உட்காந்து கசிதா ஜிம் பிடி ஜேக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு அப்படி கூட்டா உட்காந்துருக்காரு. ஜேக்கி ரொம்ப பிடிச்சி கொஞ்ச நேரம் பார்த்தா ஜிம் தூங்கிட்டாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க தூங்கிட்டான். சொல்லிட்டு அப்படியே இடம் தூக்கிட்டு போயிட்டு அந்த பெட்ல படுக்க வைக்கிறாங்க. ஜெக் ரூம்ல படுக்க வச்சுட்டு வந்துடுறாங்க. ஜேக்கி ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் போட்டு விட வச்சுட்டாங்க. ஜிம் கிட்ட ஜேக்கி அழகாக கிட்ட ஜிம்முக்கு ஒரு போன் டைலாம் போட்டு விடுறாங்க. அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு. கொஞ்சம் லாங் ஹேர் இருக்கும் ஜிம்முக்கு. அந்த வந்து இப்படி அழகாக ஒரு போட்டு போன் டைல் போட்டு விடுறாங்க. ஜிம்முக்கு ஜேக்கோட ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஜிம்முக்கு வந்து ஜேக்கி அவர் கூடவே இருக்கு ரொம்ப ஆசை. ஜியோன் சொல்கிறாங்க என் கூடவே இரேன் சொல்கிறாங்க. உங்க கூடவே இருக்கணும் சொல்கிறாங்க. என் கூடவே இருக்கணும் நீ மேரேஜ் பண்ண சொல்கிறாங்க. அப்படி அப்போ பண்ணிக்கலாம் வா கூப்பிட்றாங்க. மேரேஜ் ரொம்ப பெரிய விஷயம் அப்படி சொல்கிறாங்க. அது எப்படியே சொல்கிறாங்க. உன்னோட அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்கணும். சரி என்னோட அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்கணும். ஏன் ஜியோனோட அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்காதோ சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை நீ சம்மத்துக்கு கொண்டு கண்டிப்பாக பிடிக்கும் சரியா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் 2 பேர் அப்பா அம்மாவுக்கு பிடிச்சதுக்கப்புறம் நிறைய அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. ஜெக்கி நிறைய சொல்கிறாங்க. அழகாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் ரிங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சொல்கிறாங்க. ரிங்க ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. ரிங்கெலாம் வாங்கலாம் சரியா பொறுமையாக வாங்கலாம். வாங்கிட்டு ரிங்கில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் மேரேஜ் முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லி கேட்குறாங்க. ஜேக்கே சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. அப்புறம் சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. ஏன் ஜிம் கேட்குறாங்க. அதுவா அது சொல்ல வேண்டிய டைம் இருப்போ சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. சரி சொல்லு உனக்கு ஏன் ஜோனை பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. ஜோன் வந்துட்டு அம்மா மாதிரி சொல்கிறாங்க. அம்மா மாதிரி டாக்டர் ஜியோன் வந்துட்டு அம்மா மாதிரி ரொம்ப கேர் பண்ணுறாங்க. என்னை பத்திரமா பார்த்துக்கிறாங்க. எனக்கு ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணி விடுறாங்க. எனக்கு ப்ளே பண்ணுறாங்க. என் கூட ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. எனக்கு ஜியோன் கூட இருக்க ரொம்ப சேஃபாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் எனக்கு உங்க கூடவே தூங்கணும். உங்க கூடவே இருக்கணும். உங்க கூட தான் இருக்கணும் ஜிம்மி சொல்கிறாங்க. அப்படியே எப்போ உங்க கூடவே இருக்கணும் ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போலாம் மினிக்கு அப்பா அம்மா ஞாபகம் கூட அதிகமாக வரல சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க மினிக்கு ஜியோன் ஞாபகம் தான் வருது சொல்கிறாங்க. அப்படியா மினிக்கு ஜியோன் ஞாபகம் தான் வருதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறோம் சார். மினிக்கு என்ன கூட சொல்கிறாங்க. மினிக்கு ஜிம் பார்க்குறாங்க. ஜியோனுக்கு என்ன வேணும்னு சொல்கிறாங்க. ஒரு கிஸ் கூட ஜிக்ஸை காமிக்கிறாங்க. இப்போ ஜிம் படி ஜிக்ஸை கிஸ் பண்ணிடுறாங்க. போதுமா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குற இங்கே கூட சொல்கிறாங்க. ஜிம்ல கொடுக்குறாங்க. ஜெக்கி ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சொல்ல க்யூட்டாக அழகாக பண்ணிட்டு இருக்காரு. ஜெக்கி பார்க்குறாங்க. நீ எப்போ இப்படி தான் இருப்பியா கேட்குறாங்க. இப்படி தான் இருப்பான்னு சொல்கிறாங்க. ஒரு உனக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஜிம் ஜெக்கி சொல்கிறாங்க. எனக்கு இப்படி கேட்க முடியாதுல்ல. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே வேறு மாதிரி சொல்கிறாங்க. ஏன் ஜியோன் நீ நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறியா சொல்கிறாங்க. என் வீட்டுக்கு அம்மா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. எப்போ சொல்கிறாங்க. ஃபியூச்சரில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்படி அது எப்போ ஒரு ஃபியூச்சர் ஜிம் கேட்குறாங்க. அது சீக்கிரம் ஒரு சரியாக சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ஜெக்கி பக்கத்தில் போவோம் அப்படின்னு ஒர்க் பார்க்க சொல்கிறாங்க. போ ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி தான் அழகு. ஜெக்கி போயிட்டு ஜிம் ஜெக்கி கிஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜெக்கி கிஸ் பண்ணுறது அவங்க அம்மா அப்பா இருக்கிற மாதிரி எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் ஜிம்முக்கு ஃபீல் ஆகுது. ஜெக்கிக்கு ஜிம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஜெக்கி கட்டி சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி அழகாக ஃபுட்டை ஃபீட் பண்ணுறாங்க. இப்போ நான்சி பார்க்குறாங்க. இப்போ அவங்க ஃபுட்டு பிடிச்சிருக்கோ. இப்போ அவங்க வெஜிடபிளாக கசக்கலையா சொல்கிறாங்க. இல்லை டாக்டர் ஜோன் ஃபீட் பண்ணி எனக்கு கசக்காத சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு நான்சி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் க்யூட்டாக பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி தான் ஜிம்முக்கு ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணுறாங்க. இப்போ ஜெக்கிக்கு வந்துட்டு ஒரு 2 months ஆஃப்டர் தான் லீவ் வருது. ஜெக்கி பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் லீவ் எடுக்கிறாரு. சரி ஓகே ஜிம்மி நான் போகிறேன் சொல்கிறாங்க. நீ போறியா என்னை விட்டுட்டு போறியா கேட்குறாங்க. இல்லைடா அது நான் வந்து கொஞ்சம் போயாகும் சம் சுச்சுவேஷன் சொல்கிறாங்க. அப்படியா மினி விட்டுட்டு போறியா கேட்குறாங்க. ஜெகிக்கு என்ன செலவு தெரியல. அது நான் சீக்கிரம் வந்துடுறேன். 2 days தான் சொல்கிறாங்க. சரி போயிட்டு வா பத்திரம் போயிட்டு வா ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெகே சொல்கிறாங்க. ஜெகி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் விட்டு போகிற சரி சொல்லிட்டு போகிறாரு. இப்போ ஜிம் தான் ஜெக்கி பாதிரம் ஓடினதுக்கப்புறம் ஜோன் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம் தெரியும். ஜெக்கி திரும்பி பார்க்குறாங்க. ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போ பார்க்குறாங்க என்ன பண்ணுறாங்க ஜிம்னு சொல்லிட்டு சில பேர் கொஞ்சம் நார்மலாக இருப்பாங்க. அந்த பேஷனில் பார்க்குறாங்க. இப்போ நான்சி பார்க்குறாங்க. பாருங்க உங்களுக்கு தெரியும் ஜிம் எப்படி சொல்லிட்டா தெரியும் சொல்லிட்டு கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க. இப்போ ஜிம் போயிட்டு ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ போகாதா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் நான் போய் தானே ஆகணும்னு சொல்கிறாங்க. இல்லை மினி கூடவே இரேன் சொல்கிறாங்க. மினி கூட தான் இருக்க போறேன்னு சொல்ல இப்போ நீங்கள் போய் ஆகணும் சரியா போயிட்டு வந்தா சொல்கிறாங்க. என் கூட ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சுற்றி பார்க்குறாங்க. யாரும் இல்லை. ஜேகே போய்ட்டு ஜிம்மில் இப்போ பெக் பண்ணுறாங்க. சீக்கிரம் வந்துடுறேன். சமத்தாக இருக்கணும். நான்சி ஃபுட்டு கொடுப்பா சாப்பிடணும் மெடிசன் போட்டுக்கணும். சீக்கிரம் வந்துடுறேன் சொல்கிறாங்க. அப்படியா சீக்கிரம் வந்துடுறியான்னு சொல்கிறாங்க. சரி இப்போ ஜோஷன் டாக்டர் வருவாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. என்ன ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜோஷன் டாக்டர் வருவாங்க. அவங்கள்ட்ட நான் பேசிக்கிறேன் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. உங்கள் பாரு சொல்கிறாங்க. டாக்டர் வருவார். அவர் பேசுறது ஜிம்முக்கு தெரிஞ்சு ஜேகேக்கு வந்து பொசிட்டிவ் ஆக சொல்லிட்டு பொசிட்டிவ்ல வந்து பிடிக்காது இல்லையா. ஜோஷன் டாக்டர் பிடிக்காது சொல்லிட்டு ஜிம்முக்கு பார்க்குறாங்க. நான் ஜோஷன் டாக்டர் பேசுவோம் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே பேசக்கூடாது சொல்கிறேன். பேசுவோம் தான் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பாரு ஜிம்மி பேசக்கூடாது சொல்கிறாங்க. விட்டுட்டு போகிறதில்ல சொல்கிறாங்க. பாரு செல்லாங்க பாரு ஜோனுக்கு ஒரு ஒர்க் இருக்குது. ஓகே போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் சமத்தாக இருக்கணும். ஜோஷன் டாக்டர் பேசக்கூடாது சொல்கிறாங்க. அப்போ ப்ராமிஸ் பண்ண வரும்போது சாக்லேட் வாங்கிட்டு வரேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. வரும்போது சாக்லேட்
சொல்லிட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. பத்திரமா போயிட்டு வா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. பத்திரமா போயிட்டு வரேன் ஜெக்கியும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாய் சொல்கிறாங்க. பாய் ஜெக்கியும் வராங்க. ஜெக்கிக்கு மனசே இல்லை சார் விட்டுட்டு வராரு. இப்போ ஜிம் தான் 2 days சரியாக சாப்பிடவே இல்லை. நினச்சி பார்க்குறாங்க. ஜிம் சாப்பிட சொல்கிறாங்க. ஜியோன் எப்போ வருவாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம நினச்சி பார்க்குறாங்க. ஜியோன் டாக்டரா வருவாங்க சொல்கிறாங்க. ஏண்டா அவரெல்லாம் உனக்கு சொல்கிறாங்க எனக்கு சொல்கிறாங்க. ஜோ கேட்க முடியாது சொல்லிட்டு அமைதியாயிரா. இப்போ ஒரு பர்சனாக வந்துட்டு நான் தான் சாப்பிடுவேன் கேட்குறாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறது டாக்டர் ஜெக்கி நின்றுருக்காங்க. ஜிம் தான் ஜிம் ஹேண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஜெக்கி வராங்க. வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. என்ன வேணால் சொல்கிறாங்க. நீ வந்துட்டு ஆசிரியர் நான் வந்துட்டேன் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வா வந்து உட்கார சொல்கிறாங்க. ஜிம் இப்போ ஜெக்கி பக்கத்தில் உட்கார. இப்போ நான்சி வந்து ஃபுட்டு கொடுத்துட்டு போயிடா. அப்புறம் போகும்போது டோர் லாக் பண்ணிடா. இப்போ ஜெக்கி தான் ஹாப்பியாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் ஜெக்கியை பேச போய் ஹக் பண்ணி ஜெக்கி கிஸ் பண்ணுறாரு. ஏன் சொல்கிறாங்க. ஐ மிஸ் யூ சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. யூ மிஸ் மீ ஐ மிஸ் யூ. ஜிம் தான் ஜெக்கியை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜெக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நானும் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஜெக்கியும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி ஜிம் ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணி விடுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நீ இல்லாமல் நான் சரி தூங்க வைக்கிறியா சொல்கிறாங்க. அந்த பாக்ஸ் ஜெக்கி படுத்துக்கிறாங்க. ஜிம் போட்டு ஜெக்கியுடைய ஜஸ்ட்டில் ஹெட் வச்சுட்டு ஜிம் டைட்டாக ஜெக்கி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜெக்கி ஜிம்முக்கு தண்டா ஒரு மேலே எடுத்து படுக்க வச்சுக்கிறாங்க. படுத்து போக சொல்கிறாங்க. இப்போ நான்சி வெளில பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் டோர் வந்துட்டு லாக் பண்ணிட்டு போயிருக்கா. அவள் யாரும் பார்த்துக்கூடாது சொல்லிட்டு லைட்டாக ஒரு மாதிரி லாக் பண்ணி வச்சுட்டு போயிரு. அந்த பக்கம் ஜெக்கி ஜிம்லாம் மேலே படுக்க வச்சுக்கிறாங்க. ஜிம்மி கிட்ட தூங்கிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் எப்படி தூங்கினாங்க தெரியல. ஜெக்கியும் அப்படி தூங்கி இப்போ அவருமே 2 days சரியாக தூங்கி இருக்க மாட்டார். அதனால் அப்படியே அழகாக தூங்கிடுறாங்க. இப்போ ஜெக்கியை பார்க்குறாங்க. ஜிம் மிட் நைட்டில் ஜிம்மில் மெதுவாக இறக்கி படுக்க வச்சுட்டு பார்க்குறாங்க. ஓகே உங்கள் லைஃப் லாங் உங்களை எப்படியே எனக்கு தூங்க வச்சுக்கணும் ஆசையாக இருக்கணும். பத்திரம் பார்த்துக்கணும். நீ இப்போ எவரான ஒரு பர்சன் தான். ஜெக்கி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம் ரொம்ப அடிக்டாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப கேர் பண்ணுறாரு. டேஸஸ் போக ஜிம் ஜெக்கி ப்ளே பண்ணுறாங்க கார்டனில். ஏன்னா பார்க்குறாங்க டாக்டர் ஜீவன் வந்துட்டு பேஷண்ட்டாக மாறிட்டார். ஒரு மாதிரி எப்படினாக்கா ஒரு பேஷண்ட் மாதிரி இருக்காரு. ஒரு டாக்டர் மாதிரி இல்லாமல் ஒரு பேஷண்ட் ஏற்ற மாதிரி மாறி அவங்க கூட அப்படியே ஒரு மாதிரி மிங்கிள் ஆயிடுறாங்க. சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் ஜெக்கி ப்ளே பண்ணிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே எனக்கு அதில் போகணும்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து குழந்தைங்க வளர்றதுக்கு ஒரு அங்கே பார்க்கல குழந்தைங்களாம் பேஷண்ட்டாக இருப்பாங்களே அவங்க ப்ளே பண்ணிருக்காது இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஜெக்கி பார்த்து குழந்தைங்க வளர்றதுக்குள்ளே நானும் விடவா நானும் குழந்தை ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஆமாம் குழந்தை தான் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிமின் தான் அது விளையாடுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜெக்கி பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கியும் சரி ஓகே சொல்லிட்டு ஜெக்கி கொஞ்சமாக ஜிம் வந்து ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நம்ம நான்சி பார்க்குறாங்க. டாக்டர் ஜிவன் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் நான்சி சொல்கிறாங்க. ஒரு ஜிம்முக்கு வந்துட்டு ப்ரெசன்ட் மெமரி அதாவது நம்ம அவருடைய பாஸ்ட் ஞாபகம் வச்சுட்டாங்க. அவங்க மறந்து வரதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நான் ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு அப்படி பிரச்சனை இல்லை. நான் அதுக்கப்புறம் அகைன் நியூ மெமரிஸ் வந்து வர வச்சிருவோம்னு சொல்கிறாங்க. அதை சொல்ல நான் பார்த்துக்கிறேன் ஜிம் ஜெக்கி சொல்கிறாங்க. எனக்கு நான் செல்ஃப் ஷேர் முடியாது. எனக்கு ஜிம் வந்து ஃபஸ்ட்டு க்யூர் ஆகணும். என் லவ்ன்றது எனக்கு 2வது வருஷம் தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. டெஸ்ட் போயிட்டுருக்கு. ஜெக்கி ஜிம்முக்கு எல்லா எக்ஸசைஸும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அவர் பிரைன் அதை நர்வ் வந்துட்டு கொஞ்சம் சிஸ்டம் வந்து சரியாகணும். அப்போ தான் வந்து பர்சனல் மெமரி வந்து வரும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு சம்டைம் ரொம்ப ஹார்ட் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது சொல்கிறாங்க. சொல்லி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஜிம்மி தான் வந்து அழகாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை ஜெக்கி ஜிம் பெட்டில் படுக்க வச்சிருக்காங்க. ஜிம்மோட கையில் வந்து இதெல்லாம் போட்டுருக்காங்க. நீர்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகாக வருது. எனக்கு பெயினாக இருக்குது. ஜிம் இதெல்லாம் வேண்டாம் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே ஒன்றும் இல்லை நான் இருக்குண்டா அப்படி சொல்லிட்டு படுக்க வச்சுக்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே அப்படி ஜிம்மில் ஃபுட்டில் கிஸ் பண்ணிட்டு தூங்க டேப் பண்ணுறாங்க. ஜிம்மு ஜேகே பக்கத்துக்கு ஒரு பெயின் கூட கொஞ்சம் மறக்குது. அப்படியே வந்து மறந்து போகிற மாதிரி படுத்துக்கிறாங்க. டேஸ் போக ஜிம் ஜேகே ரொம்ப அட்டாச் ஆகிட்டாங்க. ஜேகேக்கு ஜிம்மு யாரும் கூட பேசலாம் பிடிக்க மாட்டுது. ஜிம்மில் அவங்க பேஷன் கூட விளையாண்டுருக்காங்க. குட்டி பாப்பா தான் கூட விளையாண்டுருக்காங்க. மேரி வாஸ் ஜிம்மில் அந்த பேபி விளையாண்டுருக்காங்க. இப்போ இந்த ஜேகே பாசிட்டிவாக இருக்குது. ஜேகே மறைச்சி பார்த்துருக்காங்க. இப்போ நினச்சி பார்க்குறாங்க டாக்டர் இருந்தாலும் பாசிட்டிவ் ஆகாது குழந்தை அப்படி சொல்லி போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான் அதுவும் குழந்தை எனக்கு புரியுது பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து இந்த மேரி பாப்பா தான் அங்குள் ஜங்கு கப்ஸ் கூப்பிடுது. இப்போ ஜங்கு திரும்பி பார்க்குறாங்க. எனக்கு யாருமே டாக்டர் ஜோன் கூப்பிட மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கூப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. டாக்டர் ஜோனுக்கு வாங்க சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ ஜிம் ஜங்கு கிட்ட போகிறாங்க. சொல்லு ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி கேட்குறாங்க. நான் ப்ளே பண்ணலாம் சார் 3 பேர் சேர்ந்து ப்ளே பண்ணுறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பார்க்குறப்ப ஜெக்கி வந்து என்ன ப்ளே பண்ணுறாங்க. எனக்கு ஜிம்முக்கு பிடிச்ச ஒரு பேபி எப்படி இருக்கும் சரி அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. ஒரு ட்ரீமாக வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஒரு ட்ரீமாக இமேஜின் பண்ணுறாங்க. நமக்கு ஜிம்முக்கு மேரேஜ் ஆகணும் ஒரு குழந்தை பிறக்கணும் லைஃப் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களுக்கு தாட்டாக வந்துட்டு இருக்கு. ஜிம்முக்கு இருக்கிற ஒவ்வொரு மொமெண்ட்டும் ஆனால் ஜிம்முக்கு வந்து லவ் மாதிரி தெரியல. ஜிம்முக்கு ஜெக்கே ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது மீனிங்காக தெரியாது. லவ்லாம் தெரியாது. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். ஜெக்கே யாருன்னா பேச ஜிம்முக்கு பாசிட்டிவ் ஆகும். ஜிம்முக்கு யாருன்னா பேச ஜெக்கேக்கு பாசிட்டிவ் ஆகும். இப்படி ஹாஸ்பிட்டலில் க்யூட்டான எப்படின்னா ரொம்ப அழகாக சுற்றிட்டு இருக்காங்க 2 பேரும். டேஸ் போக ஜிம்முக்கு அப்படி இப்படின்னா கொஞ்சமாக நார்மலாக அந்த இது வந்துட்டு இருக்கு. அந்த அவருடைய அந்த கண்டிஷன் வந்து கொஞ்சம் மாறிட்டு இருக்கு. ஜேகே ஜிம் ரிப்போர்ட்டை பார்க்குறாங்க. பார்க்குற புரியுது அதுக்கு நமக்கு ரெடியாக இருக்கணும். ஜிம்முக்கு எப்போ போனால் என்னால் நான் மெமரிஸ் வரலாம் சொல்லிட்டு அப்படியே டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டுருக்கு. இடையில ஜிம்மில் பேரண்ட்ஸ் வந்து அடிக்கடி வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஆனால் ஜிம்மில் பேரண்ட்ஸ் வரப்பெல்லாம் ஜெக்கி வந்து அவங்க பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு சின்ன ஒரு நர்வஸ் வந்து இருக்கும். அந்த ரீசனால நம்ம ஜிம்மில் பேரண்ட்ஸ் வரும்போது ஜெக்கி கொஞ்சம் தள்ளி தான் இருப்பாங்க. அவங்க வந்து நார்மல் யூஸ் பண்ணிட்டு போவாங்க. ஜிம் வருவாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். ரொம்ப ஹாப்பியாக அவங்க அப்பா கூட அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஜேகே பார்க்குறாங்க. அவருக்கு வந்து பிடிச்சிருக்கோம். சரி ஓகே நம்ம வந்துட்டு கண்டிப்பாக அவங்களோட மனசு வந்து இடம் பிடிக்கும். ஆனால் ஃபஸ்ட் ஜிம் க்யூர் ஆகணும். க்யூர் ஆகிட்டா வந்துட்டு ப்ரெசன்ட் மெமரிஸும் அவங்களுக்கு இருக்கணும். அப்புறம் ஓட்டு மெமரிஸ் இருக்கணும். அப்படி தான் ஜிம்மில் வந்து அப்ரோச் பண்ண முடியும். அப்படி சொல்லி ஜேகே ஃபஸ்ட் அவங்க க்யூர் ஆகட்டும்னு அவர் நினைக்கிறாரு. இப்போ
எப்படி அழகாக டெஸ்ட் பாஸ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் இப்போ 8 months எப்படி போச்சுட்டு தெரியல. ஜேகே ஜிம்முக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே இதாகிட்டாங்க. ஜிம்முக்கு ஜேகே இல்லாமல் அந்த இடத்துல இருக்க முடியாது அப்படின்னு இருப்பாரு. இந்த பக்கம் ஜேகே அப்படியே ரொம்ப ரொம்ப லவ். ஆனால் சென்ட்ரல் டியூட்டி வந்து கரெக்டாக பண்ணுவார். மற்ற பேஷண்ட் அழகாக பார்த்துப்பாரு. அப்படி தான் நான் சொல்றதுக்கே தெரியும். ஜேகே ஜிம்மு எப்போதும் ஒன்றா தான் இருப்பாங்க. அவர் வந்துட்டு மற்றவங்களுக்கு வந்து அப்பா லவ்லாம் தெரியாது. எனக்கு டாக்டர் ஜிம் வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க. எனக்கு அவர் பேஷண்டாக இருக்கிறப்ப அவரை பற்றி எப்படி மற்றவங்க தப்பாக யோசிக்க முடியும். டாக்டர் ஒரு பேஷண்ட் போயிட்டு யாரும் யோசிக்க முடியாது இல்லையா. ஒரு லிட்டில் ஸ்பெஷலில் இருக்க ஒரு பேஷண்ட் சொல்லிட்டு யாரும் தப்பாக யோசிக்க மாட்டாங்க. இப்போ 8 months ஆஃப்டர் தண்டா ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் வந்து இப்போலாம் பிஸியாக இருக்காங்க. யார் கூட பேசிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது. யாரும் அது ஜிம் பார்த்துருக்காங்க. ஒரு பேஷண்ட் தான் டாக்டர் ஜிம் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஜேகே பேசிட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. எங்கள் ப்ளே பண்ணணுமே ஜிம் பார்த்துருக்காங்க. அங்கே கூட ஒரு பையன் பார்த்துட்டு இருக்கான். இங்கேருந்து கீழே போச்சு அப்படி இருக்கும். ஒரு பையன் பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஜிம் பார்க்குறேன். ஏய் என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. எங்க வா நான் குதிக்க போகிறேன் அச்சோ தப்பு இங்கே வா சொல்லிட்டு இந்த பையனை ஹட பிடிச்சி நம்ம ஜிம் தான் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் யாருமே இல்லை. எப்படின்னாக்கா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பால்கனி இருக்கும். இவங்க இருக்கிற ஃப்ளோரில் வந்து பால்கனி இருக்கும். அந்த பால்கனியில் ஒரு பையன் நின்றுருக்கான். அந்த பையனுக்கு வந்து மனத்திலே கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். பையன் அந்த பையனை தான் குதிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு நீ வா ஜிம்மில் அந்த பையனை ஹட பிடிச்சி எடுக்கிறாங்க. அந்த பையன் பால்கனி நின்றுருக்கான். இல்லை நான் குதிக்க போகிறேன். குதிச்சா நல்லா இருக்கும். நீ வா என் கூட குதிக்க சொல்கிறேன். நான் குதிக்க மாட்டேன். நீ வா சொல்லிட்டு குதிக்கூடாது சொல்லி ஜிம்மி தான் அந்த பையனை ஹட பிடிச்சி எடுத்துட்டு இருக்காங்க. அந்த பையன் ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சிட்டு நீ வா சேர்ந்து கொடுத்துட்டாங்க சொல்லிட்டாங்க. அச்சோ தப்பு நான்சிக்கா நீ எங்கே இருக்குங்கப்பா சொல்லி ஜிம்மில் கூப்பிட்றாங்க. நான்சி பார்த்தா அங்கே இல்லை. வந்து பிஸியாக வேற எங்கேயும் இருக்கா. இங்கே எந்த ஒரு நர்ஸுமே இல்லை. டாக்டருமே இல்லை. ஜெக்கும் வேற ஒரு டேரக்ஷனில் இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ டாக்டர் ஜோன் இங்கே வாங்க ஜிம் கூப்பிட்றாங்க. யாருக்கு அங்கே யாருமே இல்லை. யாருக்குமே கேட்காது. இப்போ ஜிம்மும் ஜெயா அந்த பையன் தான் நின்றுருக்காங்க. நீ வாடா போடான்னு சொல்லிட்டாங்க. அந்த பையன் தான் நீ வா 2 பேரும் சேர்ந்து குதிப்போம் சொல்லிட்டு அந்த ஜிம்மில் அந்த பையன் பிடிச்சி வச்சுட்டு இருக்கான். ஜிம்மு பயமாக இருக்கா. ஜிம் விட்டு நீ வா நம்ம போகலாம் போல ஜிம்மில் இருக்கிறாங்க. ஜிம் இந்த பையனை அந்த பக்கம் இருக்கா. அந்த பையன் ஜிம்மில் நீ இந்த பக்கம் வா போய்க்கா சொல்லிட்டு அந்த பையன் இப்படி இருக்கா. 2 பேரும் மாறி எடுத்துட்டு இருக்காங்க. அங்கே யாரோ வாங்க ஜிமின் தான் கூப்பிட்டுருக்காங்க. இப்போ அந்த பையன் வந்துட்டு நீ வா நம்ம குதிக்கா சொல்லி இருக்கா. ஜிம் பார்க்குறவங்க அச்சோ அவங்க குதிக்க கூடாது சொல்லிட்டு ஜிமின் தான் அந்த பையனை கண்டுபிடிச்சி இந்த பக்கம் இருக்கிறாங்க. அந்த பையன் ஒரு கடத்த ஜிம்மில் கையை வந்து விட்டுறான். விட்டுட்டு அந்த பையன் வந்து விடவும் ஜிம்மோட ஃபோர்ஸ் அந்த பையன் எடுத்துட்டு இருப்பாரு. அந்த பையன் விடவும் ஜிம்மில் ஹெட் போய் அப்படியே ஜிம்மில் விடவும் அந்த ஜிம் போய் அப்படியே கீழே விடுறாங்க. அவர் ஹெட் போய் நல்லா அடிப்படுது நம்ம ஃப்ளோரில். இப்போ ஜிம்மில் விழுந்தது செகண்ட் அவர் ஐஸ் அப்படி க்ளோஸ் ஆகுது. அந்த பையன் திரும்பி பார்க்குறோம். அச்சிச்சோ என்ன இங்கே குளிச்சுட்டா சொல்லிட்டு அந்த பையன் பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஒரு நாள் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி வராங்க. என்ன நடக்கு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுறா சொல்லிட்டு அந்த பையன் வந்து கொஞ்சம் மென்டலி அஃபெக்ட் ஆகிற ஒரு பையன் தான். அதனால சொல்லி பார்க்குறாங்க. ஜிம்மி அப்படி கூப்பிட்றாங்க. பார்த்தா ஜிம்மி பயங்கர ஜிம்மி இங்கே பாரு சொல்லிட்டாங்க. நான்சி அப்படி சொல்லிட்டு இந்த நர்ஸ் வந்து கூப்பிட்டுருக்காங்க. அங்கே யாருமே இல்லை. டக்குனு ஃபோன் பண்ணி நான்சி கூப்பிட்றாங்க. நான்சி என்ன சொல்லிட்டு பாரு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நான்சி தான் நம்ம ஜிம்முக்கான நர்ஸ். இப்போ நம்ம நான்சி பார்க்குறாங்க. ஜிம்மி டேப் பண்ணுறாங்க. இப்போ நான்சி டாக்டர் ஜோனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஜிம்மில் கூப்பிட்டு அவங்க வெளியில் படுக்க வைக்கிறாங்க. அப்புறம் ஜேக்கு பார்க்குறாங்க. என்னாச்சு ஜிம்மி இங்கே பாரு சொல்கிறாங்க. ஹெட்டெல்லாம் அடிபட்டுருக்கு. அது ஜிம்மில் வந்து எப்படினாக்கா அவரெல்லாம் கான்ஷியஸ்லேயே இல்லை. இப்போ நிறைய டாக்டர்ஸ் வந்துட்டாங்க. நம்ம ஜேக்கு தாண்டி நிறைய சீனியர் டாக்டர் தான் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. ஏதாச்சும் சொல்லிட்டு இப்போ நம்ம சீனியர் டாக்டர் பார்க்குறாங்க. ஐ திங்க் வந்துட்டு அவங்க மெமரிஸ் வர போக சொல்லிட்டாங்க. என்ன காமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஜிம்மில் ஹெட்டை வந்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. அது தெரிஞ்சிருச்சு அவர் பிரெயின் வந்து இப்போ இதாகிட்டு இருக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஒரு பக்கம் ஜிம்முக்கு ப்ரெசென்ட் ஞாபகம் வரப்போ சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்குது. செகண்ட் ஜிம்முக்கு நான் மறந்துடான்னு சொல்லிட்டு ஒரு பயம். இப்போ நான்சிக்கு போட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜிம்முக்கு எதுவாக வந்து எனக்கு ஹாப்பி தான். அவன் சேஃபாக தான் போது வேறு எதுவும் வேணாம் சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஃபைனலாக இந்த பக்கம் சீனியர் டாக்டர்ஸ்லாம் ஜிம்முக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டாங்க. எனக்கு ஐஸ் ஓப்பன் பெயின் வரக்கூடாது சொல்லிட்டு இப்போ அப்படியே 3 hours போகுது. 3 hours டாக்டர்ஸாக சுற்றிட்டு இருக்காங்க ஜிம்மை சுற்றி. எனக்கு அவன் வந்து போய் பார்க்கணும் எந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் நான்சி ஜிம்மில் பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஜிம்மில் பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க. என்னமே வந்துட்டாங்க. இப்போ ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பார்க்கும்போது பயங்கர ஹெட் ஸ்பெண்டாக இருக்குது. ஐஸில் ஒரு மாதிரி இந்த விஷன் வந்து பிளராக இருக்குது. இப்போ நம்ம டாக்டர் பார்க்குறாங்க. ஜிம்மி நான் கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க பாரு ரிலாக்ஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம டாக்டர் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜிம் கொஞ்சம் ஐஸை கொஞ்சம் ரப் பண்ணுறாங்க. ரப் பண்ணி ஓப்பன் பார்க்கும்போது கிளியராக தெரியுது. ஜிம்முக்கு மட்டும் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. ஜிம் பார்க்குறேன் எங்கே இருக்கான் ஜிம் கேட்குறாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. உன் பேர் என்ன கேட்குறாங்க. என் பேர் பார்ச்சிமின்னு சொல்கிறாங்க. பார்த்தா வாய்ஸ் ரொம்ப ரோட்டில் மாறிட்டு இருக்குது. ஜெக்கிக்கு பார்க்குறாங்க. லைட்டாக ஹார்ட்டாக இருந்தாலும் ஹாப்பியாக இருக்குது. எனக்கு தன்னோட ஜிம்மில் இவ்வளோ சஃபராக இருக்குது. கஷ்டப்பட்டுருக்கான். அவர் லிட்டில் ஸ்பெஸ்கில் இருந்து கஷ்டப்பட்டுருப்பான் இல்லையா. எனக்கு ப்ரெசென்ட்டில் அந்த மெமரிஸ்லாம் இல்லாமல் அவர் வந்துட்டு எதுவும் குழந்த மாதிரி இருக்கார்ல. அப்போ லைஃப் எவ்வளோ ஸ்பாயில் ஆகுது சொல்லிட்டு அந்த ஜிம்மில் ஜெக்கி பார்க்குறாங்க. அவருக்கு ஹாப்பியாக இருக்குது. லைட்டாக கொஞ்சம் சேடாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது. பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மின் செல்லாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா ஜிம் கூப்பிட்றாங்க. ஜிம்மில் ஓடி போகிறாங்க. தங்க அங்கே பாரு ஞாபகம் ஜா சொல்கிறாங்க. அம்மா எனக்கு என்னாச்சு கேட்குறாங்க. இப்போ தான் ஜிம் நினச்சி பார்க்குறாங்க. நடந்ததெல்லாம் இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி கம்மா லுக்காஸ் சொல்கிறாங்க. ஒன்றும் வாங்க பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் பாருங்க. அங்கே பாரு தாங்க ஒன்றும் சொல்கிறாங்க. அப்பா அம்மா சொல்கிறாங்க. வேணும்னு நிற்கிறாங்க. அங்கே பாரு ஜிம்மி சொல்கிறாங்க. என்னமோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க. அங்கே பாரு ஒன்றும் சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்க. இன்னொரு அவனுக்கு ஒன்றும் இல்லை ஓகேவா சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெக்கி தானே நம்ம என்ன தானே சொல்கிறாங்க. இப்போ இல்லை ஜெக்கி பார்த்துருக்காங்க. இப்போ எல்லா டாக்டர் பார்க்குறாங்க. டாக்டர் ஜோன் சொல்கிறாங்க. டாக்டர் ஜோன் பார்க்குறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க. நீங்கள் தான் ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கீங்க சொல்கிறாங்க. எல்லா கிரெடிட்டும் உங்களுக்கு தான் போக சொல்கிறாங்க. இட்ஸ் மை டியூட்டி சொல்லி ஜெக்கி ரெண்டு அமைதிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க. டாக்டர் ஜோன்
சொல்லிட்டு தேங்க்யூ சொல்கிறாங்க. ஸோ ஓகே அப்படி ஜெக்கின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க, யார் அது ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கிக்கு ஒரு மனசே உடஞ்சி போயிடுச்சு, நினச்சிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ என்ன பார்க்குறாங்க, அவர் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் சொல்கிறாங்க. அப்படியா, தேங்க்யூ டாக்டர் ஜிம் சொல்கிறாங்க. டாக்டர் ஜெக்கிக்கு ஒரு மாதிரி கேட்டால் நேம் கூட சொல்லுங்க, ஜியோன்னு கூட கூப்பிடாம தேங்க்யூ டாக்டர் சொல்லிட்டு அதுவே ஹார்ட்டாக இருக்குது. சரி ஓகே பரவாயில்ல, என் குழந்தை ஹாப்பியாக தான் போதும், என் குழந்தை நல்லா தான் மட்டும் போதும், எனக்கு வேறு எதுவுமே வேணாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெகி நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகி கண்டு டேஸும் இருக்குது, சென்றும் ஹாப்பியாக இருக்குது. டாக்டர் பார்க்குறாங்க, பாருங்கள் நீங்கள் பர்ஃபெக்ட்லி ஆல்ரெடி சொல்கிறாங்க. இப்போ ஜெகி ஜிம்மில் பார்க்குறாங்க, நிஜமாக சொல்லுங்க, நிஜமாக பர்ஃபெக்ட்லி ஆல்ரெடி ஓகேவா சொல்கிறாங்க. டிஸ்சார்ஜ் ஆகிடுங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஜிம்மில் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பியாக ஜிம் பார்க்குறாங்க. அம்மா எவ்வளோ டேஸ் இருக்கா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க 1 வீக் சொல்கிறாங்க. 1 வீக்காவா ஜிம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப லாங் டேஸ் அங்கே இருக்க மாதிரி சொல்கிறாங்க. அப்போலாம் இல்லை சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜிம் இப்போ ரெடி ஆகிட்டாங்க. அப்புறம் ஜிம் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. போகும்போது ஜெகிட்ட சொல்லவே இல்லை, பார்க்கவும் இல்லை. ஜெகி பார்த்துட்டே இருக்காங்க. ஜிம் பாட்டுக்கு போயிடுறாங்க பேரண்ட்ஸ் கூட. இப்போ 1 வீக் ஆஃப்டர் தான்டா நம்ம ஜிம்முக்கு அந்த நார்மல் செக்அப் தான், ஜிம் ஓகேவா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லிப்பாங்க. நம்ம ஜிம்மும் பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க, இன்னும் வந்திருக்காங்க. இப்போ என்ன வந்து சொல்கிறாங்க, டாக்டர் ஜோன் சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள், இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அவங்க இப்போது ப்ரெசென்ட் மெமரிஸ் எதுவும் ஞாபகம் ஒரு சரியாக சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ப்ரெசென்ட்டில் அதாவது நம்ம இப்போ 2 இயர்ஸ் 3 இயர்ஸாக என்ன நினச்சி சொல்லிட்டு எதுவும் தெரிய வேணாம் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் இந்த 2.5 இயர்ஸ் வந்து என்ன நடந்தது தெரிய வேணாம், அதெல்லாம் தெரிஞ்சால் அவங்களுக்கு ரொம்ப ஹார்ட் ஆகும், பிரெயின் வந்து அஃபெக்ட் ஆகும். நீங்கள் என்னை பற்றி ஏதாவது மேபி கேட்டானோ கேட்டு சொல்லாதீங்க சொல்லிட்டாங்க. ஓகே டாக்டர் நான் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனில் ஏன்னா நம்ம எனக்கு தெரியும் ஜிம்முக்கு ஜெகே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறப்ப பார்த்துருப்பாரு, நிறைய பேசுவார் ஜிம் என்ன கிட்ட ஜெகே பற்றி. அப்போ அவர் புரிஞ்சிருக்கும். சரி ஓகே இப்போதைக்கு அவங்க மெமரிஸ் இல்லை சொல்லிட்டு விட்டுறாங்க. ஃபைனல் ஜிம் விட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் 1 வீக் ஆஃப்டர் ஜிம் வந்துட்டு ஒரு CO சார்ஜ் எடுத்துறாங்க. ஏன்னா கிளம்ப பேக் டு நார்மல் ஆயிடுச்சு இல்லையா, அதனால ஜிம் பார்க்குறாங்க. அப்பா லுக்காஸ் எங்கன்னு கேட்குறாங்க. நான் வந்துட்டு ஃபாரின் இருக்கான் சொல்லிட்டாங்க. ஃபாரின்லேயே ஆமாம் சொல்கிறாங்க. நான் வந்துட்டு எனக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்து ஃபாரின் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஜிம்மே அப்பா சொல்கிறாங்க, இல்லை அவங்க பண்ணிருக்காங்க தண்டையை அனுபவிச்சு ஆகும் சொல்லிட்டு ஜிம்ல அப்பா சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முமே வீட்டுக்கு போயிட்டாங்களா. இப்போ 3 மந்த் ஆகுது. 3 மந்த்தா நம்ம ஜெகேக்கு ஜிம்மை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கேட்கல. எனக்கு ஜிம் பூசானில் இருக்காரு. ஜெகே வந்து எதுவுமே கேட்டதே இல்லை. அவர் பட்டுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறாரு. மைண்டு ஃபுல்லாக ஜிம்மிட்ட தான். எவ்ரிடே ஜிம்மை பற்றி அவர் யோசிச்சுட்டு போய் ஒரு செகண்ட் வந்துட்டு ஜிம்மை பற்றி யோசிக்கிறாங்க. எப்படி இருக்கதாங்க, சாப்பிட்டியா, தூங்குனியா, நல்லா இருக்கியா சொல்லிட்டு யோசிச்சுட்டு போயினா கிட்ட போக பயமாக இருக்குது. போயிட்டு எதனா ஞாபகம் வந்து அது எதனா இதாகிடுமோ சொல்லிட்டு வேண்டாம், அவனுக்கு யாரும் தெரியாம மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெகே நினைக்கிறாங்க. இப்போதைக்கு வந்துட்டு அவனுடைய கரையை பார்க்கணும். அவன் வந்துட்டு ஒரு CO இருக்கான் இல்லையா, நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜெகே டிஸ்டர்ப் பண்ணாமல் அவர் ஒர்க்கை மட்டும் பார்க்குறாங்க. இவங்களோட நாஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜெகே எப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்து பரிஜிம் கூட இருந்தப்போ இப்போ ரொம்ப சேட் ஆகிட்டாரு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 மந்த் ஆஃப்டர் தான்டா நம்ம ஜெகே வந்துட்டு ஒரு பேஷண்ட்டை பற்றி பேசிட்டு வந்திருக்காங்க நான்சி கிட்ட. இப்போ நான்சி ஜெகேவும் பேசிட்டு வந்திருக்கப்போ ஒரு வாய்ஸ் டாக்டர் ஜோன் அப்படி வாய்ஸ் இப்போ ஜெகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை இந்த ஹாலுசினேஷன் எனக்கு இங்கே எப்பவுமே ட்ரீம் வரும், எனக்கு தெரியும், எனக்கு இங்கே எப்போ அன்றைக்கி ட்ரீம் வந்துட்டு என்னோட குழந்தை வந்து கூப்பிட்ற மாதிரி எனக்கு ட்ரீம் வரும், டாக்டர் ஜோன் கூப்பிட்ற மாதிரி இருக்கும், அதில் ஹாலுசினேஷன் தான். அது இங்கே அவன் வந்து குழந்தை இங்கே இல்லை, வந்து போயிட்டான், அவன் வீட்டுக்கு போயிட்டான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெகே எனக்கு அவனுக்கு யாரும் ஞாபகம் இல்லை. ஓகே பரவாயில்ல, எனக்கு அவன் கூட ஒரு அழகான மெமரிஸ் இருக்குது, கொஞ்சம் டைம் போகட்டும், நானே வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு அரேஞ்ச் மேரேஜாக கூட அப்பா அம்மா சொல்லி பேசி மேரேஜ் பண்ணிக்கலாம், அதுவும் ஜிம்முக்கு பிடிச்சா மட்டும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெகே நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜெகே வந்து நினச்சிட்டு அகைன் ஒரு ஸ்டெப் எடுத்துக்கிறாங்க. டாக்டர் ஜோன் வெளியே வேறுமே அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்க. ஜெக்கி பார்க்குறாங்க, இது ஹாலுசினேஷனா இல்லையே, ஹாலுசினேஷன் எனக்குமே அவர் கேட்டது இல்லையா சொல்லிட்டு ஜெக்கி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்க நான்சி பார்த்துருக்காங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் எல்லாருமே பார்க்குறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் நடக்குது. இப்போ என்ன பார்க்குறது, இது வந்து பேஷன் ஜிம்மின் தானே சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ எப்படி ஜிம்மின் இவ்வளோ அழகாக மாறிட்டாங்க சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்மில் கூட குழந்தை மாதிரி போய் பார்த்தா ஒரு பர்ஃபெக்ட் சேவலுக்குள்ள இருக்காங்க. கோட்ஷூட்லாம் வேர் பண்ணிட்டு வேறு மாதிரி இருக்காங்க. பார்க்குறது அவ்வளோ ஹார்ட்டாக எல்லாம் ஜிம்மில் பார்த்து ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. ஆளை பார்த்துருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு ஜெக்கி பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மின் தான் டாக்டர் ஜியோன் யாருமே கேட்குறாங்க. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் ஓடி வராங்க. ஜிம்மின் என்ன பண்ணியிருக்கா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறப்ப பார்த்தா நம்ம என்ன ஓடி வந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டாக்டர் ஜியோன் யாருமே கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி கிட்ட வராங்க. பாட்டமும் உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு அவங்க ஞாபகம் இருக்குது ஓகேவா, உங்களுக்கு எனக்கு உங்களை பற்றி எனக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சு அதே சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன ஜியோ ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. பார்க்குறாங்க நம்ம ஜிம் பார்த்தா இல்லை மேரிமே சொல்கிறாங்க. ஐ வில் மேரிடா, ஆனால் உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சு ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் வந்து வாங்கி ஜெக்கியோட கையில் விடுறாங்க. ஜெக்கி டக்குனு ஜிம்மில் பிடிச்சிடாங்க. ஜிம்மி நமக்கு பிடிக்கிறாங்க. இப்போ ஜெக்கி என்ன பார்க்குறாங்கடா ஜிம்ப்பா ஒன்று தூக்குனா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குமே உடனே ஜிம்மில் தூக்கிட்டு போய் பெட்டில் அட்மிட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பக்கம் என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஜிம் வந்துட்டு எலக்ட்ரிக் ஷாக் வச்சுக்கிட்டாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் எலக்ட்ரிக் ஷாக் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க சொல்கிறாங்க. எதுக்காக அப்படி கேட்குறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் டாக்டர் ஃபஸ்ட் செக் பண்ணுங்க சொல்கிறாங்க. அப்புறம் டாக்டர் ஜெக்கி செக் பண்ணி பார்க்குறாங்க. ஜிம்முக்கு வந்து இப்போ கரண்ட் ஷாக் கொடுத்துருப்பாங்க போல, எலக்ட்ரிக் ஷாக் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுனால அவர் அஃபெக்ட் தான், அதோட சைட் எஃபெக்டாக அப்படி ஆயிருக்கு. இப்போ ஜெக்கி ஜிம்முக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. எடுத்து பார்க்குறாங்க. என்னடா பண்ணியிருக்கேன், என்ன இருக்குது பிரெயின் அஃபெக்ட் வந்து என்ன ஆயிருக்கும்.
ஏன் இப்படி ரிஸ்க்கான விஷயத்த பண்ணா அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குமே ஜெக்கி கேட்குறாங்க. இப்போ நம்ம அவன் என்ன பார்க்குறாங்க, நான் சொல்கிறாங்க ஃபைனலாக நம்ம செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு சில டாக்டர் கூட்டு வராங்க, செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க, இது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயம், இதுக்கு அப்படி பண்ணாங்க சொல்லி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க, இதுக்கு பண்ணாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்லி முடிக்கிறாங்க, சரி ஓகே இப்போ வந்து பயப்பட ஒன்றும் இல்லை ஜீவன் சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறீங்க டாக்டர், ஒன்றும் இல்லை, பயப்பட எதுவும் இல்லை, ஓகேவா ஒரு 2 hours தூங்கி எஞ்சாலும் கண்டிப்பாக சரியாயிடும் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்லி இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே வெளில வராங்க. இப்போ ஜேகே என்கிட்ட கேட்குறாங்க, என்ன நினச்சின்னு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, சொல்கிறாங்க ஆக்சுவலாக நீங்களும் ஜிம் ஒன்றா இருந்தால் ஜிம்முக்கு ட்ரீம் வந்திருக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நீங்களும் ஜிம் ஒன்றா இருந்தது வந்துட்டு ஜிம்க்கு ஒரு ட்ரீம் வந்திருக்கு சொல்கிறாங்க. ட்ரீம்லையா சொல்கிறாங்க. ஆமாம் எவ்ரிடே வந்துட்டு ஒரு ட்ரீம் வந்து பார்த்துருக்கான். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அவனுக்கு ஃபேஸ் தெரியல, கிளியராக தெரியல. ஆனால் ஒரு பாஸ் வந்து ரொம்ப கேர் பண்ணுற மாதிரியும், ஒரு பாஸ் வந்து தூங்க வைக்கிற மாதிரியும், ஃபுட்டை ஃபிட் பண்ணுற மாதிரியும், ரொம்ப கேர் பண்ணுற மாதிரி ப்ளே பண்ணுறது இப்பெல்லாம் வந்துருக்கு சொல்கிறாங்க. எனக்கு நிறைய ஸ்டோரி சொல்கிறது கொஞ்சிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்த்துருக்கான். அவன்கிட்ட ஸ்டார்டிங்கில் கேட்டேன், நான் சொன்னால் ட்ரீம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் அவனுக்கு சொன்னா ட்ரீமா சொல்லிட்டு ஆமாம் சொல்லிட்டு. ஆனால் எப்படி ஒரு ட்ரீம் இப்படி வரும் ஒரு பர்சனுக்கு சொல்லிட்டு அவன் கேட்டான். நான் மாதிரி ட்ரீம் தான் ஒன்றும் இல்லை ஒன்று சொல்லி சொன்னான். அவன் சொன்ன டாக்டர் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைடா அப்படி சொல்லிட்டு எவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணேன். டேஸஸ் போக அவனுக்கு வந்து ட்ரீம் இல்லை அது ரியல்னு தோணுச்சு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த ரியலாக நடந்த ஒரு விஷயம் அது ட்ரீமாக வந்துட்டு சொல்லிட்டு அவனே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா சொல்லுவாங்க. எனக்கு அவன் சர்ச் பண்ணி பார்த்துருக்கான் சில விஷயங்கள் வந்து ஆள் மனசு வந்துட்டு நம்ம லைஃப்பில் நடந்த சில விஷயங்கள் மறக்க முடியாத விஷயங்களும் ட்ரீமாக வரும்னு சொல்லிட்டு அவன் படிச்சிருக்கான். அதை வச்சு அந்த டாக்டரை போய் பார்த்துருக்கான் சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த டாக்டர் வந்து ஸ்டார்டிங் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்து மேபி உங்கள் லைஃப் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். ஞாபகப்படுத்தி பார்க்க ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கான்னு முடியல அவனால். அப்படி சொல்லிட்டு 3 months நீங்கள் ட்ரீமாக வந்துட்டு இருந்தீங்க. அவன் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கான். சம்டைம் அவர் சேம் டைம் எனக்கு அது பிடிச்சிருக்கு சொல்லிட்டாங்க. பிடிச்சிருக்கா ஆமாம் தன் ஒரு பர்சன் கேர் பண்ணியிருக்காங்க உள்ள இது பண்ணியிருக்காங்க. அந்த பர்சன் யாராக இருப்பாங்க, எந்த அளவுக்கு கேர் பண்ண அந்த பர்சன் யாரை சொல்லிட்டு வந்துட்டு அவங்க ஏன்னா அவங்களை பேசுறதுனால கிளியராக பார்க்க முடியல. ஏன்னா பிளராக தெரிஞ்சிருக்கு ட்ரீமில் அந்த ரீசனால ஒரு கடத்துக்கு மேலே அவங்க ஜீவன் ட்ரீம் ஞாபகம் வச்சு சொல்லிட்டாங்க. எனக்கு ஜீவன் ஞாபகம் வந்துருச்சு அவனுக்கு சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க அவனே அறியாமல் சொல்லியிருக்கான் டாக்டர் ஜீவன் சொல்லிட்டு அவன் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் அவன் கண்டுபிடிக்கணும்னு நினச்சி அவங்கள பற்றி சொல்கிறாங்க. என்கிட்ட கேட்டான். நான் சொன்னால் இப்போதைக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை டாக்டர் ஜீவன் கேர் பண்ணலான்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி எதுவும் இல்லை சொன்னால் அவன் சொன்னால் இல்லை எனக்கு வந்து அவர் 2 பேசுறதுலாம் பார்த்தா லவ் பண்ணுறது ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எனக்கும் அவருக்கு அந்த லவ் ஃபீல் இருந்துருக்கு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அப்படியே எதுவும் இல்லைடா சொல்லிட்டு நான் சொல்ல சொன்னேன். அவர் இல்லை எனக்கு தெரிஞ்சுக்கணும் எங்கள் லைஃப்பில் நினச்சி தெரிஞ்சுக்கணும் எனக்கு அந்த மெமரிஸ் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவன் கேட்டான். அது ரொம்ப ரிஸ்க்கு வேணும் நான் எவ்வளோ சொன்னேன். அப்படி இருந்துமே என் பேச்சை கேட்காம அவன் போய்ட்டு டாக்டர் மீட் பண்ணி அவன் எலக்ட்ரிக் ஷாக் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கான். அதுவும் அவங்களே சொல்லியிருக்காங்க ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு. அப்படி இருந்து கூட இல்லை எனக்கு அந்த மெமரிஸ் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி டாக்டர் வந்து பண்ண வச்சிருக்கான். அவங்களும் அதை இது பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. என்னத்துக்கு ஆமாம் அப்படி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது நான் எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணேன். எனக்கு அப்போ தான் அவங்க ஜிம்மோட அசிஸ்டன்ட் ஃபோன் சொன்னாங்க. அதுமாதிரி டாக்டர் ஜிம் விட போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் நம்பர் ட்ராக் பண்ணேன். அப்போ தான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன். அங்கே பார்த்து ஜிம்முக்கு அது ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எண்ட் ஆயிடுச்சு. அப்போ டாக்டர் சொன்னாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு. எனக்கு எப்போ அவங்க ஞாபகம் வந்துச்சோ அந்த ப்ரெசன்ட் மெமரிஸ் அவங்க கூட இருந்தாங்க 3 years இப்போ ஒரு 1 year அவங்க கூட இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் அந்த மெமரிஸ் எப்போ அவங்களுக்கு வந்துச்சோ அப்போயே வந்துட்டு எழுந்திரிக்கும் போதே டாக்டர் ஜீவன் தான் ஃபஸ்ட்டு சொன்னான். உங்களை உடனே பார்க்கணும் முடிவு பண்ணிட்டான். நான் எவ்வளோ சொன்னான் கொஞ்சம் இல்லைடா சொல்லிட்டு. ஆனால் நான் கூட்டிகிட்டு போன சொன்னால் எதுவுமே கேட்கல. அவனே வந்து ட்ரை பண்ணி வந்துட்டு இருந்தான். அப்படி சொல்லி டாக்டர் அப்படியே சொன்னாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டு எனக்கு கண்டிப்பாக ஹர்ட் ஆகும் சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எல்லாம் சரியாகும். நான் ப்ராப்பர் இன்ஜெக்ஷன் உங்களுக்கு கொடுக்கல சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஆனால் ஜிம்மில் கேட்கவே இல்லை. அவங்க ஞாபகம் வந்ததுமே டக்குனு வந்து ஓடி வந்துட்டான். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க ஜெக்கி ஒரு மாதிரி இப்போ சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க உங்களை எல்லாம் ஞாபகம் இருக்குது நீங்கள் எப்படிலாம் இருந்தீங்க சொல்லுவாங்க எல்லாம் ஞாபகம் வச்சு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க ஜெக்கிக்கு ஒரு மாதிரி காலேஜ் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கு அவனுக்கு சொல்கிறாங்க. அது அவனுக்கு புரியல. அவனுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் யார் தெரிஞ்சுக்கணும் அவனுக்கு அவனுக்கு நினச்சிட்டு அவன் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டான். நாங்கள் சொல்கிறோம் நம்பர் ரெடியாக இல்லை அவனே தெரிஞ்சுக்கணும் அந்த மெமரிஸ் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான் சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறீங்க ஏன்டா அப்படி பண்ணா சொல்லி ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பார்க்குறாங்க ஏன்னா நீங்கள் டிசர்வான பாசன் சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு நீங்கள் டிசர்வான பாசன் நீங்கள் அவ்வளோ லவ் கொடுத்து கேர் கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் டிசர்வான பாசன் இருக்கு நீங்கள் ஹாப்பியாக இருக்கும் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் அளவுக்கு யாரும் ஜிம் இந்த அளவுக்கு லவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க கண்டிப்பாக ஜிம் நான் சொல்கிறேன் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஜெயிக்குமே அதை சொல்கிறாங்க. அவன் வாய்ஸ் ஓப்பன் பண்ணி என்கிட்ட சொல்லுங்க வெளில இருக்க நீங்கள் உள்ள போங்க சொல்கிறாங்க. அப்போ ஜெயிக்க உள்ள வராங்க உள்ள வந்து பார்க்குறாங்க. பாட்டு என்ன பண்ணியிருக்கா ஜெக்கி பார்க்குறாங்க. உன்னை பார்க்கணும் இவ்வளோ ஆசை தெரியுமா இருந்தாலும் வேண்டாம் பக்கத்தில் வந்து என்ன வந்து ஹக் பண்ணிவிடுவோம் கிட்டே வருவணும் எல்லாம் பேசணும் போகணும்னு பயம் என்னையே கண்ட்ரோல் போட்டு தள்ளி இருந்தா சரி உனக்கு கொஞ்சம் டேஸ் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆகணும் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்துக்க சொல்லிட்டு வெயிட் பண்ணேன்டா. எனக்கு உனக்கு ட்ரீம் வந்துச்சா நம்ம ஒன்றா இருந்தால் உனக்கு ட்ரீம் வந்துச்சா அப்படி ஜெக்கி கேட்குறாங்க. ட்ரீம் என்னை பார்த்தே நான் ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க 6 மாதம் நான் இருந்திருக்கேன்னா அதுவும் ட்ரீமாக வந்துருக்குல்ல ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு மெமரி சொல்லியிருக்காங்க இது பண்ணியா எவ்வளோ ரிஸ்க்காக இருக்குது எவ்வளோ ரிஸ்க்கான ஒரு விஷயம் தெரியுமா இது போல நீ பண்ணக்கூடாது இல்லை ஏன் இப்படி பண்ணேன் ஹெட்டு பெயினாக இருந்திருக்குல்ல ஜெக்கி பார்க்குறாங்க. அதுவும் வாங்கிட்டு எக்கிட்ட வந்ததுமே இல்லை மேரேஜ்னு கேட்குறாங்க ஒன்று தாண்டி வேறு யாரோட மேரேஜ் பண்ணிப்பா இப்படி மேரிடா ஜெக்கி சொல்கிறாங்க 1000 டைம் கூட பண்ணிப்பேன்டா ஜெக்கி ஜிம்லேயே பார்த்துட்டு இருக்காங்க. பெயினாக இருந்துச்சுட்டாங்க ஜெக்கி தான் ஜிம்மில் ஹெட்டை பார்க்குறாங்க 3 months ஆகும் டச் பண்ணி சொல்லி ஜெக்கி ஜிம்மில் ஹேண்டில் டச் பண்ணி பார்க்குறாங்க அதுக்கு ஹேண்டில் டச் பண்ணுறாங்க அப்படியோ ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க க்யூட்டாக பார்க்குறாங்க அவ்வளோ அழகாக ஜிம் பார்த்துட்டு
பார்த்துருக்காரு. எப்படி இருந்தாலும் எனக்கு என்னோட பேபி தாண்டா, ஓகேவா, நீ எப்படி வேணாலும் சேவோ மாதிரி இருக்கலாம், எப்படி வேணாலும் ஹார்ட்டாக எப்படி வேணாலும் இருக்கலாம், எனக்கு என் குழந்தை தான் தெரியல. ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ அழகுடா நீ, எப்படி ஜெக்கி ஜிம்மியும் பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா, நீ பக்கத்தில் எப்படின்னு தெரியுமா, லைக் சோழியில் ஒரு பாடி மாதிரி இருந்தா சார் ஜெக்கி. ஜிம்மி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் என்ன விழுந்து பார்த்துருக்காங்க. நான்சிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க பாருங்க, ஜேக்கி வந்துட்டு அகைன் ஹாப்பியாக ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 2 hours சாப்பிட்டு ஜேக்கி ஜிம்லேயும் வச்சுக்கணுமாங்க பார்த்துருப்பாங்க. ஐயா இப்போ நான் ஐஸை பிளிங்க் பண்ணாமல் பார்த்துருப்பாங்க. ஜிம் ஐஸை கொண்டு பார்க்க ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பார்க்கும்போதே நம்ம ஜேக்கி பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜியோன்னு அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க, ஏன் அப்படி பண்ணா கேட்குறாங்க. ஐம் சாரி சொல்கிறாங்க. ஏன் அப்படி பண்ண ஹெட் பெயின் ஆலியா கேட்குறாங்க. பெயின் தான் இருந்துச்சு, ஆனால் நீங்களும் நானும் ஒன்றா அந்த மெமரிஸை பார்க்கும்போது பெயின் போச்சு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஆரஞ்சனை பாரு சொல்கிறாங்க. அடிச்சுக்கோ ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எப்படி அடிப்பான்னு சொல்கிறாங்க. டாக்டர் ஜியோன்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்க்குறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அகைன் சொல்கிறாங்க ஐ லவ் யூ வில் மேரிமே சொல்கிறாங்க. ஜெக்கி இப்போ ஜிம்மில் அட்டாச் பண்ணிடுறாங்க. அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் அதே பேஷண்ட்டாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ வெளில இந்த டான்ஸ் என்ன பார்க்குறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம் ஜெக்கி டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஒரு கடத்துக்கு மேலே ஜிம்மில் பிரேக் பண்ண முடியல. இப்போ தான் ஜெக்கி கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்லிட்டு ஜெக்கி ஜிம்மில் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க, பேபி கிஸ் பண்ணுற மாதிரி. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கும். லவ் யூ டூ ஐம் சாரி சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி கேட்குறாங்க. எனக்கு உங்களோட மெமரி சொல்கிறாங்க. பாரு உன் தப்பு இல்லை, ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஏன்னு பார்க்க வரல, ஏன் ஒரு டைம் கூட என்ன அப்ரோச் பண்ணல சொல்கிறாங்க. பாரு உனக்கு அப்படி கூட நான் எதுவும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு சரியா, அதனால தான் கொஞ்சம் டைம் போனேன். நானே வந்து பேசியிருப்பேன், அரேஞ்ச் மேரேஜ் பண்ணலாம், உங்கள் அப்பா மட்டும் பேசலாம் வெயிட் பண்ணேன், ஓகேவா. அப்போவும் உனக்கு பிடிச்சா மட்டும் தான் சொல்கிறாங்க. அப்போ கூட நீங்கள் சொல்கிறாங்க எனக்கு என் குழந்தை பிடிக்கும், அதுக்காக என் குழந்தைக்கு பிடிக்கும் பிடிக்காம தெரியாமல் சொல்கிறாங்க. உனக்கு எனக்கு பிடிக்கும், அந்த என்னோட மினிக்கு எனக்கு பிடிக்கும், அந்த ஜிமினிக்கு எனக்கு பிடிக்கும் தெரியல சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க மினி நான் தான், ஜிம்மி நான் தான் சொல்கிறேன். எனக்கு தெரியும், இருந்தாலும் மினிக்கு தான் நல்லா ஞாபகம் இருக்குது, ஜிம்மிக்கு ஞாபகம் இல்லை. அப்படி இருக்கும்போது என் குழந்தை ஃபோர்ஸ் பண்ண முடியும் ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. அதனால் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, ஓகே எனக்கு எங்கேயும் போக மாட்டேன், என்கிட்ட வருவேன் எனக்கு நம்பிக்கை. கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினச்சிருந்தேன், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் என்கிட்ட வரும் சத்தியமாக நினச்சி பார்க்கலான்னு 3 months எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உன்னை பார்க்க முடியாமல், உனக்கு பக்கத்தில் வர முடியாமல், என்னை கூப்பிடாம உன்னோட வாய்ஸ் மட்டும் எனக்கு ஹால் சேஷனாக கேட்டே இருக்கும் தெரியுமா, எனக்கு பேசுகிற மாதிரி எனக்கு அப்படியே வந்துட்டே இருக்கும். உன்னோட ட்ரீமில் வா ஒரு மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்க, அப்படியே தூங்கி பழகிட்டேன்னா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அது என்கிட்ட பேசுகிற மாதிரி சிரிக்கிற மாதிரி நம்ம பேசிட்டு போகலாம், அதில் இமேஜின் பண்ணி பார்ப்பேன். அப்படி பார்த்து தூங்கிட்டேன். நான் சொன்னேன் எனக்கு கூட இல்லைன்றப்போ என்னை ஏற்றுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. லைஃப் ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு இல்லாமல் ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கோக்குன்னு சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. எனக்கு நேம் சொல்கிறாங்க. ஜங்கோக் எனக்கு தெரியும், நீங்கள் அடிக்கடி எனக்கு கேட்பீங்க ஜங்கோக்குன்னு கூப்பிட சொல்லுவீங்க, ஆனால் எனக்கு ஜியோன்னு கூப்பிட்டு பழகிடுச்சு. இப்போ நான் கூப்பிட்றேன் ஜங்கோக்குன்னு சொல்கிறாங்க. என்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. டைம் இருக்குடா. இல்லை இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், எனக்கு இப்போ ஒரு மேரேஜ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஆமாம் சொல்கிறாங்க. அச்சோ மேரேஜ் பண்ணிக்கலாம், ஓகேவா. உங்க இன்லாஸ் இருக்காங்கல்ல, என்னோட இன்லாஸ் ஆமாம் உங்க இன்லாஸ் சொல்லுங்க, ஓகேவா. அதாவது எங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அவங்க ஃபாரின்ல இருக்காங்க, அவங்க வரட்டும், ஓகே. அவங்கள்ட்ட பேசி உங்கள் அப்பா அம்மாட்ட பேசி உங்கள் அப்பா பார்க்குறாருல, அவரு என் கண்ணில் உனக்கு கண்ணில் பார்த்துட்டு உன்னோட ஹேண்டை என் ஹேண்டில் ஹேண்டில் பண்ண சரியா சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சொல்கிறாங்க, என்ன வேண்டாம் எல்லாத்தையும் சொன்னால் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எங்கள் அப்பா என்ன சொன்னாலும் எல்லாமே நான் என்ன சொன்னால் சரியா, எங்கள் அப்பா அம்மாவோட பிளஸிங் சொல்ல, எங்கள் அப்பா அம்மாவோட பிளஸிங் சொல்ல, எல்லாரோட பிளஸிங் சொல்ல மேரேஜ் பண்ணிக்கலாம் சரியா சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு உங்க கூட இப்போவே இருக்கணும் சொல்கிறாங்க. இப்போவேனா சொல்கிறாங்க. இல்லை உங்கள் பக்கத்துலேயே இருக்கணும், தள்ளி போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பக்கத்தில் தள்ளிலாம் எங்கேயும் போட தங்கும் அப்படி சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. எனக்கு உங்க கூடவே இருக்கணும் ஜங்கோ, ஜிமின் தான் ஜங்கோட ஹார பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் நான் பூசா இருக்கேன், நீங்கள் வாஞ்சி இருக்கீங்க. அது சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. நீங்கள் எனக்காக அங்கே வருவேன், அங்கே வரட்டுமா ஜிமின் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஆக்சுவலாக எனக்கு இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு சொல்கிறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆமாம் சியோலுக்கு சொல்கிறாங்க. சியோல சொல்கிறாங்க. ஆமாம் சியோலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு நம்ம சியோல் தான் போகணும்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் எனக்கு 1 week வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அங்கே போய் ஆகணும், அதனால் மேரேஜ் முடிச்சுட்டு சேல் போகலான்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக சரியாக சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜங்கோக்கு லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ அப்படி ஜேக்கே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. 3 months எப்படி இருந்துச்சு தெரியுமா சொல்லி ஜேக்கே ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மிக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம்னு பார்க்குறாங்க. இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க வீட்டுக்கு சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்க டெய்லி இப்போ போக முடியாது ஏற்கனவே அங்கிள் ஃபோன் பண்ணியிருக்காங்களா, ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஏன் வீட்டுக்கு வரல சொல்லிட்டு ஓகே டைம் பாரு இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு, இவ்வளோ டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு வரலாம் சொல்கிறாங்க. இல்லை நான் ஜேக்கி கூட இருப்பா சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறேன். இல்லைடாமா அப்புறம் வீட்டுக்கு போவோம் அங்கிள் ஒரு பண்ண வாங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி என்ன பார்க்குறேன். இல்லை வரமாட்டான், வந்து ரொம்ப வச்சுட்டு இருப்பான், நீங்கள் உங்க கூட வச்சுக்க நான் அங்கிட்ட பேசுகிறேன் சொல்கிறாங்க. அது சொல்லி உங்க கூட வச்சுக்க நான் பேசுகிறேன் சொல்கிறாங்க. ஜேக்கி ஜிம்மி வீட்டுக்கு வராங்க. ஜிம்மி பார்க்குறேங்க. இதுதான் உங்கள் வீடா சொல்கிறாங்க. நம்ம வீடு ஓகேவா, எங்கள் அப்பா இருக்காங்க அவங்க வீடு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. ஜேக்கி இப்போ ஜிம்மி பார்க்குறேங்க. வீடு அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. சங்கோக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது சொல்கிறாங்க. பசிக்குது ரொம்ப பசிக்குது, மதியம் கூட சாப்பிடலையா அது சொல்கிறாங்க. நீ அப்படி முடிவெடுத்தா சொல்கிறாங்க. எனக்கு உங்கள் ட்ரீமில் பார்க்கும்போது புரிஞ்சிச்சு நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு உங்க கூட இருந்து ரொம்ப ஆக்கிற மொமெண்ட்டாச்சு, ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் டாக்டர் ரிலேஷன்ஷிப் மாதிரி இல்லை, அப்படி ரொம்ப அழகாக இருந்துச்சா, எனக்கு உங்களை பார்க்கணும். இவன் நீங்கள் லவ் பண்ணலாம் கூட நான் உங்களை லவ் பண்ணேன், உங்கள்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணி சொல்கிறேன்னு நினச்சா சொல்கிறாங்க.
அது எப்படி லவ் பண்ணாமல் போயிடுவான். ஜெகே சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. டாக்டர் ஜியோன்னு சொல்கிறாங்க என்ன மேரேஜ் பண்ணிக்கணும் சொல்கிறாங்க. பண்ணிக்கிறதா தங்கம் ஃபஸ்ட் நான் குக் பண்ணி தரேன் சாப்பிட சொல்கிறாங்க. உனக்கு குக்கிங் பண்ண தெரியுமா தெரியும் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு குளிக்கணும் எனக்கு ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க ஆமாம் நீ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கப்பா சொல்லிட்டு ஜெகே ஜிம்மில் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு குளிக்க வைக்கிறாங்க. ஜிம்மில் குளிச்சுட்டு இருக்காங்க. குளிச்சுட்டு வராங்க. இப்போ ஜெக்கி தான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கா சொல்கிறாங்க. இதுவாக அம்மா சொல்கிறாங்க ஜிம் ஏர் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸில் ஜிம்மி மூழ்கி போகிறப்ப இருக்குது. அவ்வளோ இதாக இருக்குது. அவ்வளோ பெருசாக இருக்குது டிஷர்ட்டு. ஜிம் பார்க்குறாங்க இதே இவ்வளோ அவ்வளோ பெருசாக இருக்குது சொல்கிறாங்க. அது ஒரு ஹஸ்பண்டோட அப்படிதான் இருக்கும் சரியா சொல்கிறாங்க. அப்படியா யார் இந்த ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. டாக்டர் ஜியோன் ஜிம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஓ டாக்டர் ஜியோனா அவங்க சொல்கிறாங்க. ஆமாம்மா அவருடைய ஹஸ்பண்ட் தான் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க கீழே வாசிட்டாங்க. ஜிம் ஜெக்கி கீழே போகிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மி தூக்கி கவுண்டரில் போய் உட்கார வச்சுட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் ஜெக்கி வச்சுக்க நான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்டா அப்படி பார்க்குறா சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியா உன்னோட வா சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க ஜிம் தான். ஜெக்கி ஒரு பார்த்து சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க பேர் ரிவார்ட் கூட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அதே சொல்கிறாங்க ரிவார்ட் கூட சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கி விஸ் பண்ணுறாங்க. சீக்கிரம் மட்டும் தானே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க மேரேஜ் அப்போ லிப்பில் தரேன் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஓ அப்போ மேரேஜ் பண்ணாதான் லிப்பில் சொல்கிறாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாது சொல்கிறாங்க. அது பார்த்து எக்ஸைட்மெண்ட்டில் பண்ணி கொடுத்துட்டேன் சொல்கிறாங்க. அப்படியா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் கிட்ட ஸ்மெல் பண்ணிட்டுருக்காங்க. ஃபைனலா நம்ம ஜெக்கி குக் பண்ணி ஜிம்மில் குக் பண்ணி விடாங்க. ஜங்கா சொல்கிறாங்க 3 மந்த்தாக நான் சரியாக தூங்கல சொல்கிறாங்க. என்னென்னு நான் சரியாக தூங்கவே இல்லை 3 மந்த்தாக. எனக்கு நம்மளுடைய அந்த ட்ரீம் வருமா எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அது ரியலா இல்லை ட்ரீம் பண்ணுறது அதே ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்றைக்கி எனக்கு நல்லா தூங்கணும்னு தோணுது சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் நம்ம கூட எப்படி இந்த மாதிரி அப்படி தூங்குவீங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம்மி ஜெக்கி மேலே படுத்துக்கிறாங்க. ஜெக்கி அழகாக டேப் பண்ணி தராங்க. ஜிம்மிக்கு விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஜிம்மிக்கு ரொம்ப சேஃபாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஜெக்கி அழகாக ஹோல்ட் பண்ணிட்டு வச்சிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான்டா ஜிம்மி ஜெக்கி வந்திருக்காங்க. அப்போ தான் வீட்டில் டோர் ரிங் ஆகிட்டு இருக்கு. ஜெக்கி பார்க்குறாங்க யாரும் சொல்லிட்டு ஜெக்கி போட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம் தூங்கிட்டு இருக்காரு வீட்டில். ஜிம் போய் ஜெக்கி போய் டோர் ஓப்பன் பார்த்தா ஜிம்மோட பேரண்ட்ஸ் ஜெக்கோட பேரண்ட்ஸ் என்ன இருக்காங்க. அங்கிள் எப்படி கூப்பிட்றாங்க. அங்கிளே கூப்பிட்டு சொல்கிறாங்க. அங்கிள் அடி சொல்கிறாங்க. உள்ளவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி வந்துட்டு கூப்பிட்றாங்க. ஜெக்கோட அப்பா அம்மா பார்க்குறாங்க. டே எங்கடா சனிலான்னு கேட்குறாங்க. ஏன்னா ஜெக்கோட அம்மா ரொம்ப சண்டை போட்டுருப்பாங்க. நீ மேரேஜ் பண்ணி சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன வந்துட்டு ஜெக்கோட பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஜெக்கி வந்துட்டு லவ் பண்ணுற விஷயத்தான் சொல்லியிருப்பாங்க. எங்கடா என்ன சனிலாம் சொல்கிறாங்க. அம்மா தூங்கிட்டு இருக்கா சொல்கிறாங்க. தள்ள போய் பார்க்குறேன் சொல்லிட்டு அம்மா தூங்குறமா சொல்கிறாங்க. அதை விட்டுறா ஜெக்கோட அம்மா டேரக்டாக உள்ள போகிறாங்க. பார்த்தா ஜிம்மி க்யூட்டாக பவர் பண்ணிட்டு அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. வச்சு ஜிம் ஜெக்கோட அம்மா பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறோம்மா சொல்கிறாங்க. என்னடா இவ்வளோ அழகாக இருக்கான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஜிம்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லி பார்த்துருக்குங்க. இவ்வளோ க்யூட்டாக இருக்கான் சொல்லிட்டு ஏன்னா மாஸ்டர் மாதிரி இருக்கா அவன்கிட்ட க்யூட்டாக இருக்க குட்டியாக இருக்கான் சொல்கிறாங்க. அம்மா அப்படி தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கோட அம்மா பார்க்குறாங்க. நம்ம எழுப்புவா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கோட அம்மா வேணாம் எழுப்போம் நம்ம தூங்கிட்டுவோம் நீ வா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கோட அம்மா பார்க்குறாங்க. ஆசையாக இருக்கே பேசணும் சொல்கிறாங்க. பேசலாம் வா கூட்டிட்டு உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஜெக்கோட அம்மாவுக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. சொல்லுங்கள் எப்படி மேரேஜ் பண்ணலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கே பார்க்குறாங்க. அம்மா எனக்கு ரொம்ப கிராண்ட் வெட்டிங்காக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஜெக்கோட அப்பா பார்க்குறாங்க. ஜிம் அப்பா பார்க்குறாங்க. ஜெக்கோட கண்ணு ஃபுல்லாக ஜிம்முக்கு கண் லவ் தான். அது வந்து நம்ம ஜிம்முக்கு பிடிச்ச மாதிரி சொல்கிறாங்க. ஜிம்மி ஜெக்கேவும் அந்த எப்படினாக்கா ஜிம் லிட்டில் ஸ்பேஸ் இருக்கும்போது பேசியிருப்பாங்க இல்லையா. ஜெக்கே சொல்லிப்பாங்களே என்ன மாதிரி மேரேஜ் நடக்கும்னு சொல்லிட்டு இப்போ அதே மாதிரி சொல்கிறாங்க. ஜெக்கோட அம்மா பார்க்க நீ தான் பேசுகிறடா சொல்லி நான் தான் சொல்கிறாங்க. டி எப்போ நீ எப்படி சொல்லிட்டு அப்ளை பண்ணிடுறா சொல்லி ஜெக்கோட அம்மா சொல்கிறாங்க. எங்கள் மணியெல்லாம் யோசிக்காதீங்க சரியா ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுங்க மணியெல்லாம் ஃபுல்லாக மேரேஜ் கிராண்டாக பண்ணலாம் சொல்கிறாங்க. கொரியாவே டோட்டல் வேர்ல்டு திரும்பி பார்க்கட்டும் சொல்கிறாங்க. ஜிம்மில் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எவ்வளோ நாள் ஃபேமிலி இருக்காங்க ஜிம்முக்கு சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக ஜிம்மி ஜெக்கிக்கான மேரேஜ் இருந்தால் 1 வீக் ஆஃப்டர் தான். ஜிம்மோட ஃப்ரெண்ட்ஸ் ஜெக்கோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஜிம்முக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா என்ன மட்டும் தான் இங்கே நிறைய பேர் இருந்திருக்காங்க. டாக்டர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருக்காங்க. பிஸ்னஸ் மேன் சொல்லிட்டு மேரேஜ் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு கிராண்ட் வெட்டிங் அவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது. ஜிம் பார்த்து அப்படி ஏன் சிலம்பு இருக்காங்க. ஜெக்கி ஜிம்னே பார்த்துருக்காங்க. ஜிம் தான் அவ்வளோ ஷையாக இருக்காங்க. ஜெக்கோட அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பி. ஜிம்மில் அப்பா அம்மா அதோட ஹாப்பியாக இருக்காங்க. ஃபைனலாக ஜிம்முக்கும் ஜெக்கிக்கும் மேரேஜ் முடிஞ்சிருக்கும். மேரேஜ் முடிஞ்சு அந்த மேரேஜ் நைட்டு தான் ஜிம் பார்க்குறாங்க. வேணா இல்லை ஒரு நியூ ஹோம் நியூ பெட்ரூம் எல்லாமே அழகாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. சங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் வீடு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வீட்டில் தான் நானும் ஜங்கா இருக்க போகிறேம்மா சொல்கிறாங்க. ஆனால் என்ன அப்பா அம்மா தான் பூசான இருக்காங்க சொல்கிறாங்க. பாரு ஏன்னா அப்பாவும் பூசானம் செட்டில் ஆகிட்டாங்க சரியா. அவங்க ஃபாரின் இருந்தாங்க இப்போ செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க எப்போலாம் டைம் பற்றி எப்போ வருவாங்க சரியா சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே டயர்டாக இருக்கு தூங்குறியா சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி போய்ட்டு ஜிம் தூங்க வைக்கிறாங்க. ஜிம் படுத்துறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ 1 வீக் ஆஃப்டர் தான்டா ஜெக்கி டியூட்டி முடிச்சுட்டு போகிறாங்க. அந்த பக்கம் ஜிம்மில் வந்துட்டு அவர் இங்கேயே ஒரு ஆஃபீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதனால் ஆஃபீஸ் போய்ட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் வந்து பார்க்குறாங்க. ஜெக்கி வந்து பார்க்குறாங்க. ஜிம் முடிய வந்துட்டாங்க. சரி சொல்லிட்டு இப்போ அவர் வந்து பார்க்குறாங்க. பெட்ரூம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பார்த்தா நம்ம ஜெக்கி அப்படி ஃப்ரீஸ் ஆகிறாங்க. எனக்கு ஜிமின் ஒரு குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு ட்ரெஸ்ஸை வேர் பண்ணியிருக்காங்க. பார்த்தா ஃபுல்லாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஒரே ஒரு ஒயிட் ஷர்ட் மட்டும்தான். ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படி ஃப்ரீஸ் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு ஜெக்கி பார்க்குறாங்க. குட்டியோண்டு ஒரு பிளாக் கலர் ஷார்ட்ஸு அதுவும் தைஸு ஃபுல்லாகவே ரிவீல் ஆகிற மாதிரி போட்டிருக்காரு. கொஞ்சோண்டு சின்னதாக தான் இருக்கும் போட்டு அந்த ஒயிட் கலர் பிக் ஷர்ட் போட்டிருக்காரு. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. இதை சொல்கிறாங்க.
என்ன ஜங்கா அப்படி கேட்குறாங்க. இது சொல்கிறாங்க. சொல்லு ஜங்கா சொல்கிறாங்க. இது ஜேகே தான் வாங்கியிருப்பாரு ஆக்சுவலி ஜிம்முக்காக. ஆனால் எப்போ லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அப்போ போடலாம் சொல்லி வாங்கி வச்சிருப்பாரு. இப்போ ஜேகே ஜிம் பார்க்குறாங்க. நல்லா இருக்கா அப்படி கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இது எதுக்குடா இப்போ சொல்கிறாங்க. அதுவா போடணும்னு தோணுச்சு போட்டேன். நல்லா இருக்கா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அது சொல்லிட்டு ஜேகே அங்கே இருக்காங்க. என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க. ஜேகே கிட்ட வராங்க. என்னடாம்மா இது சொல்லி கேட்குறாங்க. ஏன் ஜங்கா அழகாக இருக்கலாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அழகாக தானே இருக்கா தான் போட்டு நீங்கள் தானே வாங்கி வச்சுருக்கீங்க. போட்டு வாங்கி வச்சிங்க வேறு வாங்கி வச்சிங்க கேட்குறாங்க. இல்லைடா இப்போவே போடுமா என்ன இப்போதைக்கு வேணாம். அது கொஞ்சம் டைம் போட்டோன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ டைம் ஜிம் தான் ஜிம் கிட்ட வந்து கேட்குறாங்க. ஒரு இன்னசென்ட்டாக ஃபேஸ் வச்சுட்டு ஜெயிக்க ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்கிறாங்க. எவ்வளோ டைம் எடுக்கும் ஜிம் இந்த அவள் 2 ஹேண்டையும் ஜிம்மில் ஜெக்கோட ஹிப்பில் ஹக் பண்ணிவிட்டு க்யூட்டாக கேட்டிருக்காங்க. பேபி மாதிரி அழகாக ரொம்ப சாஞ்சிட்டு இருக்காங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லு எவ்வளோ டைம் எடுக்கும் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அது உனக்கு ஹெல்த் சொல்லிட்டாங்க. நான் பர்ஃபெக்ட்லி ஆர்டர் சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. நல்லா தான் இருக்கேன். அப்புறம் சொல்கிறாங்க. இப்போது ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. உங்களுக்கு எம்எல் இன்ட்ரெஸ்ட் இல்லையா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன ப்ளஸில் சொல்லிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் போல. சரி ஓகே அப்படி ஜிம் தான் போய்ட்டு அந்த ஷர்ட் ரூம் பண்ணலாம். ட்ரெஸ் போட எடுக்கிறாங்க. ஒரு டிஷர்ட் நார்மல் ட்ரெஸ் எடுத்துட்டு சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஜெக்கி ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. உங்களுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. பாருங்க ஜம்கா ஆல்மோஸ்ட் எனக்கு இப்போ வந்துட்டு ஒரு 25 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் ஆக போகுது. ஓகேவா நம்ம இப்போவே லைஃப் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தால் என்ன பண்ணுறது. அதுவும் உங்களுக்குமே ஏஜ் ஆகிட்டு இருக்குல்ல. நமக்கு மேரேஜ் ஆகிட்டு நான் நல்லா தானே இருக்கேன். ஜிம்னு சொல்கிறாங்க. எனக்கு பேபிஸ்லாம் பெற்றுக்கணும். ஏன்னா என்னோடய ஃபேமிலி ரொம்ப அழகாக பார்த்துக்கணும் ஆசையாக இருக்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதுடா சொல்கிறாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க பேபிஸ்லாம் பெற்றுக்கணும் ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சொன்னீங்களே ஜிம். ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி கிட்ட அது உனக்கு ஓகேவா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு ஓகே எல்லாம் விடுங்க சரியா. ஜிம் தான் ஜெக்கி புஷ் பண்ணிட்டாங்க. புஷ் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்லிடுறாங்க. பாருங்க அப்படி ஜிம் தான் கோவமாயிட்டாங்க. ஜெக்கி டக்குன்னு புஷ் பண்ணுறாங்க. உனக்கு கோவம் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. நான் மட்டும் கோவம் மாட்டேன். எனக்கு கோவம் வராது. ஜிம் கேட்குறாங்க. நானே வந்துட்டு எனக்கே கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த ஷர்ட்லாம் போட்டு நின்றுட்டுருக்கேன். நீங்கள் எனக்கு எதுவும் அப்படி வேணாம்னு சொல்லிட்டீங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லைடா நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவியா ஹார்ட் ஆகிடுவா சொல்கிறாங்க. நான் ஹார்ட் ஆகப்படான்னு சொல்கிறாங்க. இல்லைடா உன்னால என்ன ஹேண்டில் பண்ண முடியாது சொல்கிறாங்க. ஏன் ஜிம் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஏன் ஹேண்டில் பண்ண முடியாது. நீங்களும் ஹியூமன் தானே சொல்கிறாங்க. என்ன கொஞ்சம் மசில்ஸ்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணி வச்சிருக்கீங்க அவ்வளோ தானே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படி இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. நான் வேறு ரொம்ப ஃபீலிங்ஸோட இருக்கேன் அதனால சொல்கிறாங்க. என்ன ஃபீலிங்ஸ் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணி அவங்க வேறு யார்ட்ட ஷேர் பண்ணுவீங்க ஜிம் கேட்குறாங்க. அப்படி இல்லைடா தங்குவோம் நான் டைம் சொல்கிறாங்க. டைம் எடுக்குன்னா போங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே எனக்கு புரியுது சொல்கிறாங்க. என்ன புரியுது ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பிடிப்பில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜிம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. 2 பிள்ளைல கிஸ் டீப்பாக போயிட்டுருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் ஜிம்மில் ப்ரீத் பண்ண முடியல. ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி டாப் பண்ணுறாங்க. என்ன சொல்லிட்டு பாருங்கள் ப்ரீத் பண்ண முடியல சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் சொன்ன ஹேண்டில் பண்ண முடியல சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா ஜிம்மின் ஜெக்கி புஷ் பண்ணிட்டு மேலே வராங்க. இப்போ என்ன ஹேண்டில் பண்ண முடியுமா பார்க்கலாம். ஜிம்மின் தான் ஜெக்கி புஷ் பண்ணுறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மின் தானே பார்த்துருக்காங்க. ஜிம்மின் அப்படியே ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறாரு. அவ்வளோ ஹார்ட்டாக இருக்காரு. இப்போக்கா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணல பட்டன் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டாரு. ஜெக்கி அப்படி ஜிம்மின் புஷ் பண்ணிட்டு அதை கீழே இவ்வளோ பண்ணிட்டு மேலே வராரு. பார்க்குறாங்க. இந்த பாரு இப்போவும் சொல்கிறேன் ஒன்றும் முடியுமா சொல்கிறாங்க. என்ன முடியும் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மி புஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அழகாக ஒரு ஹெவன்லி வேர்ல்டு அவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு. இப்போ ஜிமின் தான் ஜெக்கிட்ட பெக் பண்ணுறாங்க. ஜம்கா ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. நீ தானே சொன்ன ஜெக்கி சொல்கிறாங்க. தெரியாமல் சொல்லிவிட்டா என்ன மன்னிச்சிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. தப்பு இல்லாமல் தான் சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கெஞ்சிட்டு இருக்காரு. 8 ஹவர்ஸ் போயிடுச்சு. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா நிறுத்து சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. முடியாது சொல்லிட்டுருக்காங்க. ஜிம் பார்த்தா அவ்வளோ முடியல அப்படி டயர்ட் ஆகிட்டாரு. ஜெக்கி பார்க்குறாங்க. ஒரு இடத்துல பாவமாக இருக்குது. ஜெக்கி தான் போடிச்சு போசரி விட்டுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பொறுக்கி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நேற்று வரைக்கும் டாக்டர் ஜியோன்னு இன்றைக்கி வந்து பொறுக்கிய சொல்கிறாங்க. ஆமாம் பொறுக்கி பவர் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஒய்ஃபுக்கு தானே அது பிரச்சனை இல்லை. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்படியா இருப்பா மான்ஸ்டர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிற மாஸ்டர் மசில்ஸ் மான்ஸ்டர் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. மான்ஸ்டர் என்ன பண்ணிட்டான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. மான்ஸ்டர் சொல்கிறாங்க. மான்ஸ்டர் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. க்யூட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. வலிக்குது ரொம்ப வலிக்குது சொல்கிறாங்க. சரி ஒன்றும் இல்லை. ஜெக்கி தான் அழகாக கம்பேர் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்க தூங்கவே சொல்கிறாங்க. தூங்க வைக்கிற ஜெக்கி தான் ஹக் படிக்கிறாங்க. அங்கே பாருங்க எப்படி இருக்கிற போய் உனக்கு சொல்கிறாங்க. இதுக்கு தான் தடுத்துட்டு போறியா சொல்கிறாங்க. இந்த கண்டு கொஞ்சம் தள்ளி போனால் எனக்கு நீ ஹேண்டில் பண்ணி என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு தானே பயண்டா ஓகேவா. மற்றபடி ஆசலமாக இருக்குமா இல்லாட்டி மாதிரி ஒய்ஃப் வந்து அப்படி தான் இருக்கா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியும். அதுவே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறது. ஏன்னா லவ்வும் அதிகமாக இருக்குல்ல சொல்லிட்டாங்க. லவ்வும் இருக்குது எல்லாமே ஈக்குவலாக இருக்கே சொல்லிட்டாங்க. ஜெக்கி பேச சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது உண்மை தான் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்காவும் சொல்லிட்டு லவ் யூ சொல்லிட்டு வீட்டு சொல்கிறாங்க. என்ன இவ்வளோ லவ் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இதுக்கு தேங்க்ஸாக சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. நீ தான் நானும் தேங்க் பண்ண என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஏன்னா என்னோட மெமரிஸ் வரதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் ஹார்ட் ஆகாமல் பார்த்து சரியாக சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியும் ஜிம் ஜெக ரைட்டாக ஹாக் பண்ணிக்கிறாங்க. நமக்கு சீக்கிரம் பாப்பாலாம் பார்க்கணும் சரியாக சொல்லிட்டாங்க. ஒன்றும் அவசரம் இல்லை சரியாக பொறுமை பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க. சரி ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் ஜெக்கி ஜிமின் அவ்வளோ லவ் பண்ணிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா என் வீட்டு ஆஃபீஸ் போகணும்னு சொல்கிறாங்க. அது எப்படா
இந்த ட்ரெஸ் இவ்வளோ ஹாட்டாக இருக்க சொல்கிறாங்க. நான் ஒரு சிஇஓ சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன், சிஇஓ ட்ரெஸ்ஸில் இவ்வளோ ஹாட்டாக தான் எப்படி நடக்க முடியும் சொல்கிறாங்க. ஜங்கா வீட்டுக்கு எப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு, போனோமா பிஸ்னஸ் மீட்டிங் அட்டன் பண்ணாமல் வந்த மாதிரி இருக்கும் சரியா. அங்கே எல்லாருக்கும் ஹேண்ட் ஷேக் பண்ணுறது ஹக் பண்ணுறதுலாம் வச்சுக்கிட்டா சொல்கிறாங்க. நான் அப்படிலாம் யாரும் ஹக் பண்ண மாட்டேன், அது ஹக் பண்ணுற ஒரு கரெக்டாக சொல்கிறாங்க. அங்கே பாரு, அப்படிலாம் யாரையும் ஹக் பண்ண சரியா சொல்கிறாங்க. சரி ஃபர்ஸ்ட் பார்க்கறத விட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. பேசாம நானும் சிஓ ஆகிடவா சொல்கிறேன். இந்த காமும் கூடவே இருக்கவா சொல்கிறாங்க. டாக்டர் ஜியோன் சொல்கிறாங்க. உங்கள் டியூட்டி விட்டு பாருங்க சொல்கிறாங்க. சரி அப்படி ஜெகே சொல்கிறாங்க. இப்போ ஜெகே ஜிம்மி க்யூட்டாக ஒன்ஸ் பண்ணிட்டு க்யூட்டாக அழகாக போயிட்டுருக்கு. வீக்கெண்ட் நான் ஜிம்மி ஜெகே உங்க போயிருக்காங்க. ஜிம்மி ஜெக்கோட ஹேண்ட் பிடிச்சிட்டு க்யூட்டாக நடந்துட்டு இருக்காங்க. ஜெக்கா கதை வாங்கிட்டா இதை வாங்கிட்டா சொல்கிறாங்க. ஜம்ப் வாங்கி தராங்க. அவங்க லைஃப் அவ்வளோ அழகாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒரு பாய் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியும் அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவும் அழகாக மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ கண்டிப்பாக டின்னர் போகிறது, அம்யூஸ்மெண்ட் பார்க் போகிறது, வீட்டில் அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது சொல்லிட்டு அழகாக போயிட்டு டேஸ். இப்போ ஜிம்முக்கு ஜெக்கு மேரேஜ் ஆகிட்டு 6 months ஆஃப்டர் தான்டா. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்ப்பா எனக்கு ரொம்ப வாமிட்டிங்காக இருக்குது சொல்கிறாங்க. அப்படி தாண்டா இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இது எப்போ ஸ்டாப் ஆகும் சொல்கிறாங்க. இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறீங்க ப்ரெக்னன்ஸ் ஆனது. ஜெக்கி ஜிம் ரொம்ப பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஜெக்கி நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி அழகாக டேஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு 9 months ஆஃப்டர் தானே ஒரு க்யூட்டாக பாய் பாய் பிறந்திருக்கான். ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படி என்ன மாதிரி இருக்கா, அப்படியே ஒன்றை மாதிரி கண்டா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அப்படி குட்டி மூச்சி சொல்கிறாங்க. இப்போ ஒரு பேபி க்யூட்டாக இருக்குது, பார்க்க அவ்வளோ அழகாக ரெண்டு பேர் பிறந்திருக்கு. ஜெக்கி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. பேபி பிறந்ததுக்கப்புறம் கூட ஜெக்கி ஜிம்னு சரி பேபி சரி அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. சேம் ஜிம்னு சிஓ தான் இருக்காரு. அவர் ஒர்க்கிங் பார்த்துப்பாரு, வீட்டில் பேபி ஹேண்டில் பண்ணுவார். அவ்வளோ அழகாக ஜெக்கி வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க எல்லாத்தையுமே. ஜிம் பேபி அவ்வளோ க்யூட்டாக சமத்தாக இருக்குது. இப்போ அப்படியே 2 years ஆஃப்டர் தான்டா நம்ம பேபிக்கு வந்து செகண்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஜெக்கி கேட்குறோம், அவங்க கிட்ட கிஃப்ட் வேணும்னு சொல்லிட்டு. அப்போ பேபி வந்து கேட்குது, மம்மா டேடா எனக்கு வந்துட்டு லிட்டில் சிஸ்டரோ பிரதரோ வேணும்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் எனக்கு வந்து லிட்டில் பிரதரோ சிஸ்டரோ வேணும்னு சொல்லிட்டு பேபி கேட்குது. ஜெக்கி பார்க்குறாங்க. கொடுத்துடலாமா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க கொடுத்துடலாமா கேட்குறாங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் என் பையன் என்ன கேட்டாலும் பண்ணுவான் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. ஃபைனலா ஜிம் ஜெக்கி நெக்ஸ்ட் பேபிக்குமே பிளான் பண்ணுறாங்க. அழகாக நம்ம இப்போ கொஞ்சம் டேஸில் நம்ம ஜிம்முக்கு கன்சிவ் ஆகிருப்பாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக கேர்ள் பேபி தான் இருக்குமோ சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. பேசாமல் செக் பண்ணி சொல்லுங்களா சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. அது தப்பு சொல்கிறாங்க. இதுக்கு ஆமாம் அது வந்து லா படி தப்பு சொல்கிறாங்க. ஜிம் சரி ஓகே சொல்கிறாங்க. அப்போ கெஸ் பண்ணி சொல்லுங்க சொல்கிறாங்க. கெஸ் பண்ணி சொல்கிறாங்க கேர்ள் பேபி தான் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. ஓகே டாக்டர் ஜிவன் எனக்கு கேர்ள் பேபி பிறக்கட்டும் சொல்கிறாங்க. அப்புறம் ஜெக்கி ஓகே ஜெக்கி சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாங்க. ஒரு பக்கம் பேபி ஜிம்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபைனலாக ஜிம்முக்கு ஒரு செகண்ட் கேர்ள் பேபி பிறந்திருப்பா. லைஃப் அழகாக ஸ்மூத்தாக போயிருப்போம். இப்போது நம்ம ஜெக்கி அந்த ஜிம் ப்ரெசென்ட்டில் வந்துட்டாங்களா. இவங்க பார்க்குறாங்க. வா ஒரு ஹேண்ட் கிளாப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக லவ் ஸ்டோரிலாம் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சொல்கிறாங்க. காய் சொல்கிறாங்க. அப்படியாவும் சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. அப்படியே ஹொபி சரியாக சொல்கிறாங்க. எனக்கும் செகண்ட் பேபியில் பார்த்துக்கணும், இதே மாதிரி லைஃப் அழகாகவும் அம்மாவும் ஆகும் சரியாக சொல்கிறாங்க. ஜெய் பார்க்குறாங்க. கண்டிப்பாக அவரு சொல்கிறாரு. இப்போ ரம்ஜின் பார்க்குறாங்க. ஓகே காய்ஸ் எனக்கு தூக்கம் ஒரு பிதவங்க அம்மா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. டே ஜெக்கே சொல்கிறாங்க. என்ன ஹேங் சொல்கிறாங்க. உன் லவ் ஜிம்மி மேலே எப்போ இப்படியே இருக்கட்டும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக எங்கள் ரெஸ்ட் ஆஃப் பேருக்கு இப்படியா இருக்கும் சரியாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக யாருமே எங்களை வந்து பிரிக்க முடியாது சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கேட்குறதுக்கு. ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் அவன் பொண்ணுகிட்ட கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. அதுவும் உண்மைதான் ஹேங் சொல்கிறாங்க. எங்கள் வந்து வேறு யாரும் பிரிக்க முடியாது, நான் அவள் தான் பிரிப்பா சொல்கிறாங்க. அது கொஞ்சம் நேரம் மட்டும் பிரிச்சு வைப்பா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மைதான். அவன் என்ன அவ்வளோ பாசிட்டிவ் ஆகிறா சொல்கிறாங்க. அவள் என்ன மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அப்படி என்ன மாதிரி பிறந்த கட்டிட்டு என் வருஷனில் இருக்கா. அதில் ஒரு ஜிம்மி மேலே அதிக பாசம் சொல்கிறாங்க. அப்படியே அவன் சொல்லிட்டு நம்ம ஜெக்கி சொல்கிறாங்க. சரி ஓகே போய் தூங்குங்க சரியாக தூங்குறாங்க. ஜெக்கி ஜிம் 2 பேருமே வராங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்மி சொல்கிறாங்க. எனக்கு பாஸ்ட் மெமரிஸ்லாம் பேசுனதுனால சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க சொல்லிச்சாங்கக்கா சொல்கிறாங்க. எனக்கு இப்போ கூட அப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஜம்கா அடிச்சிடுவான் பார்த்துக்கோ, எல்லாரும் வீட்டில் இருக்காங்க சொல்கிறாங்க. அவங்க ரூமில் தான் எல்லாம் இருக்காங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ப்ளீஸ்டாக எனக்கு வேணும் சொல்கிறாங்க. ஜிம் பார்த்து ஜம்கா குவான்னு தூங்கிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. தூங்கிட்டு இருக்கட்டும் சரியா அவங்க ஸ்டெப் பண்ண மாட்டாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம இன்னைக்கு ப்ளீஸ் ஜெக்கி சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. வா நம்ம சீக்ரெட் ரூம் போகலாம் சொல்கிறாங்க. ஜிம் சரி ஓகே சொல்லிட்டு இவங்க ரூமில் சீக்ரெட் ரூம் இருக்குது. அந்த ரூம் தான் ஜெய்கல் ஜிம் போகிறாங்க. இது ஜெய்கல் ஸ்பெஷலாக மேக் பண்ணியிருப்பாங்க. எனக்கு பேபிஸ்லாம் பிறந்ததுக்கப்புறம் இந்த ரூம் வேணும்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் ரூம்க்குலாம் போகிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ரொம்ப ஆசையாக இருந்தால் சொல்கிறாங்க. ஏன் ஜெங்கோட பேச சொல்கிறாங்க. இல்லை 1 week நான் வந்து கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருந்துட்டேன். ஒரு பக்கம் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிறைய பிஸியாக இருந்துட்டேன். நீ பிஸியாக இருந்தியா அதில் 1 week சேர்த்து நீ எடுத்துக்க போகிற சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அட்லீஸ்ட் நடக்க முடிகிற மாதிரி பண்ண சொல்லிட்டு நடக்க முடிகிற மாதிரியா எனக்கு நாளைக்கு மீட்டிங் இருக்குது சொல்கிறேன். ஜெக்கி பார்க்குறாங்க. அது நடக்கிற மீட்டிங் சொல்லி ஜெக்கி தான் ஜிம்மி பெட்டில் புஷ் பண்ணுறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மி ரொம்ப ஒருத்தர் அது ரொம்ப சாஃப்டாக கஸ் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் கமிங் டு மை லைஃப் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. சேம் டு யூ ஜிம்மி சொல்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப ஹாப்பி அழகாக லவ் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பார்க்குறாங்களா. ஜிம்மி தான் தூங்கிட்டு இருக்காங்க. பேபிஸ் கூட நடுவில் தூங்கிட்டு இருக்காங்க. ஜெக்கி பார்த்தாக்கா அவர் எழுந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரெடி கீழே வராங்க. பார்த்து இந்த ஹேங்ஸ் ரெடி இருக்காங்க. டே நாங்கள் போகிறோம் சொல்கிறாங்க. ஹேங் இருங்க சாப்பிட்டு போகலாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இருங்க குக் பண்ணுறேன் சொல்லி ஜெக்கி போய்ட்டு ஒரு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பாரு போய்ட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஜெக்கி நெக்கில் கிஸாக இருக்குது.
அப்படியே பார்க்குறாங்க, என்னடா ஒரு நெக் பாக்கி கிஸ்ஸாக இருக்குது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க, என்ன டாக்டர் தான் உனக்கு அஷேம்டாக இருக்கா சொல்கிறேன். எனக்கு அஷேம்டாக இருக்கும் போது நான் டாக்டர் தான், நானும் ஒரு ஹஸ்பண்ட் தானே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, நானும் ஒரு ஹஸ்பண்டு, நானும் ஒரு ஹியூமன் தானே சொல்கிறாங்க. அப்படி சொல்லி சிவா சொல்கிறாங்க. சிவா அவங்க சொல்லுங்க சொல்கிறாங்க. அந்த டே இருக்கானே சொல்லிட்டு சிவா தான் டே சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை இருந்தாலும் சொல்கிறாங்க, அதை க்ரீம் போட்டு மேனேஜ் பண்ணிப்போம். ஜேகே சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஃபன் பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க. ஜேகே இப்போ ஸ்பீடாக குக் பண்ணி சர்வ் பண்ணுறாங்க. அப்படியே ஜிம்னு எங்கே சொல்கிறாங்க, எங்கள் ஜிம்மின் பேபிஸ் தான் தூங்கிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. செவன்ட்டி கூட சாப்பிட்டு கிளம்புறாங்க. ஓகேடா பாய் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் சொல்கிறாங்க. ஓகே எல்லாம் போயிடுறாங்க. இப்போ ஜேகே மேலே வராங்க. மேலே பார்த்தா 3 பேர் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே போய் இந்த ஜிம்மில் எப்படி பெக் பண்ணுறாங்க. ஓய் சொல்கிறாங்க, சங்கா தூங்க விட சொல்கிறாங்க. ஆடமா டைம் 8 o'clock சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் ஆச்சு 10 o'clock மீட்டிங் ஜிம்மில் இருக்கிறாங்க. டேடி பார்த்துல ஏன்டா ஆக சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, பார்த்து என்ன போதும் மீட்டிங் ஓகேவா, டைம் இருக்குது, நான் பொறுமையாக கொடுத்து ட்ராப் பண்ணுறேன் ஓகேவா, பொறுமையாக இருந்துச்சு பொறுமையாக கொடுக்கலாம் சரியா சொல்கிறாங்க. சங்கா சொல்கிறாங்க, யங்ஸாக சொல்கிறேன் எல்லாரும் போயிட்டாங்க வச்சு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகேவா, நீங்கள் டயர்டாக இருக்க தூங்கிட்டு இருக்காங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் போயிட்டாங்க ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் சரியா சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. இப்போ 2 பேருமே கழிச்சிட்டு மம்மா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜெகே பார்க்குறாங்க. ஒன்றாவது டாடான்னு கூப்பிடுறாங்க. 2 பேரும் மம்மா அப்படின்னு கூப்பிட்டு சொல்லிட்டு ஜெகே சொல்கிறாங்க. ஜிம்மி நான் ஃபஸ்ட்டு பார்க்கதா கேட்குறாங்க. ரொம்ப ஜெகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பக்கெட்டாக ஸ்மெல் பண்ணிட்டேன். மீன் செல்லம் வேணும் கேட்குறாங்க. மம்மா குட் மார்னிங் சொல்கிறாங்க. குட் மார்னிங் செல்லம். ஜிம் 2 பேர் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகே தான் சரி வாங்க ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம் சொல்லிட்டு ஜெகே 3 பேரும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜெகே 3 பேருக்கு வந்துட்டு ப்ரஷ் பேஸ்ட் வச்சு கொடுக்குறாங்க தாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் வந்து 2 பேருக்கு ப்ரஷ் பண்ணி விடுறாங்க. ஜெகே வந்து ஜிம்முக்கு ப்ரஷ் பண்ணி விடுறாங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக ஒரு லவ்லி ஃபேமிலி. இப்போ போயிடலாம் ஜிம் பேபிஸ் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. பிடிச்சிட்டு ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணிட்டு ஜெகே பார்த்து ஜிம் பார்க்குறாங்க. மினி செல்லம் மினி சொல்கிறாங்க. மம்மா சொல்கிறாங்க, பாரு மம்மாக்கு மீட்டிங் இருக்குது போகிறேன் டேடா கூட சமைக்காதுலாம் சொல்கிறாங்க. மம்மா நாங்களும் சொல்கிறாங்க நீங்களும் அம்மாவும் சொல்கிறாங்க. இப்போ ஜெகே பார்க்குறாங்க. இங்கே பாருங்க நீங்கள் 2 பேரும் டோடே டாடாக்குள்ள ஹாஸ்பிட்டல் வரீங்க சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பேபி பயப்படுது. ஆமாம் ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்க. நான் வரமாட்டேன் பேபி சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு ப்ளே பண்ணலாம் சொல்கிறாங்க. டேட்டா இன்னும் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அவங்க ஜெகே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க பேபி சார் ஜிம் பார்க்க ஜம்கா நீ சொல்கிறேன் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் ஓகே அந்த மீட்டிங் முடிஞ்சது வா சொல்கிறாங்க. ஓகே ஜம்கா சார் ஜிம் போயிடறாங்க. இப்போ ஜெகே தான் வா மம்மா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க ஓகேவா, அவன் நம்ம எல்லா கம்பெனியும் தான் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பாவோட கம்பெனி ஜிம் பார்த்துக்கிறாங்க. ஜேக்கோட அப்பாவோட கம்பெனி எல்லாத்தையும் ஜிம்மில் சேர்த்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களாம் கொஞ்சம் ஏஜ் பீப்புள்ளையா கொஞ்சம் ஓவர் சீலாம் போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனல் ஜிம்மின் ஜேகே ஜிம்முக்கு ஆஃபீஸ் போயிடறாங்க. ஜேகே தான் ஹாஸ்பிட்டல் போயிடறாங்க. அங்கே ஜிம் பேபிஸ் கூட நிறைய பேர் ப்ளே பண்ணுறாங்க. வெளில ஜிம் பேபிஸ் ரொம்ப ஹாப்பி என்ஜாய் பண்ணிருக்காங்க. இந்த குட்டி மினி பேபி மட்டும் தான் கேட்டா மம்மான்னு கேட்குது. நீ ஒருத்தி இரு அம்மா மீட்டிங் முடிச்சுட்டு வருவான் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ஃபைனல் வந்து பக்கம் நம்ம ஜிம் இந்த மீட்டிங் முடிச்சு வராங்க. இங்கே பார்த்தா ஜேகே மினி பேபி வச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. மின்மின் பார்த்தா அங்கே ஜாலியாக விளையாடிட்டு இருக்கான். ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க பாரு மம்மா வந்துட்டான் சொல்கிறாங்க. இப்போ பேபி மம்மா தூக்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அடிச்சு வாடி சார் ஜிம் தூக்கிறாங்க. இப்போ பேபி கிட்டே போய் ஜிம் ஜம்ப் ஆகிடுது. ஜெகே ஜிம் பார்க்குறாங்க. சரியான பாசிட்டிவ் ஜிம் தான் கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜெகே பார்க்குறாங்க. நானும் அப்படி ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் தான் அப்படியே சொல்கிறாங்க. நானும் சொல்கிறாங்க. பார்த்தா நம்ம மின் பேபி ஓடி வந்துட்டான். ஜிம் பார்க்குறாங்க. 3 பேர் பயங்கர பாசிட்டிவாக இருக்கு. எனக்கு 3 பேர் வேர்ல்டு ஜெகே ஜிம் சொல்கிறாங்க. அப்படி எங்கள் 3 பேருக்கு நீ தான் வேர்ல்டு ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் சரி ஓகே வீட்டுக்கு போலாமா சொல்கிறாங்க. ஓகே ஜெகே சொல்கிறாங்க. ஜம்கா ஒரு மீட்டிங் அவனுக்கு டியூட்டி சொல்கிறாங்க. இல்லை அவ்வளோதான் முடிஞ்சு சொல்கிறாங்க. அப்படி அமைச்சிட்டு அவங்க சொல்லிட்டு 3 பேர் 4 பேர் காரில் உட்காராங்க. இப்போ நம்ம ஜிம் இந்த 2 பேரும் லேப்ல உட்கார வச்சுட்டு கூட பேசிட்டு வந்துருக்காங்க. 2 அழகாக பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கு. ஜெகே ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம் ஜெகே பார்க்குறேன்னு சொல்லிட்டு லவ் பேசிட்டாங்க. லவ் டோ சொல்கிறாங்க. இதோட ஸ்டோரியை ஹாப்பி பண்ணுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கேயாவது உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சாக்கா ஐம் சாரி ஓகே பை டேக் கேர் எவ்ரிவன்.